நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷினோபி பாட்காஸ்ட். நான் உங்கள் சாஸ்கே உச்சிகா மற்றும் நஜி ஷூகா. இணைந்து வழங்குவோர் புலிமார் கரும்பு சக்கை காண்டம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாஸ்கே உச்சியா. இது உங்கள் ஷினோபி பாட்காஸ்ட். இந்த எபிசோடுன்றதை விடவும் இன்னைக்கு இது எபிசோடா இல்லாம இந்த ஒரு துக்ககரமான ஒரு சம்பவத்தை பத்தி பேசுறதுக்காக துக்ககரமான ஒரு என்ன சொல்றது ஒரு அவமானப்பட வேண்டிய ஒரு சம்பவம் இது. இந்த சம்பவத்தை பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது டீம்மேட் நிஜி ஷுகா. வணக்கம் நிஜி. சாஸ்கே. என்ன துக்கப்பட வேண்டிய நிகழ்வு? என்ன அப்படி ஒரு தலை குனிய வேண்டிய ஒரு நிகழ்வு? அதுவும் இந்த திராவிட மண்ணுல என்ன ஒரு தலை குனிவு ஏற்பட வேண்டிய ஒரு நிகழ்வு அப்படின்னா, நான்கு சம்பவம். இவ்வளவு நாள் திராவிட மண் திராவிடம்னு பெருமை பேசிட்டு இருந்த நம்மளுக்கே ஒரு பெரிய இடியா விழுந்ததுதான் இந்த நாங்குநேரி இஷ்யூ. 17 வயது மதிக்கத்தக்க ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு ஆண், அதாவது ஒரு மாணவன். அத அவங்களும் மட்டும் இல்லாம அந்த பையனுடைய தங்கை 13 வயது. அந்த பெண் குழந்தைக்கும் இருவருக்குமே சேர்ந்து இந்த ஆதிக்க சாதியினர்கள், அதாவது இந்த இடைநிலை ஆதிக்க சாதியினர்கள் அவர்களால் எதிர்பார்க்க முடியாமல் ஒரு என்ன சொல்றது ஒரு வீடு பூந்து ஒரு அநியாயமா ஒரு 2 பேர்த்த வெட்டியிருக்காங்க. இத இந்த சம்பவத்த பார்த்து அந்த குழந்தைகளுடைய தாத்தா அவங்க அந்த அந்த இடத்திலேயே என்ன சொல்றது கார்டியாக் அரெஸ்ட் இறந்து போயிட்டாரு. நெஞ்ச புடிச்சுட்டு இறந்துட்டாரு அவரு. இந்த விஷயத்த பார்த்து. ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு கொலையுமே நடந்திருக்குது. இந்த எச்சிக்கல பசங்களால அந்த இடத்துல ஒரு கொலையே நடந்திருக்கு. கொலைய நிகழ்த்திட்டு போயிருக்காங்க. இவங்கள இன்னைக்கு என்னன்னா இவனுங்கள இந்த சம்பவத்த பத்தி எந்த கவலையுமே கிடையாது. அரெஸ்ட் பண்ணிட்டு போனா அரெஸ்ட் பண்ணிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு அங்கேயும் எந்த கவலையும் கிடையாது. அது போக என்ன சொல்றது? அவங்களுக்கு இப்ப வரைக்குமே விசாரிச்ச வரைக்குமே பார்த்தோம்னா, எந்த ஒரு இதுலயும் கவலை கிடையாது. இப்போ வெளியில இப்ப என்ன சொல்றது? இப்ப என்ன எங்கள என்ன சொல்றது? நாங்க சின்ன பசங்க தானே. எங்கள இது இது பண்ணி விட்டா இதுல வெளிய வந்துருவாங்கன்னு சொல்லி அவ்ளோ ஒரு கிளியர் அண்ட் கட்டா இருக்கக்கூடிய ஒரு ஒ ஒரு 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 தெளிவா இருக்கிற இந்த பசங்க, இவனுங்க இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு, இதுக்கு இவங்க மட்டுமே இது பண்ணியிருப்பாங்களா? இவங்க மட்டுமே தான் காரணமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அரசாங்கம் இவர்களை மட்டுமே தண்டிக்கணுமான்னு கேட்டா கிடையாது. இவர்கள் பெற்றோர்கள் யாரோ அவனுங்களையும் சேர்த்து தான் தண்டிக்கணும். ஏன்னா, அவங்களுடைய தலையீடுகள் இல்லாம, அவங்களுடைய இது இல்லாம இருக்கவே கிடையாது. ஏன்னா, அவங்களுடைய வளர்ப்பு தான் இவனுங்க எல்லாருமே. அந்த அந்த இடைநிலை சமூகத்தில் சேர்ந்த அந்த ஆக்சுவலா 3 பேர்ன்னு சொல்லப்படுது. ஆனா 3 பேர் கிடையாது. 3 பேர் அருவாளால வெட்டுன ஒரு 3 பேர். அதுபோக இந்த வெளியில இருந்து யாராச்சும் ஆட்கள் வராங்களான்னு பார்த்த இன்னொரு 3 பேர். அது போகவும் இன்னொரு கன்விக்ட். இப்போ புதுசா இன்னொரு கன்விக்ட் புடிச்சுட்டு வச்சிருக்காங்க. இதுல போக இன்னொரு விஷயம் என்னன்னா ஜி, ம். இந்த சொல்லுங்க. பசங்கள்லாம் இருக்கானுங்களே, இந்த பசங்க இந்த பசங்கள்ல ஒருத்தன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஓகே. இதுக்கு முன்னாடி இந்த நாட்டு வெடிகுண்டு இருக்கு இல்லையா? ஆமா. இந்த நாட்டு வெடிகுண்டு செஞ்சு போலீஸ்ட்ட மாட்டியிருக்கான். ஓ! ஸ்கூல் படிக்கிற பையனு. ஆ இந்த இந்த இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல இந்த 7 பேருக்குமே. ஓ! இந்த அரெஸ்ட் இந்த பண்ணியிருக்க 7 பையன்லயே ஒருத்தன். இந்த அரெஸ்ட் பண்ணியிருக்க பையன்ல ஒருத்தன். அவன் ஓகே, ஓகே. இந்த நாட்டு வெடிகுண்டு இருக்கு இல்லையா? இந்த ஆமா. இந்த இந்த ஜகமே தந்திரம் படத்துல கூட அந்த தனுஷ தூக்கி தூக்கி போட்டு வருவானே, ஆமா, ஆமா. பாத்துட்டேன், பாத்துட்டேன். அந்த மாரியான ஒரு வெடிகுண்ட ரெடி பண்ணி போலீஸ்ட்ட போய் கையங்களவா மாட்டியிருக்கான். ஓகேவா? ஓகே, ஓகே ஓகே. போலீஸ்ட்ட மாட்டி என்ன இருக்குது, போலீஸ்
ஸ்கூல் போற பையன், இந்த மாதிரி 17 வயசுக்கு கீழ இருக்கிறான், ஒரு சின்ன பையன். அப்படின்ற ஒரு விஷயத்துல அடிப்படையில பார்த்து அவன வந்து இது பண்ணி விட்டுருக்காங்க. போடா இதெல்லாம் வந்து இனிமேட்டு பண்ணக்கூடாது. மன்னிச்சு விட்டாருன்னு சொல்லி அந்த பையன வந்து வார்ன் பண்ணி அனுப்பிச்சு விட்டுர்றாங்க வீட்டுக்கு. ஓகேவா? ஓ! நாட்டு வெடிகுண்டு இது பண்ணவரு. ம். ஆ இ எனக்கு வந்து இது இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நாட்டு வெடிகுண்டு செஞ்சிருக்காங்க ஒருத்தன். இவனெல்லாம் சட்டப்படி பார்த்தோம்னா எங்க இருக்கணும்? ஜெயில்ல தான் இருந்திருக்கணும் இந்த நாய்ங்கலாம். சிவப்பு சித்தப்பள்ளில போட்டிருக்கணும் நேரம் அவர. ஆ போட்டுருக்கணுமா இல்லையா? எனக்கு வந்து இது வந்து எப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து இது வந்து எப்படி ஒரு இது பண்ணி விட்டுச்சுன்னு தெரியல. ஏங்க வெடிகுண்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவன வந்து மன்னிச்சு விட்டுருக்கீங்க நீங்க. இது வந்து எப்படி வந்து ஏத்துக்கிறதுன்னு தெரியல. இது வந்து அந்த அவங்க இடைநிலை சமூகத்திற்காக இது பண்ணி விட்டாங்களா? அதுவும் தெரியல எனக்கு. எனக்கு வந்து அப்படி ஒரு ஆங்கிள்லயும் வந்து எனக்கு வந்து இது வந்து பார்க்கணும்னு தான் தோணுது. ஏன்னா, இந்த மக்கள் வந்து இருக்கிறாங்க இல்லையா? இது வந்து அந்த பாதிக்கப்பட்ட பையன், அந்த வெட்டு வெட்டு அந்த இந்த அருவாளால் வெட்டுப்பட்ட அந்த பையன் இருக்கிறான்ல, அந்த பையனுக்கு வந்து நடந்த ஒரு சம்பவமான்னு கேட்டா கிடையாது. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் அந்த கிராமத்துல வாழ்ந்த அந்த அந்த ஒரு இடத்துல வாழ்ந்த ஏகப்பட்ட பேர் இந்த இடைநிலை ஆதிக்க சாதியினால் வந்து ரொம்ப மன உளைச்சல்ல வந்து இருக்கிறாங்க. நெறைய பேர் வந்து ஊர விட்டே போயிருக்காங்க. ஆமா. நான் சொல்றேன். அத நான் சொல்றேன். இப்ப இப்ப அந்த நியூஸ்க்கு வருவோம். இப்ப ம், நியூஸ் என்னன்னா, இந்த ஊரு பேர் என்னன்னா இது நாங்குநேரி சம்பவம் சொன்னீங்களா? இப்ப ம், நாங்குநேரியிலே அந்த பையன் படிக்கல. அந்த பையன் படிச்ச ஒரு இது பார்த்தீங்கன்னா, வள்ளியூர் சரிங்களா? அந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காப்ல. ஏன்பா ம், நாங்குநேரியில ஸ்கூல் இல்லையான்னு கேட்டா இருக்கு. ஸ்கூல் நேம் என்னன்னா சங்கர செட்டியார் அரசு மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. ஆ ம், ஆனா, அங்க அந்த பிள்ளைகளுக்கு அந்த அந்த ஊர்ல இருக்கிற அந்த சொன்னேன்ல பட்டியலினத்த மாணவர்கள் மாணவ மாணவிகள்ல முக்காவாசி ம், பேர் அந்த ஸ்கூல்ல படிக்கவே இல்ல. ஏன்னா, அந்த இடத்துல எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அப்படின்னு அப்படிங்கிறதுனால தான் இந்த வள்ளியூர் ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறாங்க. ஏன்னா, ம், அந்த அதுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நாங்குநேரியில சுத்தி இருக்கிற நெறைய ம், பகுதியில பார்த்தீங்கன்னா, ஆதிக்க சாதிய மக்கள் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்னன்னா, இந்த முத்துநாயகன் குளம், மரவக்குறிச்சி காலனி, தென்னிமலை காலனி, ம், நாலுகால் மண்டபம் இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா, பட்டியலின மக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. இதெல்லாம் ம், சுத்தி இருக்கிற அந்த நாங்குநேரி சுத்தி இருக்கிற ஊர்கள், சின்ன சின்ன ஊர்கள். ம், இந்த ஊர்ல இருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கடந்த 20, 30 வருஷத்துல இந்த ம், இந்த அ என்னது அந்த ஆண்ட சாதி அவங்களோட ம், அடக்குமுறை காரணமா கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான குடும்பம் வெளிய போயிருச்சாமா. ம். ஊரே காலி செஞ்சுட்டானுங்க. பாத்துக்கங்க. அந்த சை ஊரே அந்த காலி சை சொல்லுங்க. அந்த சைடுல வந்து ஒவ்வொரு சந்து வந்து என்னன்னா, ஒவ்வொரு பெல்ட் மாரி இருக்குமாமா. என்ன சொல்லணும்னா, ஓகே, ஓகே. ஆமாமா. தெளிவா தெளிவா சொல்லணும்னா, ஒரு ஒரு இதுல வந்து நாடார் சமூகம்னு, ஒரு இதுல வந்து இந்த தேவர் சமூகம்னு, இப்படிதான் இருக்குமாமா. மெஜாரிட்டியா இருக்குமாமா. இவனுங்க மாத்தி இந்த ஒடுக்கப்பட்டவர்கள போட்டு தொந்தரவு பண்றதா இருக்கட்டும். ரொம்ப வந்து ஒழுகினம் என்னன்னா, அவங்க ஊர தாண்டி தான் போயி இந்த பஸ் ஏறுறது, ஹாஸ்பிட்டலுக்கு போறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பண்றதுக்கே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருந்ததா வந்து நெறைய பேர் சொன்னாங்க. இந்த ஊர்ல வந்து என்ன சொல்றது, வாழ்றதுக்கே தகுதி இல்ல. அதாவது யார் வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னா, இந்த பட்டியலினத்த மக்கள்லாம் வந்து வாழ்றதுக்கே தகுதி இல்ல. பட்டியலினத்தினர்ன்னு சொல்றத விட ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட சாதியினர்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களே வந்து வாழ்றதுக்கு வந்து இது வழியே இல்லாத ஒரு ஊரு. இந்த மக்கள் வந்து வாழ்றதுக்கு இங்க வழியே இல்லாத ஒரு ஊரு. ஏன்னா இவங்க நடந்துக்கிற விதம் வந்து அப்படி இருக்குது. அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த ஊருக்குள்ளார. ஆமா. ஆமா. ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன நெனைப்பாங்கன்னா, தன்னோட பிள்ளைகள சொந்த ஊர்ல பள்ளிக்கூடம் இல்லன்னா மட்டும் தான் வெளியூர்ல போய் சேர்த்துப்பாங்க. அது நான் கவர்மெண்ட் ஸ்கூல் சொல்றேன். பிரைவேட் ம், ஸ்கூல்ல வந்து எவ்வளோ தூரம்னாலும் பரவால்ல, ஹாஸ்டல்னாலும் பரவால்ல, சேர்க்க தயங்க மாட்டாங்க. ஆனா பொதுவா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா ம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல அட்மாஸ்பியர் அதுல இருக்க ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் மேக்ஸிமம் மாறுபடாது. ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல அந்த மணிய பொறுத்து அங்க இருக்க ம், அட்மாஸ்பியர் அதுல இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மாறுபடும். ஆனா இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவ்வளவா மாற்றம் இருக்க முடியாது. எல்லா ஸ்கூல்லயுமே கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க எல்லாத்தையும். அப்படிங்கிற ம், காரணத்தினால எங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட அனுபவத்துல சொல்றேன். வெளியூர்ல ம், போய் சேர்க்க மாட்டாங்க. அந்த சில ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா 10த் வரலும் இருக்கும். அப்படின்னா மட்டும் தான் 12த் வெளியூர்ல போய் சேர்ப்பாங்க. இங்க சொந்த ம், ஊர்லயே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற முக்காவாசி பேர் சேர்க்கல. ஏன்னு கேட்டா, முன்னாடியே சொன்னதுதான். இங்க ம், இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். பார்த்தோனே கண்டுபிடிச்சுருவாங்க. இந்த இந்த தெருக்காரன்.
இந்த ஊர்க்காரன்னு சொல்லிட்டு என்னை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. இங்க அதுவே ஓப்பனா சொல்றாங்க என்னன்னா, இங்க சாதி கொடுமை தாங்க முடியாத காரணத்தினாலதான் நான் வெளியூர்ல போய் சேர்த்திருக்கேன். அதாவது களக்காடு, வள்ளியூர் இந்த மாதிரி ஊர்ல போய் நான் ஸ்கூல்ல சேர்த்தோம். அப்ப என்னன்னு தெரியுது, தெரிய வர்றது என்னன்னா, ஓப்பனே சொல்றானுங்க அந்த ஊர் ஸ்கூல், அதாவது இந்த நாங்குநேரி கவர்மெண்ட் ஸ்கூல்லே சாதி கொடுமை அப்படிங்கிறது இருக்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு இதுலயே நமக்கு. அவங்க சொந்த ஊர்ல இருக்கிற ஸ்கூல்லயே. ஏன்னா அதனாலதான் நாங்க வெளியூர்ல போய் சேர்த்தோம். அங்க போயாவது எங்க பிள்ளைங்க சேஃப்டியா படிச்சுட்டு திரும்பி வருவாங்க, அங்க போனாவது அங்க சாதி கொடுமை தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க அப்படிங்கறனாலதான் வெளியூர்ல போய் சேர்த்தோம் அப்படின்னு ஓப்பனாவே சொல்றாங்க அங்க இருக்கிற இது. இப்ப இருந்து என்ன தெரியுது, அந்த நாங்குநேரியில ஸ்கூல்லே, அந்த நாங்குநேரி ஸ்கூல்ல வெளியே தெரியறது இல்லை அவ்வளவுதான். இப்ப இந்த பையன் வெட்டுப்பட்டதெல்லாம் வெளியே தெரிஞ்சு போயிருச்சு. வெட்டுப்படாம இருந்திருந்தா எப்படி வெளியே தெரிஞ்சிருக்கும்? சம்பவம் நடந்திருக்காது. சம்பவத்தை வந்து ஊத்தி மூடத்தானே வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அதாவது யாராச்சும் வெளியில இருந்து ஆளுங்க வந்து இந்த சம்பவத்தை பத்தி போன் பண்ணி கேட்டாலோ, என்ன மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்கன்னா, அது வந்து ஒண்ணும் இல்லைங்க. பசங்களுக்கு வந்து 2 பேரு சண்டை போட்டுக்கிட்டாங்க. பள்ளிக்கூட பசங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்குண்ணே. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணே. பார்த்தாச்சு, சரி பண்ணியாச்சு. அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோண்ணே அப்படிங்கிறாங்களாமா. என்ன ஒரு விஷயங்கிறதே வந்து எனக்கு வந்து நான் அந்த ஊர்ல இருக்கிறேனப்பா. நான் வந்து வேற ஊர்ல வந்து நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறேன். இல்ல நான் வந்து வேற ஊர்ல இருக்கிற ஒரு பத்திரிகையாளரு. இந்த மாரி நான் வந்து அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்கிறேன். அப்ப ஃபோன் பண்ணி கேட்கும்போது, இந்த பிரச்சனை வந்து நடக்காத மாரியும், இந்த பிரச்சனை வந்து ஊத்தி மூடுற மாரியும் நெறைய விஷயங்கள் வந்து அத சுத்தி வந்து ஓடிட்டு இருந்தது. ஓகேவா? ஓகே, ஓகே, ஓகே. அந்த இது வந்து நடந்துருச்சு. இது வந்து என்ன சொல்ல, இனி வந்து இதுக்கு மேல வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தாண்டி போயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து அந்த பசங்கள எல்லாம் வந்து காப்பாத்த முடியுமான்னா, அதெல்லாம் முடியவே முடியாது. ஏன்னா, அவன் பண்ண வேலையெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா, இது வந்து ஆக்சுவலா வந்து இது ஒரு ப்ரீ பிளான்ட் ஆன ஒரு விஷயம் இது. சொல்ல போனோம்னா. முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பக்காவா செட் பண்ணி வச்சு இவனுங்க வந்து இது பண்ணாது. ஓகேவா? அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. அவ்வளவுதான். ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி அதாவது இந்த பையன வந்து இதுக்கு முன்னாடி வந்து போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இல்ல. இந்த விஷயம் அந்த பையன் போய் இந்த மாரி ஸ்கூல்ல கேட்டது சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்தது இல்லையா? அவங்க அம்மா வந்து என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. ஸ்கூல்லயே வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. அப்போ வந்து இந்த விஷயத்த சொல்றான் பாத்தீங்களா? அப்போ இந்த வந்து விஷயம் நான் தெளிவா சொல்றேன் இருங்க. அந்த விஷயம் நான் ம். என்ன சொல்றேன்னா, வந்து இப்ப அந்த கடைசியா விஷயம் சொல்லலாம். எப்ப ஓகே. சொல்லுங்க, சொல்லுங்க இப்ப. இந்த விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த இந்த விஷயம்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட தடவ நடந்துட்டு இருக்குது. இந்த பையன்ட்டு இல்ல, இந்த பையனுக்கு முன்னாடி இருந்து ஏகப்பட்ட தடவ நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து ஆதி காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். நம்ம வந்து இந்த சைடு வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறோம். ஆனா வந்து என்ன சொல்றது? ஆ சொ திராவிடம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து புள்ளி வச்சு ஒரு ஆரம்பம் தான் வந்து அவங்கலாம் வந்து ஏதோ ஒரு காலத்துல வந்து தொடக்கி வச்சுட்டு போனாங்க. சரிங்களா? கலைஞரா இருக்கட்டும், பெரியாரா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிச்சு வச்சுட்டு போனாங்க. ஓகேவா? இவங்க ஆரம்பிச்சு வச்சுட்டு போனதே இன்னைக்கு வந்து புடிச்சு தொங்கிட்டு இருக்கிறானுங்க. அதுக்கு அத தாண்டி வந்து எதுவுமே பண்றது கிடையாது இன்னைக்கு. இன்னைக்கு அத மட்டுமே புடிச்சு வச்சு தொங்கிட்டே திரிஞ்சு நாங்க வந்து திராவிடம், 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 திராவிடம்ன்ட்டுன்னே இருக்கிறானுங்க. டேய் நீங்க அத தாண்டி என்னடா பண்றீங்க? அத சொல்லுங்கடா. அ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சிங்கார சென்னை, அ சென்னைக்கே குடுப்போம். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வேற ஏதாச்சும் ஒரு பெரிய மெட்ரோ சிட்டிக்கு வந்து நாங்க குடுப்போம். அப்படின்ற மாரி இருக்கிறேன். நான் முன்னாடியே என் ஸ்டோரிலருந்து ஆரம்பத்துல இருந்து ஒண்ணு சொல்லிட்டே இருப்பேன். எல்லா விஷயம் இது பண்ணீங்க. இன்னும் நெறைய இன்னும் நெறைய கிராமத்துல வந்து இன்னும் அடிப்படை வசதிகள்லாம் இன்னும் நெறைய கிராமத்துல எல்லாம் வந்து இல்லவே இல்ல. இன்னும் எங்க அவங்கலாம் கிராமமும் ஒரு உதாரணம். அதுக்கு எங்க கிராமமும் ஒரு உதாரணம். மனு மேல மனு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கிருந்தோ அவங்க கிராமத்துல இருந்து ரொம்ப தூரம் பஸ் ஏறி அவங்கலாம் பஸ் இது பண்ணி வச்சு காசுலாம் போட்டு பஸ் ஏறி வந்து ஆ இது டிஸ்ட்ரிக்ட்ல மெயின் டிஸ்ட்ரிக்ட்ல போயி அங்க இருக்கிற கலெக்டருக்கு போயி நின்னு 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 மனு குடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த நாய் அவனுக்கு கண்டுக்கிறதே இல்ல சுத்தமா. அவனுங்க அவனுங்க வந்து ஆ இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ல இருக்கிறானுங்கல்ல, இவனுங்க ரொம்ப மோசங்க. இவனுங்க எந்த ஆட்சி எடுத்திருந்தாலும் சரி ரொம்ப மோசம். இவனுங்க வந்து இந்த அந்த 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 டிஸ்ட்ரிக்ட்லயே நடக்கிற ஒரு இந்த மாரி என்ன சொல்றது? நெறைய மொள்ள மாரித்தனம்லாம் நடக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இல்லீகலா. ஓகேவா? நெறைய ஓகே. பிசினஸ் மேன் நடக்கும். இப்போ நான் சொல்றேனே, இந்த திருப்பூரு, ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த மாரி டிஸ்ட்ரிக்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஃபேக்டரிலருந்து ரிலீஸ் ஆகுற அந்த கழிவு நீர் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு இந்த 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 இரும்பு கம்பி, அந்த அந்த கம்பி அந்த இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆக்குறது, அந்த ஆயில் வந்து இதாகுறது, இந்த பழைய ஆயில்லாம் வந்து
வேஸ்டேஜ் ஆகும் பார்த்திருக்கீங்களா? அது இந்த சாயப்பட்டறைன்ற டையி ஆமா. ஆமாமா. இதெல்லாம் வந்து என்ன இதெல்லாம் வந்து எங்க கலக்கணும்ங்கிறத வந்து அதுக்கான வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து இருக்குது கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஓகேவா? அத ஓகே. படி வந்தது இந்த இதெல்லாம் வந்து இந்த வேஸ்டேஜ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணணுங்கிற ஒரு 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 ப்ரொசீஜர் வந்து இருக்குது. ஆனா, இவங்க வந்து என்ன பண்றானுங்கன்னா, இதெல்லாம் பண்றதுக்கு வந்து அது இதெல்லாம் பண்றதுக்கே வந்து ஒரு இதாகும். அதுக்குன்னு வந்து ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்ட வந்து நாங்க வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். யார் இந்த டையிங் கம்பெனி, இந்த இந்த இண்டஸ்ட்ரியல் இந்த ஃபேக்டரில வச்சிருக்க இந்த டிஎம்டி ராடு கம்பி அந்த என்ன சொல்றது? இந்த மெட்டல் கம்பெனிலாம் வச்சிருக்காங்கல்ல, அவங்க, இவங்க, இந்த அயர்ன் ராட்ல செய்ற கம்பெனி, அப்புறம் இந்த சைடு இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இவனுங்கலாம் வந்து இந்த மாரியான ஒரு விஷயத்த வந்து சொல்றானுங்க. என்னன்னா, இதுக்கே வந்து நாங்க ஒரு இது செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால வந்து சுலபமா, அதாவது தூக்கிட்டு போய் வீட்ல இருந்து தூக்கிட்டு போய் பக்கத்துல இருக்கிற டிட்ச்ல ஊத்துற மாரி என்ன ஒரு வேல பண்றானுங்கன்னா, டிட்ச்ல கூட ஊத்தல. சொல்ல போனோம்னா. இவனுங்க எங்க கொண்டு வரானுங்கன்னா, ரிவர் பாடி இருக்கு இல்லையா? ஆமா. மொத்த வேஸ்ட் அள்ளிட்டு வந்து ரிவர் பாடியில கலந்துர்றது. தூக்கி அப்படியே அப்படியே என்ன சொல்றது? இந்த மண்டையில இருக்கிற முடி எல்லாத்தையும் வச்சு இது பண்ணி மொட்டை அடிச்சுட்டு, அத தூக்கிட்டு போய் ஒரு இதுல நதியில போட்டு இது பண்ண சொன்னா புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. காசி சொல்றீங்களா? காசியா காசியா? அது கங்கையா? அந்த கங்கையில எதுவும் கங்கை சொல்லுங்க. நம்ம ஊர்லயே நெறைய இதுல நம்ம நெறைய இடத்துல சொல்லுவாங்க. இந்த மொட்டை அடிச்சுட்டு முடி காசி. எடுத்துட்டு போய் ஆ ஆமாமா. தண்ணீல போட்டோம்னா புண்ணியம் புண்ணியம் வந்து கிடைக்கும். அந்த மாரி வந்து இவனுக்கு என்ன பண்றானுங்க, தூக்கிட்டு எல்லா குப்பையும் தூக்கிட்டு எல்லா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டையும் தூக்கிட்டு போயி வாட்டர் பாடில கலந்துர்றானுங்க. ஏது இந்த ரிவர்ல இருக்கு இல்லையா உள்ளார, அந்த வாட்டர் பாடில கலந்துர்றது. அந்த வாட்டர் பாடி கலந்து, அந்த வாட்டர் பாடி வந்து என்ன ஆகுதுன்னா, கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருது. மீனெல்லாம் செத்து போயிருது. அந்த ஈக்கோ சிஸ்டமே டேமேஜ் ஆயிருது. அந்த தண்ணி வந்து ஒரு சில டைம்லலாம் இந்த கோயம்புத்தூர் பக்கம் நியூஸ்ல எல்லாம் வரும். தண்ணி வந்து திடீர்னு நொர வர ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னு ஓகே, சொல்லி ஓகே. வரும். தண்ணியில வந்து திடீர்னு நொர வர ஆரம்பிச்சது. மீன் எல்லாம் செத்து போயிருச்சு. நெறைய இந்த பண்ணை குட்டை சைடுல அந்த இடத்துல நெறைய பண்ணைகள்லாம் வச்சிருப்பாங்க. இந்த மீன் பண்ணையெல்லாம் வச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் பார்த்தா திடீர்னு மீன் எல்லாம் செத்து போய் கிடக்கும். இதெல்லாம் வந்து ஆமாமா. எதனால ம். ஏன்னால பார்த்தா, இவனுங்க வந்து கிண்டல் அடிப்பானுங்க. என்னன்னா, கோயம்புத்தூர்காரன் வந்து ரொம்ப சோப் போட்டு குளிக்கிறான். அதனால தான் வந்து தண்ணீல வந்து நொர அதிகமா வந்துச்சுன்னு சொல்லி லூசுத்தனமா பேசுவானுங்க இவனுங்க. ஓகேவா? ஆனா இதுக்கு பின்னாடி என்ன காரணம்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்லாம் இருக்கு இல்லையா? ஆ. இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்லாம் அப்படியே தூக்கிட்டு போய் ரிவர்க்குள்ள போய் டம்ப் பண்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்குது. இதுக்கப்புறம் எந்த கலெக்டர் வந்து இது வந்து கேட்பான். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு நாய் வந்து இதெல்லாம் வந்து இது பண்றதே கிடையாது. இதுக்கு வந்து என்ன ஒரு இது பண்றான்னா, அந்த இண்டஸ்ட்ரியல் ஓனர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஆமா. டெக்ஸ்டைல் ஓனர்ஸ், கம்பெனி ஓனர்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் வந்து ஒரு சில அமௌண்ட் ஓகேவா? இது வந்து வர வர மாறிட்டு இருக்கிற அத்தன கலெக்டர்களும் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது போக வந்து இன்னும் சில பல கமிஷன்கள் எல்லாம் வந்து வாங்கிட்டே தான் இருக்காங்க. இந்த காசு போகவும் இன்னும் கொஞ்சம் காசு வாங்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு தேவைங்கிற நேரத்துல குடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா வந்து பேப்பர்ல கைய வச்சுருவான். ஓகேவா அந்த கலெக்டரு. ஓகே. இந்த மாரி வந்து அவன் பேகா காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க. பேகா காசு வாங்கிட்டு இந்த மாரி விஷயத்தையெல்லாம் வந்து கண்டுக்கிறதே இல்ல. அந்த மாரி தான் இந்த விஷயமும். நான் என்ன சொல்றது, இன்னும் நெறைய கிராமத்துல அடிப்படையான விஷயங்கள்லாம் இருக்குன்னு நான் சொன்னேனா இல்லையா? ஆமா. இப்போ ஒரு பெரிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்றதுக்காக வந்து போறான்னு ஒரு கலெக்டர் கூப்பிடுறாங்கன்னு வைங்களேன், அந்த கலெக்டர் வந்து அங்க தான் போறான். இப்படி ஒரு கிராமத்துல வந்து இவ்ளோ பிரச்சனை இருக்குது, இவ்ளோ விஷயம் இருக்குது அப்படின்ற அந்த விஷயமே இது பண்றதில்ல. ஏன்னா, ஆதி காலத்துல இருந்து இந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. என்னன்னா, கலெக்டர்ட்ட எல்லாம் இந்த சினிமாலயே சொல்லுவாங்க. நெறைய ஊர்லயே வந்து இது வழக்கமா சொல்லுவாங்க. ஆ நாங்க போய் கலெக்டர் கிட்ட போய் மனு குடுத்துட்டோங்க. அப்புறம் வந்து எதுவும் பண்றது இல்லைங்க. நாங்க போய் கலெக்டர்ட்ட போய் மனு குடுத்துட்டோம்ன்னு ஏகப்பட்ட தடவ. நீங்க படத்துல பார்த்தாலும் சரி, இல்ல ரியல் லைஃப்ல நியூஸ் பார்த்தாலும் சரி, நாங்க போய் கலெக்டர்ட்ட ஏற்கனவே மனு குடுத்துட்டோம். நாங்க 1008 தடவ மனு குடுத்துட்டோம்ங்கிற அந்த ஒரு வேர்ட் வந்து திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்களா? பார்த்துருக்கேன், அதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். அ அதெல்லாம் வந்து பழகி போய் இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, இதெல்லாம் என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? இதனால வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் வந்து எனக்கு ஒண்ணும் ஆயிராது. இதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்து எனக்கு ஒண்ணும் கிரியேட் பண்ணிறாதுன்ற ஒரு மெதப்புல வந்து இந்த அரசு ஊழியர், அதுவும் முக்கியமா இந்த மாவட்ட ஆட்சியர்கள், இவனுங்க வந்து ரொம்ப கேவலமா வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த நாய்ங்க. ஓகேவா? அதே மாரி தான் இந்த பிரச்சனை. இந்த ஜாதி பிரச்சனையினால வந்து இப்போ என் இதுல வந்து இது நடக்குது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் என் ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஓகேவா?
என் ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போய் சொன்னேன்னா, என் ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவங்க ஜாதிக்காரங்க தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. மோஸ்ட்லி எந்த ஊர்ல வந்து எந்த ஒரு ஜாதிக்காரங்க வந்து ரொம்ப அதிகமா அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க தான் வந்து அந்த போலீஸ் மெஜாரிட்டியா ஸ்டேஷன் இருப்பாங்க. மெஜாரிட்டியா இருப்பாங்க. 100% சொல்ல முடியாது. பட் மெஜாரிட்டியான பீப்பிள் அங்க தான் இருக்கிறாங்க. மெஜாரிட்டி அவங்க தான் இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனதுனாலும் அவங்க அவனோட ஆட்சி தான் இருக்கும். அவன் தான் உட்கார்ந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க உட்கார்ந்துகிட்டு. அதனால வந்து மக்களுக்கு தெரியும் போலீஸ் ஸ்டேஷன் போவே மாட்டாங்க. போனா நான் போய் கலெக்டர் கிட்ட மனு குடுக்குறேன்னு சொல்லி கலெக்டர் கிட்ட போவான். அவனும் வந்து இத தான் பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது ஒரு இடைநிலை ஆண்ட சாதி அந்த ஒரு நிலைமையில இருக்கிறவங்க போய் கலெக்டர் ஆபீஸ் போனாலும் வேற, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் வேற, அவனுக்கு குடுக்குற மதிப்பு வேற. ஓகேவா? அவனுக்கு ஒரு ராஜ மதிப்பு குடுக்குறான். அதே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியினர் போனாலும் சரி, ஒரு என்ன சொல்றது? அந்த ஒடுக்கப்பட்ட சாதியினரு அவங்களே விட ரொம்ப கேவலமான நிலையில வந்து இன்னும் நெறைய பேர் இருக்கிறாங்கன்னா, நெறைய சாதியினர் இருக்கிறாங்க. பரிதாப நிலையில. அவங்க போனா வந்து அது அப்படியே ஒரு என்ன சொல்றது? அப்படியே அது கம்ப்ளீட்டா டைரக்ட் ஆப்போசிட்ல வந்து அத வந்து ட்ரீட் பண்றாங்க அவங்கள. கண்டுக்கிறது இல்ல. அப்படி வந்தாலும் வந்து திட்டி இது பண்ணி அனுப்பிச்சு விடுறது, அடிச்சு அனுப்பிச்சு விடுறது. இந்த மாரியான விஷயங்கள் வந்து அந்த மாரியான விஷயங்கள் தான் வந்து இங்கேயும் வந்து நடந்தது. ஓகேவா? இங்க வந்து என்ன சொல்றது? ஸ்டார்ட்டிங்ல இருந்து போலீஸ் வந்து இது பண்ணுது. போலீஸ் வந்து அந்த பையன் வந்து இந்த எப்பன்னா 9ஆம் தேதி, ஆகஸ்ட் 9ஆம் தேதி நைட் வந்து அந்த பையன் வந்து சாப்பிட்டுட்டு வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவன் தங்கச்சி அவனும் உட்கார்ந்துட்டு இருக்கான். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவனுங்க பாட்டுக்கு திடுதிடுன்னு வீட்டுக்குள்ள புகுறானுங்க. வீட்டுக்குள்ள புகுந்து ஒரே ஒரு அருவாளு, ஓகேவா? 2 அடி அருவாளு, ஒரே ஒரு அருவாளு. ஒரே ஒரு அருவாள வச்சு 3 பேரு மாத்தி, ஆ மாத்தி, மாத்தி, மாத்தி 3 பேர் வெட்டிக்கிறானுங்க. மாத்தி மாத்தி வெட்டுனானுங்க. மாத்தி, மாத்தி வெட்டிக்கிறானுங்க. மாத்தி, மாத்தி வெட்டிக்கிறான். அந்த பையன் வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த பையன். அந்த பையன் வந்து தன்னுடைய தலைக்கு வந்து இது பண்ண பார்த்திருக்கானுங்க. ஓகேவா? தலையில வெட்டியிருந்தான்னா இன்னும் அந்த பையன் வந்து போயிருப்பான். காப்பாத்தவே முடிஞ்சிருக்காது. ஓகேவா? வெட்ட பார்த்துருக்கானுங்க. கழுத்துல ஒரே போடா போட பார்த்துருக்கானுங்க. கழுத்துல போட பார்த்திருக்கானுங்க, தலையில போட பார்த்திருக்கானுங்க, வயித்துல போட பார்த்திருக்கானுங்க. அதான் நான் இதெல்லாம் பார்த்தேங்க. நான் பார்க்கும்போது அந்த இப்ப வீடியோ பார்க்குறப்ப, ம், அந்த பையனோட உடம்ப கட்டுப்பட இடமே இல்ல. சிம்பிளா சொல்லி ம், முடிச்சுடுறேன். நெனச்சுக்கோங்க மக்கள் ஆடியன்ஸ் தெரிஞ்சிருக்கு ஆடியன்ஸ் சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன். அந்த பையனோட ம். உடம்புல கட்டுப்பட இடமே இல்ல. அவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்ல நான் விரும்பல எதுவும். இந்த கை இருக்கு இல்லையா? கையி, ஆமா, ஆமா. கையோடைய இந்த இந்த கை விரலு, இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த என்ன சொல்றது? இந்த உள்ளங்கை இந்த இடம்லாம் இல்லாம, இதுக்கு அப்படியே கீழ நீளமா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த எலும்பு நீளமா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஆமா. ஆ இந்த இத வந்து இப்படி கைய வந்து இப்படி இந்த எக்ஸ் ஷேப்ல இப்படி கொண்டாடுறது முன்னாடி வந்து வச்சிருக்கான். ஓகேவா? அதாவது பாதுகாப்புக்காக. இப்ப இந்த பாட்காஸ்ட் கவர் ஆர்ட்ல கூட வந்து அந்த அந்த இந்த போஸ்டர்ல வந்து அந்த அதுல ஒரு கை அமைப்பு வந்து இருக்கும். இப்படி கைய ஆமாமா. வந்து இப்படி இப்படி வச்சா மாரி. அந்த அந்த மாரி அந்த பையன் வந்து வச்சிருக்கான். அருவாள் எடுத்து போட்டுருக்கானுங்க. அந்த பையன் கையிலேயே போட்டுருக்கானுங்க. கையில போட போட அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த இடம். ஆமா. அந்த கையோட ஏரியா. அந்த கையோட ஏரியா அந்த பெரிய எலும்பு இருக்கும் பார்த்தீங்களா? அவன வெட்டுன வெட்டுல அந்த அந்த எலும்பு அது பெரிய எலும்பு இருக்கு பார்த்தீங்களா? அது நொறுங்கிருச்சு. காட்டுத்தனமா நொறுங்கியிருக்குது அந்த எலும்பு. அவன் கை அதுக்கப்புறம் கீழ இது ஆயிருச்சு. ஓகேவா? உடைஞ்சு கீழ இது பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கழுத்துல ஒரு வெட்டு. ஓகேங்களா? கழுத்துல ஒரு வெட்டு. இந்த வயிறு இருக்குது பார்த்தீங்களா? இடுப்புக்கு கொஞ்சம் மேல. அங்க ஆமாமா. ஆ அங்க ஒரு கேட்கவே வெட்டு. எனக்கு அழுகையா வருதுங்க எனக்கு. ஆ. அங்க அங்க ஒரு வெட்டு. எனக்கு சத்தியமா சொல்றேன். நான் வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து என்ன சொல்றது? எனக்கு வந்து எமோஷன்ஸ் வந்து வெளியில வந்து காட்டிக்க மாட்டேன் நானு. ஓகேவா? எனக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறீங்க. அப்படி சொல்லுங்க. ம். அப்படியே அப்படியான வாபஸ் என்ன சொல்றது? ஒரு கோவம் கூட வராது. ஏன்னா நீங்க இருக்கட்டும்டி. இப்படி சொல்றீங்கல்ல, எனக்கு நீங்க சொல்லும்போது அழுவ வருதுங்க. அழுவுறீங்க நெனப்பேன். அந்த அளவுக்கு எமோஷனலுங்க நானு. உடனே அழ எனக்கு ஆரம்பிச்சுருங்க நல்லா. எனக்கு வந்து இந்த மாரி பிரச்சனை எது வந்தாலும் என் குடும்பத்துல யாராச்சும் செத்து போனாலும் சரி, எனக்கு வந்து இந்த பெருசா வந்து இந்த அழுக, இந்த சிரிப்பு இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து வராது. சும்மா உம்முனே தான் இருப்பேன் நானு. ஓகேவா? கோவம் கூட வந்து கட்டுப்படுத்திக்கணும்னு நெனைப்பேன். எனக்கு இந்த விஷயத்த பார்த்ததுலருந்து எனக்கு எனக்கு என்ன சொல்றது தெரியுமா? கண்லருந்து வந்து ஒரு மாரி தண்ணி வருது. தண்ணி வருதுன்னா, ஒரு இதனால வர்றதில்ல. கோவத்தின் வெளிப்பாடுனால எனக்கு வருது. அதோட ஓகே. வெளிப்பாடு வந்து புரியுது. எனக்கு இத எடுத்துட்டு போய் நான் ஸ்டோரில என்னால போடவே முடியல. ஸ்டோரில போடுறேன் நானு. கெட்ட கெட்ட வார்த்தையில கண்ட மேனிக்கு எனக்கு வருது. ஸ்டோரில போட்டு டைப் அடிச்சு, இல்ல இப்படி போடக்கூடாது. போட்டா தப்பா எடுத்துப்பாங்க. இந்த மாரி வார்த்தைகள எல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் டெலீட் பண்ணி போட்டுட்டு இருக்கிறேன். Facebookல போனா இந்த நாய்ங்க, இந்த சில்ற நாய்ங்க இருக்கிறானுங்க பாத்தீங்க. ஜாதி வெறி பிடிச்ச சில்ற நாய்ங்க.
இந்த சில்றர் நாய்ங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க தெரியுமாங்களா? அ சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னன்னா ஹிந்துயிசம் அண்ட் ஹிந்து காஸ்ட் சிஸ்டம் அ இட் வில் நெவர் டை அப்படின்னு சொல்லி போட்டு சிரிச்சுட்டு விளையாண்டுக்கிறானுங்க உள்ளார. ஆமா. ஏய் உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன்டா. அந்த சைடுல இருக்கிற அந்த மெஜாரிட்டி குரூப் அவனுங்கலாம் வந்து அ அடுத்த வேள சாப்பாட்டுக்கு வந்து இது பண்ணணும். அடுத்த வேள இதுக்கு வந்து இது பண்ணணும். எங்க வாழ்க்கைய பார்த்துக்கணும். அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கிறங்காட்டி தான் வந்து அவங்கலாம் வந்து திருப்பி அடிக்க முடியாத ஒரு நிலைமையில வந்து இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். ஓகேவா? அவங்களுக்கு வந்து எல்லா வசதியும் இருந்து நீங்க அவங்கள போய் இப்படி வந்து வம்பிழுக்குறங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா, அந்த சைடு ஒரு பாப்புலேஷன் இருக்குது. பெரிய பாப்புலேஷன். நீ வந்து என்ன சொல்றது? தமிழ்நாட்டுல வந்து வேரியஸ் சைடுல இருக்கிற ஒரு பெல்ட்டா தான் இருப்ப நீ உங்க ஊர்ல தான் நீ வந்து ஒரு மெஜாரிட்டில இருப்ப. ஆனா அவங்கலாம் வந்து அப்படி கிடையாது. ஓகேவா? நீ கோயம்புத்தூர் சைடு போனன்னா கவுண்டர் இருப்பாங்க. அதே இந்த சென்னை சைடு எல்லாம் போனேன்னா, இந்த பிராமினு இந்த மாரி சமூகத்த சேர்ந்த மக்கள்லாம் நெறைய பேர் இருப்பாங்க. அதே இந்த சைடு வந்தீங்கன்னு வைங்களேன், இந்த மதுரை சைடு வந்தீங்கன்னா வந்து இந்த தேவரு இந்த மாரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. அதே கீழ போனீங்கன்னு வைங்களேன், வன்னியரு, நாடாரு இந்த மாரியான ஆட்கள் தான் இருப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், இந்த பாப்புலேஷன் அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பாப்புலேஷன் நீ எதிர்பார்க்க உன் இடத்துல உங்க 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 இத்தன 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 இந்த பெல்ட், அந்த பெல்ட்ன்னு இருக்கிற நாடார் பெல்ட், வன்னியர் பெல்ட், கவுண்டர் பெல்ட், ஆ பிராமின் பெல்ட் இந்த இத்தன பெல்ட் இருக்கு இல்லையா? இத்தன பெல்ட்லயும் அவங்க அத்தன ஆட்கள் இருக்காங்க. ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் கிடையாது. நீ இருக்கிற எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு மெஜாரிட்டியான ஒரு பாப்புலேஷன் வந்து இருக்குது. அவங்கலாம் அமைதியா இருக்கிறாங்க. உன்ன அமைதியா மாரி ஒரு இருக்காங்கன்னா அமைதியா இருக்கான்னா, அவன் வாழ்க்கைய பார்த்துட்டு அவன் இருக்கிறான். அவன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத பார்த்துட்டு அவன் போயிட்டு இருக்கிறான். உங்கள மாரி சாதி வெறி புடிச்சு, என்ன ம். அவன் தெரியல. அப்படி சொல்லணும் அவன். அவ்வளோதான். என் லைஃப்க்கு படிக்கணும், வேலைக்கு போணும், சம்பாரிக்கணும், அந்த குடும்பத்த பார்க்கணும். என் லைஃப்ப நான் நல்லபடியா ரன் பண்ணணும். அ அப்படின்னு அவன் நான் இருக்கிறான். நான் வந்து ஒரு ஒரு பெ ஒரு ஒரு என்ன சொல்றது? என்னுடைய என்ன சொல்றது? என் வாழ்வாதாரத்த வந்து உயர்த்தணும். நான் வந்து படிச்சு மேல வரணும். நான் வந்து எங்க வீட்ல இருக்கிறவங்கள எல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணுங்கிற ஒரு நெனப்புல அவன் போராடி அவன் வந்து வாழ்ந்துட்டு அடுத்த வேலைய பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறான். உங்கள மாரி வந்து ஆட்டம் பூட்டம் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு சண்டித்தனம் பண்றது தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டுலாம் திரியல. நான் சொல்றேன், இதே இதே அந்த பெரும்பான்மையான அந்த அந்த மக்கள் அத்தன பேருமே அவனுக்கு எல்லாம் இருந்து அவங்க அருவாள் தூக்குனானுங்கன்னா, இவனுங்க 1 மாசம் இருக்க மாட்டானுங்க, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளார. பூரா பயலுல அடிச்சு ஒழிச்சு விட்டுருவானுங்க. இவனுங்கலாம் நெனச்சாங்கன்னா. ஒடுக்கப்பட்ட மக்கள் அருவாள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து வயலன்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். திருப்பி அடிக்க ஆரம்பிச்சானுங்கன்னா அவ்வளோதான். திருப்பி அடிக்க ஆரம்பிச்சானுங்க. இவனுங்கலாம் பொட்டி சாத்திட்டு ஓடிற வேண்டியதுதான். ஓடிரு. தமிழ்நாட்டுக்குள்ளயே நீ இருக்கக்கூடாது. ஓடிரு. அப்படிங்கிற ஒரு நெலைம தான் இங்க வந்து கிரியேட் ஆகும். இங்க அவனுக்கு 1008 வேலை இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அவன் இது பண்ணிட்டு இருக்கிறாங்காட்டி தான் வந்து எதுவுமே வந்து இது பண்ணாம இவனுக்கு வந்து பதிலுக்கு வந்து திரும்ப ரொம்ப ஆட ஆரம்பிச்சுட்டுருக்கானுங்க. ஆமா உண்மைய சொல்ல வன்முறை என்னைக்குமே தீர்வாகாது. அவனுங்க அவன் வழிய பார்த்துட்டு சட்டப்படி முன்னாடிட்டு போயிட்டு இருக்கிறான் எல்லாத்துக்கும் அவன். ம். ஆஹா! இவன் நம்ம கிழிச்சா சிக்கிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் நமக்கு இது. ஏன்னா நான் அ, சட்டத்த நம்புறேன். நான் சட்டத்த நம்புறேன். அந்த சட்டம் தான் திருப்பி நல்லா செஞ்சு விடுது அவனுக்கான. இந்த மாரி டைம்ல நமக்கு ம், 10 கேஸ் போட்டோம்னா, அதுல ஒரு 2, 3 கேஸ் தான் நமக்கு சாதகமா வந்து முடியுது. அவனுக்கு இருக்க அதிகாரத்த பயன்படுத்தி ஜெயிச்சுட்டும் போயிடுறான் அவன். ம். நான் அதான் சொல்றேன். இங்க வந்து அரசாங்கத்திலே அந்த அந்த பிரச்சனை வந்து இருக்குது. ஆனா நம்ம வந்து நெறைய பேர் என்ன சொல்றோம்? இல்ல அரசாங்கம் வந்து அங்க வந்து இருக்கணும். இல்லைன்னா வந்து இன்னும் இது இது நமக்கு எதிர்க்கா நமக்கு இந்த சித்தாந்தங்களுக்கு எதிர்க்கா இருக்கிறவங்க வந்து உள்ள புகுந்துட்டான்னா எல்லாமே வந்து முடிஞ்சிடும். எல்லாம் தலைகீழா மாறிடும் அப்படிங்கிறாங்க. நம்ம சித்தாந்தங்கள் பேசுற ஆட்களே இருந்துமே, பெருசா எதுவுமே வந்து இதாகலையே. இன்னும் அப்படியே தான் இருக்குது. வருஷம் மாறிட்டே போயிட்டு இருக்குது. ஓகேவா? இப்ப ம 2023ல இருக்கிறோம். சந்திராயனுக்கு ராக்கெட் அனுப்பிட்டு இருக்கோம் நம்ம. ஆ என்ன சொல்றது? நம்ம திராவிடம் பேசுறோம் அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்த வந்து மறந்துருது. நம்ம எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டோம், இதெல்லாம் பேசுறோம், இதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்துறோம் ஓகே. ஆனா அந்த மக்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து செய்யப்படவே இல்ல. அதாவது கோயிலுக்குள்ள வந்து போறோம்னு போராட்டம் பண்ணாங்க ஓகே. பள்ளிக்கூடத்துல வந்து படிக்க விடல. அதுக்காக வந்து இது பண்ணோம் ஓகே. இப்படி வந்து நெறையா அந்த மக்களுக்கான நெறைய விஷயங்கள் வந்து என்ன சொல்றது? அடிப்பட்ட என்ன சொல்றது? அந்த பேசிக்கான நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஆமா. மாரி விஷயங்கள வந்து இந்த திராவிடம் தான் வந்து பண்ணி குடுத்துச்சு. வேற எந்த கட்சியுமே வந்து பண்ணி குடுக்கல. நெறைய விஷயங்கள், நெறைய பிற்போக்குத்தனமான விஷயங்கள்லாம் கூட வந்து இத வந்து அழிச்சது ஓகே.
இதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஓகேவா? அது நான் மறுக்கவே மாட்டேன் என்னைக்குமே. தமிழ்நாடு ஓரளவுக்காவது இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா, அதுக்கு ம். திராவிடர் தான் முக்கியமான காரணம். முதல் முக்கிய காரணம் திராவிடம் தான். இந்த அளவுக்காவது ஓரளவுக்காவது மத்த மத்த அ மத்த ஸ்டேட் மாரி இல்லாம நம்ம ம். தனித்து நிக்கிறோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க முதல் காரணம் திராவிடம் தான் அதுல. எனக்கு இன்னைக்கு நடந்த இந்த பையனுடைய இந்த சம்பவத்திலயும் கூட, இந்த நாங்குநேரி சம்பவத்திலயும் கூட, இப்ப இந்த விஷயம் இப்படி வெளில போயி, இப்படி ஒரு பேச்சு பொருளா ஆயிருக்குது. அதுக்குன்னு ஒரு கமிஷன் வந்து அலோகேட் பண்றாங்க. அதுக்குன்னு வந்து ஒரு இதெல்லாம் பாக்குறாங்க. இவ்ளோ விஷயங்கள் நடந்து சல்லுன்னு அந்த ஒரு விஷயம் இது பண்ணி அதுக்கான தீர்வுகள வந்து குடுக்குறாங்க இல்லையா? இதுவே வந்து ஒரு திராவிடத்தோட வெற்றின்னு தான் வந்து நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. இதெல்லாம் தான் திராவிடம். ஓகேவா? இன்னும் இந்த நார்த் இந்தியா மாரி ஸ்டேட்ஸ்ல எல்லாம் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு நாளுக்கே வந்து 1008 பிரச்சனைகள்லாம் வந்து நடக்கும். ஓகேவா? அதெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸா கூட வந்து ரெஜிஸ்டர் ஆகாது. வெளியில கூட பேசப்படாது. ஏன் அவங்க வீட்ல இருக்கிறவங்களே இந்த மாரி விஷயம் நடந்தா கப்பு சுப்புன்னு வாய மூடிட்டு உட்கார்ந்துப்பாங்க. ஓகேவா? வெளியில போவே போகாது. அங்கேல்லாம் வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து கிடையாது. கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாரி இந்த மாரி வந்து நீங்க வந்து ஜாதி குடும்பத்தினர் வந்து ஆ வெட்டுக்குத்தல் வாங்கியிருக்கீங்களா? உங்களுக்காக வந்து நான் வந்து நிவாரண உதவித்தொகை வந்து நாங்க வந்து குடுக்குறோம். அப்படின்ற மாரிலாம் வந்து அவனுங்கலாம் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. இதெல்லாம் வந்து 10ஓட 11 அப்படியே வந்து என்ன சொல்றது? வட மாநிலத்துல எல்லாம் வந்து அப்படியே நடந்துட்டு போயிரும். இங்க வந்து ஒரு பிரச்சனை நடந்தாலுமே பெருசா பேசப்பட்டு, அது ஒரு பெரிய இஷ்யூவா மாறி, நெறைய பேர் வந்து கேள்வி கேட்டு, இந்த பிரச்சனைய வந்து ஒரு இழுத்து விட்டு அவனுங்கள போட்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுன்ற ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு இன்னைக்கு அதோட ட்ராக் வந்து மாறிட்டு இருக்குது. ஓகேவா? இன்னைக்கு அப்படியான ஒரு விஷயத்த நோக்கி தான் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் வந்து திராவிடம் தான். ஓகேவா? அதாவது இதுக்கு முன்னாடி திராவிடம் வந்து பண்ண ஒரு சில விஷயங்கள வச்சுக்கிட்டே வந்து திராவிடம், 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 திராவிடம் என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து திராவிடத்து மேல வந்து தப்பு சொல்றீங்களா? அப்படி இப்படின்னு பேசிட்டு திராவிடம் வந்து இதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு வந்து பண்ணியிருக்க வேணும். இன்னும் நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் பண்ணாம, இந்த சாதிய ஓட்டு, இந்த காஸ்ட் வோட் பேங்க் இருக்கு இல்லையா? அந்த காஸ்ட் வோட் பேங்க்க நோக்கியே வந்து இந்த விஷயம் வந்து போயிட்டு இருக்குது. இந்த விஷயம் வந்து நகர்ந்து போயிட்டு இருக்குது. என்ன சொல்றது? டிஎம்கே வந்து இன்னைக்கு இந்த காஸ்ட் வோட் பேங்க்க நோக்கியே போயிட்டு இருக்குது. ஏன்னு போய் நம்ம காரணம் கேட்டா, ஆ அது வந்து ஒண்ணும் இல்லைங்க. ஆ இந்த மாரி வந்து என்ன சொல்றது? இந்த மாரி வந்து போயிட்டு தாங்க இருக்கும். ஏன்னா வந்து விட்டா பிஜேபி காரன் வந்து உள்ள பூந்துருவான். பிஜேபி காரன் வந்து உள்ள பூந்துருவான். பிஜேபி காரன் உள்ள பூந்துட்டான்னா, த நமக்கான விஷயங்கள்லாம் வந்து எதுவுமே கிடைக்காது. நமக்கான விஷயங்கள்லாம் எதா இருந்தா நம்ம ஆளுங்க வந்து ஆட்சியில இருக்கணும். நம்ம ஆளுங்க ஆட்சியில இருந்தா தான் வந்து நமக்கான விஷயங்கள்லாம் வந்து நம்மளால கேட்டு பெற முடியும். அது 1, 2 விஷயங்கள்லாம் லேட்டா வந்தாலுமே, நமக்கான விஷயங்கள்லாம் வந்து இருக்கணும்னா, நம்ம ஆளுங்க வந்து ஆட்சியில இருக்கணும். அப்படிங்கிறானுங்க இவனுங்க. ஏய்! உங்களுக்குலாம் ஒரு விஷயம் புரியுதா இல்லையாடா உங்களுக்குலாம்? ஏய்! என்ன சொல்றது? இவங்க இருக்கிற இடத்துலயும், இவங்க இருக்கிற இடத்துலயும் இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற ஒரு விஷயத்தினால வந்து இவங்க ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கிறங்காட்டி இப்படி பேசுறாங்க. எ இந்த மாசத்துல இல்ல, இந்த வருஷத்துல எவ்வளவு பிரச்சனை நடந்தது? ஜாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. வேங்கை வயல் பிரச்சனையா இருக்கட்டும். இந்த மாரி பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது இல்லையா? இந்த மாரி பிரச்சனைகள் நடக்காம இருக்கறதுக்கு ஒண்ணு பண்ணணுமா இல்லையா? அ கண்டிப்பா, இந்த மாரி கண்டிப்பா. பிரச்சனை இந்த மாரி பிரச்சனைகள் வந்து நடக்குது. நடந்தா இத்தனை எல்லாம் பண்றாங்க, விசாரிக்கிறாங்க, உதவித்தொகை குடுக்குறாங்க, நிவாரணத் தொகை குடுக்குறாங்க. அடுத்து நடக்காம இருக்க என்ன பண்றதுன்னு பிரச்சனை இல்ல அடுத்து இப்ப. நடக்காம இருக்கறதுக்கு என்ன பண்றது? அதான் பிரச்சனை. அதாவது இவங்க இந்த இந்த சம்பவம் இந்த நாங்குநேரி சம்பவம் நடந்தப்போ, ஒரு விஷயத்த வந்து இது பண்ணிட்டே இருந்தாங்க. பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும். எங்க மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க. ஓகேவா? இது வந்து இவங்களுக்குன்ட்டு இல்ல. ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் எங்கெங்கலாம் வாழ்றாங்களோ, அங்கங்க எல்லாம் இந்த பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்குது. நம்ம என்ன சொல்றது? இந்த திரைப்படத்துல பார்க்கிறதா இருக்கட்டும் சரி, ரியல் லைஃப்ல பார்க்கிறதா இருக்கட்டும் சரி, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா போது சேரிக்குள்ள புகுந்து பசங்கள எல்லாம் வந்து தூக்கிட்டு போயிறது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இந்த மாரியான சம்பவங்கள்லாம் பார்த்திருப்போம். எதனால வந்து இப்படி தூக்கிட்டு போனாங்கன்னா, அவங்கள வந்து கேட்க நாதி இல்ல. அ அவங்கலாம் வந்து கண்டிப்பா அவன பார்த்தாலே தெரியாது. அவங்க வந்து அவனுங்கலாம் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருப்பானுங்க அப்படின்ற ஒரு இவனுங்களா வந்து யூகிச்சு வந்து பேசுறது. இந்த மாரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? அவங்களுக்கான விஷயங்கள், அவங்களுக்கான ஒரு இதெல்லாம் வந்து குடுத்திருந்தாலுமே, இந்த மாரி விஷயங்கள எல்லாம் வந்து இந்த மாரி விஷயங்கள வந்து திராவிட அரசு வந்து தடுத்திருக்கணுமா இல்லையா? இதுக்கெல்லாம் வந்து திராவிட அரசு என்ன பண்ணுச்சுங்கிறது தான் இங்க வந்து கேள்வியே. இந்த மாரியான விஷயங்களுக்கு ஒரு தீர்வு குடுத்திருந்ததுன்னா,
இன்னைக்கு இந்த பையன் வந்து இப்படி வெட்டு வாங்கியிருக்காங்கிற அந்த அவசியமே இங்க வந்து தேவையில்ல. அந்த நெறைய பேர் வந்து இந்த ஊர விட்டே வந்து காலி பண்ணிட்டு போயிருக்கணுங்கிற அவசியமே இல்லைங்கிறேன் நானு. அ கண்டிப்பா, அதாவது கண்டிப்பா. அந்த இடைநிலை ஆதிக்க சாதியினர் இருக்கிறாங்க இல்லையா? அந்த மக்கள் இடைநிலை ஆதிக்க சாதியினர் அவங்களுக்காகவே வந்து இது பண்ணிக்கிறது. ஓகேவா? அவங்கள போய் எதிர்த்தா எங்க வோட் பேங்க் வந்து அடிபடாதா? அப்படின்ற மாரி தான் நெறைய அரசியல்வாதிகள் வந்து என்ன சொல்றது? மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் என்னய்யா இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது. அதாவது இந்த மாமன்னன் படத்திலேயே வந்து அந்த ஒரு சீன் இருக்கும். இந்த வடிவேல் மலை மேல நின்னு அழுவாரு இல்லையா? ஆமா. அந்த சீன் அதுக்கு முன்னாடி வந்து அப்படிதான் கொஞ்சம் நடந்திருக்கும். அதனால அந்த பசங்கள வந்து கல்ல தூக்கி போட்டு கொன்றுப்பாங்க. பசங்கள கல்ல தூக்கி போட்டு கொன்றுப்பாங்க. கல்லார் அடிச்சு கல்லார் அடிச்சு கொல்லுவாங்க. அந்த ரத்தினவேலு அவங்க அப்பா வந்து என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாரி கட்சிக்கு வந்து அவப்பேர் ஆயிரும்பா. கட்சிக்கு வந்து இதாயிரும்பா. அ அதனால வந்து இந்த பிரச்சனை வந்து நாம உனக்கு என்ன தேவையோங்கிறத நாங்கலாம் வந்து பண்ணி குடுத்துர்றோம். அ அதனால வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசா வந்து பேசிறாதப்பா. உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நாங்க வந்து பண்ணிர்றோம். அ அதனால வந்து பெருசா வந்து இது பண்ணிக்காதீங்கப்பான்னு சொல்லுவாரு. ஆனா அவங்களுக்கு ஒரு தண்டனை வாங்கி குடுக்கணுமா இல்லையா? அ தண்டனை வாங்கி குடுக்கணும். அவங்க தப்பு பண்ணவங்கள எல்லாம் புடிச்சு தூக்கி உள்ள போடணும். அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம, இந்த மாரிலாம் வந்து இது பண்ணாதப்பா. இந்த மாரி வந்து அவங்களுடைய ஜாதி ஓட்டு வேற இருக்குது. இந்த ஜாதி வேணும். இந்த ஜாதி வேணும்னா இந்த இந்த அரசாங்கம் வந்து நிக்கணும்னா இந்த ஜாதி ஓட்டு வந்து கண்டிப்பா வேணும். அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே பார்த்துட்டு, இந்த மக்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றது? காச குடுத்து வந்து வாய அடைச்சுட்டு ஓடிறது இவனுங்க. இன்னைக்கு திமுக அரசும் அந்த மாரியான ஒரு விஷயத்த தான் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அன்பில் மகேஷ் வந்து என்ன சொல்றாருன்னா, அ அந்த ஒரு ஸ்பீச் குடுத்திருப்பாரு. ஒரு வீடியோ இருக்கும். அந்த ஆமாமா. வீடியோ வீடியோ போட்டிருப்பாரு. ஆ என்ன சொல்றாருன்னா, அ ம பள்ளி மாணவர்கள்லாம் வந்து மற்ற மாணவர்களிடத்திலலாம் வந்து சகோதரத்துவம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. ஏய்! இங்க பிரச்சனை அது கிடையாது. இங்க பிரச்சனையே வேற. இங்க வந்து அங்க 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 நடந்த பிரச்சனை வந்து என்னன்னா, அது ஏதோ பள்ளி மாணவர்கள் வந்து அவங்களுக்குள்ள வந்து போட்டி பொறாமையினால வந்து அடிச்சுக்கிட்டு இது பண்ணாங்கலாம் கிடையாது. ஜாதி ஜாதி வெறி அங்க ஒண்ணு நடந்திருக்குது. இது வந்து ஜாதி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனா நீ வந்து அந்த ஒரு விஷயத்த வாய தொறந்து பேசுறதுக்கே வந்து பயப்படுற. அ எங்க பேசுனா எங்க கட்சிக்கு வந்து இதாயிருமோங்கிற இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற. உன் கட்சிக்கு எப்படி ஒரு இடைநிலை இடைநிலை ஆதிக்க சாதியினர்களுடைய ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய ஓட்டு முக்கியமோ, அதே மாரி உன் கட்சியோடைய இது அவனுக்கு வந்து அவனோட ஓட்டு தான் முக்கியம். ஆனா உன் கட்சி உருவான காரணமே வந்து இந்த மக்கள் தான். இந்த மக்களை இந்த ம இந்த இந்த மக்களை வைத்து தான் இந்த மக்களோட கஷ்டங்கள வச்சு தான் இந்த கட்சி உருவாக்குச்சு. இந்த கட்சி உருவானதுக்கான மெயின் ரீசன் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து உருவான ஒரு கட்சி இது. திமுக. இன்னைக்கு அன்னைக்கு காலத்துல வந்து எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சி அப்படின்னு பேசும்போது, அதெல்லாம் வந்து என்ன சொல்றது? ஒரு ஆண்ட இடைநிலை சாதிகளின் கட்சின்னு தான் வந்து சொல்லுவாங்களே ஒழிய, நெறைய பேர் பாஜக என்ன சொல்லுவாங்க, எங்க ஊர்ல என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, அது நடிகர் கட்சிப்பா அது. அப்படின்னு ம், சொல்லுவாங்க நெறைய பேர் அத. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்படி இருக்கவே இருக்காது. ஒரு அண்ணாவா ம், இருக்கு பெரியாருக்கு அவர் வந்து அண்ணாவா இருக்கட்டும், அண்ணா அதுக்கப்புறம் கலைஞரா இருக்கட்டும், இப்ப ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும். அவங்க ம், அந்த கட்சியோட வேர் மூலமா வந்தவங்க. கட்சி கொள்கை என்னன்னு தெரியும். கட்சினா ம், என்னன்னு தெரியும். கட்சி எப்படி நடத்தணும்னு தெரியும். அவங்களுக்கு எப்படி ஆட்சி நடத்தணும்னு தெரியும். அப்படின்னு ம், சொல்லிட்டே தான் இருப்பாங்க சொல்லுவாங்க. ஆனா ஏடிஎம்கே அப்படி சொல்லும்போது அது நடிகர் அது நடிகர்கள் வச்சுப்பா சும்மா ஜெயலலிதா வெள்ளையா அழகா இருந்ததை பார்த்தோன்னே அதுக்கு ஓட்டு போட வந்துட்டானுங்க நிறைய பேர். உதாரணத்துக்கு எங்க எங்க சார் என்ன சொல்லுவாருன்னா, நான் படிச்சுட்டு இருந்த டைம்ல ஒரு நாள் ம், நைட்டு 2 மணிக்கு எங்க ஊருக்கு ஜெயலலிதா வந்தாங்கப்பா. நீ நினைச்சு ம், பாரு, நைட்டு 2 மணிக்கும் அந்த அம்மா தகதகன்னு மின்னுச்சு. அப்ப பாத்துக்க நைட்டு 2 மணிக்கே தகதகன்னு மின்னுச்சுன்னா, பகல்ல எப்படி மின்னும் பாருங்க அந்த அம்மா வெள்ள அழகா இருக்கும் பாருங்களேன். ம். அப்படின்னு எங்க சார் சொன்னாரு. அதனாலே இந்த வெள்ளையாருக்கு அழகா அழகா இருக்கிறத பார்த்தே இந்த நெறைய பேரு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க அந்த அம்மாவ. அந்த கட்சிக்கு ஜெயிக்க வச்சாங்க. அப்படிலாம் எங்க சார் சொல்லியிருக்காரு. நெறைய அந்த பேரு இன்ன வரையிலுமே எம்ஜிஆர் நடிக்கிறத பார்த்து கட்சி கொள்கைலாம் எனக்கு தெரியாது எனக்கு. ஆனா அ, எம்ஜிஆர்ங்கிறனாலக்கே நான் ஓட்டு போட்டேன். அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா டிஎம்கேல முக்காவாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட்சி எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? அந்த கட்சியோட கொள்கை என்ன? அது தெரிஞ்சு ஓட்டு போடுறதால டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற நெறைய பேர். இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் ஏன் டிஎம்கே நெறைய பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, அந்த கட்சியோட கொள்கை என்னன்னு நமக்கு தெரியும். அந்த கட்சி எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? கட்சியில இருக்கீங்களா என்ன எப்படிலாம் உழைச்சாங்க? எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுல மாற்றங்கள கொண்டு வந்திருக்கு அப்படின்னு ம், இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு முக்காவாசி பேருக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியல அப்படின்னாலும் முக்கால் பேருக்கு தெரியும். ஆனா ம், ஏடிஎம்கே அப்படிங்கிறது அப்படி கிடையவே கிடையாது. ஏடிஎம்கே ம். அப்படிங்கிறது சும்மா ஒரு அந்த அந்த வந்து நடிகை அந்த இதை வச்சு ஓட்டாகி ஜெயிச்சிடலாம். இந்த அப்படி இருக்க ஆரம்பிச்சதுதான்.
அந்த சார்பட்ட பரம்பரை படத்துல கூட வந்து அந்த கட்சிக்காக வந்து இது பேசிட்டு இருப்பாங்க. இந்த எலக்ஷன் நடக்கும்போது வந்து அந்த மீட்டிங் போட்டு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? ஆமா, ஆமா. கட்சிக்காக வந்து அப்ப வந்து இது பேசுவாங்க. இந்த இவரு இருக்கிறாரு இல்லையா? ரங்கவாத்தியாரு. ஆமா, ஆமா. ரங்கவாத்தியார் நம்ம வந்து ரங்கவாத்தியார் மைக்கு புடிச்சு என்ன பேசுவாருன்னா, ந நடிகர்களின் மாய வலையில் வந்து விழுந்துறாதீங்க. அ அந்த கட்சிக்காக வந்து ஓட்டு போடுங்க. நடிகரின் மாய வலையில் வந்து விழுந்து மக்களை வந்து ஏமாற்றுகிறார்கள்ன்னு சொல்லி, ஒரு சீன்ல வந்து பேசிட்டு இருப்பாப்புல அந்த ஆளு. ரோட்ல நின்னுட்டு மைக்ல. ஆமா. ஓகேவா? அவங்க சைடு டீமும் சரி, டிஎம்கேக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கிற மாரி தான் காட்டியிருப்பாங்க. அவங்க வந்து ஏன்னா, அப்ப இருந்த அந்த விஷயத்த தான் காட்டியிருப்பாங்க. அந்த நடிகைகள் கட்சின்னு வந்து சொல்றது வந்து உண்மதான். அந்த மாரி தான் வந்து இப்போ க இவங்க கட்சி எடுத்தோம்னா, என்ன சொல்றது? எம்ஜிஆர் கட்சி எடுத்தோம்னா, இட்ஸ் வந்து என்ன சொல்றது? ஒரு இந்த இடைநிலை சாதிகளின் நண்பனாக ஒரு கட்சி, ஆதிக்க சாதிகளின் நண்பனாக ஒரு கட்சிங்கிறது தான் வந்து இந்த கட்சி. இந்த ஏடிஎம்கேவா இருக்கட்டும், இன்னும் நெறைய கட்சிகள்லாம் இருக்குது. அதே சமயம் வந்து டிஎம்கே வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களின் கட்சின்னு வந்து சொல்லுவாங்க. லேட்டர் பீரியட்ல வந்து ஆமா. எம்ஜிஆரே வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அ, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடின கட்சி. ஒடுக்கப்பட்டவர்களுக்காக உரிமை வாங்கி குடுத்த கட்சி. அ லேட்டர் பீரியட்ல வந்து எம்ஜிஆர் வந்து படத்துல வந்து அந்த மாரி கேரக்டர் எல்லாம் நடிச்சு, இந்த மாரிலாம் வந்து ட்ரை பண்ண பார்த்து தான் அது வந்து எடுபடல. சொல்லப்போனோம்னா. உழைக்க என்ன சொல்றது? பாட்டாளி மக்களுக்காக உழைக்கும் தலைவன்னு சொல்லிலாம் வந்து நெறைய படத்துல எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய கேரக்டர், நெறைய ஸ்டோரி லைன்லாம் வந்து அதுபடி வந்து பேஸ் பண்ணி வந்து நெறைய இது பண்ற மாரிலாம் வந்து பில்டப் பண்ணி இது பண்ணணும்னு நெனச்சான். அதுலருந்து ஒரு குறிப்பிட்ட வோட் பேங்க் மட்டும் தான் அவனால வந்து இது பண்ணிக்க முடிஞ்சதே தவிர, இன்னும் நெறைய பேர்லாம் வந்து அந்த மாரி விஷயத்தலாம் வந்து இது பண்ணிக்க முடியல. அவங்க கண்டுபுடிச்சுட்டாங்க. எம்ஜிஆர் இதுதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபுடிச்சுட்டாங்க. ஓகேவா? அப்ப இருந்த அப்ப இருந்த பேரு டிஎம்கேக்கு இருந்த பேரு என்னன்னா, ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக இருக்கும் கட்சி. விடியல் கட்சி. விடியல் கட்சின்னா என்னன்னா, நாங்க வந்து இவ்வளவு கஷ்டத்த வந்து இது மக்களுக்கு இருக்கிற அறியாமைய, இருட்டைக்கெல்லாம் போக்கி, வாழ்க்கைக்கு ஒளி தரக்கூடிய கட்சி. அப்படித்தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வழித்தர அறியாமைய போக்கிரும் இப்ப. அறியாமைய போக்கி, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பாதைய காட்டுற கட்சி. அப்படிதான் நான் இன்ன ம், வரையுமே கேள்விப்பட்டுட்டு இருக்கிறேன். ம். அந்த இருண்ட இருண்ட ஒரு பிற்போக்குத்தனமான வாழ்க்கையில இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது தான் அந்த உதயசூரியனுங்கிற அந்த சின்னமும், மக்களின் குரல்ங்கிற ஒரு பேரும் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சது. ஓகேவா? ஆமா. ஒடுக்கப்பட்ட பெரியார் கொள்கைகள அப்படியே பெரியார் கொள்கைகள அப்படியே ஃபாலோ பண்றது. அந்த மாரி எல்லாமே பெரியார் சொல்றதுல்ல. பெரியார் கொள்கைய ஃபாலோ பண்ணது, கலைஞரா இருக்கட்டும். இவங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து யாருக்காக வந்து ஹெல்ப் பண்றாங்க, யாருக்காக வந்து பேசப்படுறாங்க அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள். ஒரு விடுதலைக்காகவும், தங்களோட உரிமைக்காகவும் பேசப்படுறதுக்காண்டியான அ அவங்களுக்காக வந்து போராடக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்ட தலைவர்கள். அவங்களால வந்து உருவாக்கப்பட்டது இந்த கட்சி. அந்த கட்சி வந்து அதுக்கான ஒரு அவங்களுக்கான மக்கள். அந்த மக்களுக்கு என்ன சொல்றது? இது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்காகவே இருந்தாலும், மக்க ஒட்டுமொத்த சமுதாயத்துல வந்து எதுக்காக வந்து இந்த கட்சி இருக்குது? மக்களின் உரிமைகளை பாதுகாக்கணும். உரிமைகள வந்து வாங்கி குடுக்கணும். சுதந்திரத்த வந்து இது பண்ணி குடுக்கணுங்கிற அந்த ஒரு கட்சி அந்த அந்த கட்சியோட நோக்கமே வந்து அதுதான். அதுதான் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் நண்பன் தான் வந்து திமுக கட்சின்ற பேரு வந்து அன்னைக்கு காலகட்டத்துல இருந்தது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல அது வந்து எத நோக்கி போயிட்டு இருக்கு? அதாவது அதுக்குள்ள வந்து திராவிட கொள்கையா இருக்கட்டும், பெரியாரு சித்தாந்தங்களா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள எல்லாம் உள்ளார வச்சுக்கிட்டும், அதாவது அவங்க வந்து என்ன நெனைக்கிறாங்கன்னா, அதாவது திமுக காரங்க வந்து அவங்க வந்து என்ன நெனைக்கிறாங்கன்னா, இது வந்து நான் முன்னாடில இருந்தே நான் சொல்லிட்டு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆ என்ன நீங்க வந்து சொன்னாலும், சொல்லாட்டினாலும், ஆ இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? இந்த ஆமா. மக்கள் வந்து இந்த இந்த சமுதாய மக்கள்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஏத்தி வச்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த கட்சிய தவிர்த்து நம்ம வந்து வேற எந்த கட்சிக்கு வந்து போய் ஓட்டு போட முடியும்? எல்லா கட்சி அவங்க அப்பா, தாத்தா காலத்துல இருந்து தெரியும். இந்த கட்சி இந்த கட்சியோட தன்மை என்னன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இந்த கட்சியா, இந்த கட்சியில வந்து கொஞ்சம் அந்த ஜாதிக்காரங்க ஃபேவரா இருப்பாங்க. இந்த கட்சி இந்த இந்த நம்ம ஜாதிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து கொஞ்சம் ஃபேவரா இருப்பாங்கங்கிற டாக்லாம் வந்து நெறைய பேர்த்து வீட்லயே நம்மலாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா? ஆமா. அந்த கட்சியோட தன்மை வந்து அவங்களுக்கு தெரியும். இப்பவும் அவங்களுக்கு வந்து தெரியும். ஆனா, அந்த இந்த அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்களே, இந்த திமுக அரசியல்வாதிகள் எப்படி நெனச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, அ அவங்க ஓட்டு அது வந்துரும்பா, தானா வந்துரும்பா. நம்ம ஒண்ணும் போய் இதுக்கப்புறம் அவங்கள எல்லாம் போய் கேட்க தேவையில்ல. நம்ம வந்து நமக்கு ஒரு நமக்கு வந்து முன்னாடியே வந்து ஒரு பிராண்ட் இருக்குது. நம்ம வந்து ஒடுக்கப்பட்டவர்களின் குரல்ங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது. நம்ம வந்து பெருசா வந்து எதுவும் பண்ண தேவையில்ல. அப்பப்போ 1, 2 இந்த எஸ். பஸ்க்கு யாராச்சும் ஒரு விஷயத்த மட்டும் சலுகை எல்லாம் குடுத்தாச்சும் இது பண்ணிருவோம்.
அத தவிர்த்து நம்ம வந்து எதுவும் பண்ண வேண்டாம். இந்த மாரி மக்களுக்கு வந்து இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு வந்து ஒரு இது குடுக்கறது, ஒரு பாதுகாப்பு குடுக்கறது, மத்த மத்த சாதியினர்கிட்ட இருந்து ஏதாச்சும் பிரச்சனையிலருந்து வந்தாங்கன்னா, அதுலருந்து காப்பாத்துறதுக்காக அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பு குடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தலாம் இல்லாம, இவங்க வந்து எங்க ஒரு இது பண்ணிட்டு போறாங்கன்னா, இந்த ஜெயலலிதா ஒரு விஷயம் வந்து பண்ணா. என்ன ஒரு விஷயம்னா, அ இந்த இடைநிலை ஆண்ட சாதியினருக்குலாம் வந்து எந்தெந்த மாவட்டத்துல எல்லாம் இருக்கிறாங்களோ, அந்தந்த அவங்க அந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வந்து ஓவர் ஃப்ரீடம் வந்து குடுக்கப்பட்டுச்சு. போன என்ன வேணா எபிசோட் சொல்லியிருந்தீங்க. போன ஆ எபிசோட்ல முந்தின எபிசோட்ல சொல்லியிருந்தீங்க. சொல்லிப்பேன். என்ன வேணா நீ ஆடிக்க. எனக்கு ஒரு கவலையும் இல்ல. நீ என்ன வேணா பண்ணிக்க. உனக்கு எல்லாமே குடுக்குறேன். உனக்கு என்ன கட்சியில சீட் வேணுமா? குடுக்குறேன். பெரிய ஆளா வந்து இருந்துக்க. நீ என்ன பெரிய பெரிய போஸ்டிங் வேணுமா? எல்லாத்தையும் குடுக்குறேன். நீ என்ன திருவிழா எடுக்குறியா? அத பண்றியா? உன் தலைவருக்கு வந்து இது பண்றியா? எல்லா இதுக்கும் நான் வந்து மாலை போடுறேன். நான் வந்து என்ன வேணா பண்றேன். நீ என்ன வேணா பண்ணு. ஊர்ல என்ன அட்ராசிட்டி வேணா பண்ணு. பாத்துக்கிறேன். அப்படின்ற மாரி ஒரு அட்ரோஷியஸ் ஆக்ட்ல வந்து ரொம்ப என்னன்னா, இந்த அதிமுக ஆட்சி, அதாவது ஜெயலலிதாவின் அதிமுக ஆட்சியில வந்து ரொம்ப அதிகமாவே வந்து நடந்துட்டு இருந்தது. அப்பல்லாம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வந்து சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இந்த அம்மா வந்து இவ்ளோ பெரிய கொடுமையெல்லாம் பண்ணிட்டு இப்போ, அதிமுகனா என்னன்னு கேட்கும்போது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்ல மாட்டாங்க. அம்மா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லுவாங்க. தெரியுமா? இந்த எங்க ஒரு ஊர்ல இந்த ஐக்கிய திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லுவாங்க. ம், ம். இப்படி 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 ஒரு பேர் வாங்கிச்சு அந்த கட்சி அதுக்கப்புறம். அண்ணா திராவிட அண்ணா என்ன அண்ணா, அம்மா தாங்க எல்லாமேன்னு சொல்லிட்டு, அம்மா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு இதுக்கு மாத்திரலாங்கிற மாரிலாம் பேச்சு போயிட்டு இருந்தது. இப்படியெல்லாம் பேச்சு போயிட்டு இருந்ததுன்னா, அந்த கட்சி என்னைக்கோ குப்புறக்க படுத்திருக்கும். அவ ஜெயலலிதா நேக்கா டாக்டிக்ஸா வந்து, இல்ல இல்ல அது அண்ணாவாவே இருக்கட்டும். அண்ணாவா இருந்தா தான் நம்மகிட்ட இவனுகிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் கறக்க முடியும்னு சொல்லி, அண்ணாவாவே வச்சுக்கிட்டாரு. இல்லைன்னா அம்மா மக்களின் குரலாக இருக்குது. நான் வந்து மக்களுக்காக இது பண்றேன்னு சொல்லிட்டு, இது வந்து மக்கள் குடுத்த டைட்டில்ன்னு சொல்லிட்டு, அம்மா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகப்போகுது? ம். உண்மதான், உண்மதான். இன்னைக்கு வந்து திமுக அரசும் வந்து அது அந்த ஒரு டைரக்ஷன் வைத்த போது என்னன்னா, இந்த கேஸ்ட் வோட் பேங்க்ஸ், இந்த கேஸ்ட் பேஸ்டு வோட் பாலிடிக்ஸ் இத நோக்கி தான் போகுது. அதாவது இப்போ இதையுமே நீங்க மாமன்னன் படத்துல பார்த்திருக்கலாம். அந்த கட்சி விட்டு தூக்குறதுக்கு முன்னாடி, அ ம், என்னை எனக்கு பின்னாடி எத்தன பேர் இருக்காங்கன்னு தெரியாமயா, இவ்வளோ பெரிய பதவிய இந்த இவ்வளோ சின்ன பையன்ட்ட குடுத்தீங்க நீங்க? அப்படி ம், சொல்லியிருப்பாரு. அவருக்கு தெரியும். அவர் அந்த அவர் கட்சிய விட்டு தூக்குறதுக்கு முன்னாடி அந்த கட்சியோட தலைவருமே சொல்லுவாரு. எனக்கு ம், தெரியும். வேற என்ன பண்றது? ஓட்டு வாங்குனதுக்காக உன்னையெல்லாம் கட்சில சேர்த்துட்டு கூட வந்து சேர்த்திருக்க வேண்டியதா இருக்கு நானு. ம், அப்படின்னு ம். ஓப்பனே சொல்லிருவாரு அவரும். அதேதான், அதேதான், அதேதான். எக்ஸாக்ட்லி அதேதான். இந்த கட்சி வந்து இதோட இதோட கரு வந்து என்ன ஒரு விஷயத்த வந்து பேஸ் பண்ணியிருக்குது. அத நோக்கி இந்த கட்சி வந்து நகருதான்னு கேட்டா கிடையல. இது வந்து இதோட சுய லாபத்துக்காக வந்து இது ஒரு ட்ராக் எடுத்து போகுதோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு வந்து அது வந்து நடக்குது. என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சில சமுதாயத்தோடைய தலைவர்கள்லாம் வந்து அது என்ன சொல்றது? ஒரு ஒரு சில சமுதாயத்தோட தலைவர்கள், இது வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தோட தலைவர்கள்ன்னு வந்து சொல்லப்படுறாங்க. ஓகேவா? அது வந்து அரசியலுக்காக சொல்லப்படுறாங்க. ஆனா வந்து அவங்கலாம் வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தோடைய தலைவர்கள்லாம் கிடையாது. அவர்களெல்லாம் வந்து வாழ்ந்த காலகட்டத்துல வந்து அவங்க சமுதாயத்துக்காக தான் மோஸ்ட்லி வாழ்ந்திருப்பாங்க. அவங்க சமுதாயத்துக்காக வாழ்ந்து, அவங்க சமுதாயத்துக்காக போராடி, அவங்க சமுதாயத்துக்காக வந்து மத்த சமுதாயத்தை எல்லாம் வந்து அடிச்சு, நொறுக்கி, கலவரங்கள் பண்ணி, அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு 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 வோட் பேங்க்குக்காகவும், அந்த ஜாதியுடைய ஓட்டு அரசியலுக்காகவும் என்ன பண்றதுன்னா, அந்த ஜாதி தலைவர்களுக்கு போய் அவங்களுடைய இந்த ஜாதி தலைவர்களுடைய வரலாறு எடுத்து படிச்சு பார்த்தாலே தெரிஞ்சு போயிருமே! இன்னைக்கு நீங்க பம்கின் இருக்கிறாங்க இல்லையா? இந்த ஆ. பம்கினுடைய தலைவர்ன்னு சொல்லி ஒருத்தன சொல்றானுங்க. அந்த அந்த தலைவன பத்தி போய் பேசும்போது, அந்த தலைவன் வந்து இந்த வெள்ளைக்காரன் காலகட்டத்துல வந்து ஒரு விஷயம் பண்ணான். அதாவது எங்க ஊர் பக்கத்துல அந்த அந்த விஷயம் பண்ணான். அவனுக்கு வந்து ஒரு ஒரு இது கூட இருக்கும். என்னன்னா, அந்த மலைக்கும், சென்னி மலைக்கும் நடுவுல இந்த சின்ன மலை இருக்கிறான்னு ஒரு வேர்டிங் வந்து இருக்கும். ஓகேவா? அதாவது இவன் ராத்திரியோட ராத்திரியா வந்து வெள்ளைக்காரன் தலைய வந்து வெட்டிட்டு போனான். ஓகேவா? ஓ! வெள்ளைக்காரன் தலைய வந்து வெட்டிட்டு போனான். வெட்டிட்டு போய்ட்டான். ஓகேவா? வெட்டிட்டு ஓகே, போய்ட்டான். ஓகே. அந்த மலை இருக்கு சொன்னேன் இல்லையா? அந்த சென்னி மலைன்னு சொன்னேன் இல்லையா? அந்த சென்னி மலைக்கு ஆமா. பக்கத்துல, அங்க வந்து அந்த காலத்துல வந்து இந்த பாறைலாம் வந்து இது பண்ணியிருந்தாங்க. இந்த பாறைலாம் வந்து வெட்டி எடுத்துட்டு இருக்கிற அந்த ஒரு வேலைய வந்து அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பண்ணிட்டு இருந்தது. ஓகேவா? இப்போ ஓகே, ஓகே. அதுக்கு அந்த அந்த
மலைக்கு அந்த சைடு பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற மக்கள யோசிச்சு பாருங்க. என்ன ஆயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இவன் வந்து வெட்டிட்டு போயிட்டான். அசால்ட்டா வெட்டிட்டு போயிட்டான். புரியுது, புரியுது. வெட்டிட்டு கெத்து புண்ட சொல்லிட்டு போயிட்டான் அவன். இப்ப அந்த மக்கள யோசிச்சு பாருங்க. சுத்தி இருக்கிற மக்களுக்கு என்ன ஆச்சுங்கிறத யோசிச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் அடி எதுவும் கண்டுக்க உத தான். போறதில்ல. பிரிட்டிஷ்காரனுங்க போட்டு பொளந்து எடுத்துட்டானுங்க இவனுங்க எல்லாத்தையுமே. ஒரு கிராமத்த கூட விடல. அவன பொறுத்தவரைக்கும் இவங்க எல்லாரும் ஒரே ஆளுங்க தான் அப்படின்ற மாரி. அப்படியெல்லாம் கிடையாது. இங்க ஏகப்பட்ட ஜாதி இருக்குதுப்பா. அ அவன் வந்து இந்த மாரி சொல்லிட்டு போனான். லேட்டர் பீரியட்ல வந்து அவன புடிச்சுட்டாங்க. புடிச்சு தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு, பிரிட்டிஷ்காரங்க இவன வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி, தூக்குல இவன தொங்க விட்டு சாவடிச்சுட்டாங்க. இப்பதான் அவனுக்கு அந்த இடத்துல வந்து நினைவார்ந்த என்ன சொல்றது? ஒரு அஞ்சலி ஒரு இடமா வச்சு இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த நாயெல்லாம். என்னாச்சு இந்த எனக்கு சம்பவம் நடக்கணும்ல. இந்த சம்பவம் நடக்கலன்னா எப்படி அவனுங்க இருப்பானுங்க? இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றது? இப்பதான் அந்த விஷயம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றது? போன வாரம் என்னமோ தான் அந்த விஷயம் நடந்தது. வண்டி எடுத்துக்கிட்டு சர்ரு புர்ரு, சர்ரு புர்ரு, சர்ரு புர்ருன்னு போய் தள்ளி ரோட்லயே போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. நான் ஒரு விஷயத்த கேட்கணும்ட்டு இருந்தேன். அப்பவே கேட்கணும்ட்டு இருந்தேன். இது வந்து இந்த எபிசோடு மூலியமா கேட்கிறேன். அதாவது இந்த சென்னையில வந்து இந்த புல்லிங்கோன்னு சொல்லி அவங்கலாம் வந்து பைக் ஓட்டுறாங்க. ரேஷ் டிரைவிங் பண்றாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி இந்த காவல்துறையினர் வந்து மக்கள அந்த அந்த குறிப்பிட்ட மக்கள வந்து இது பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுறாங்க. அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்ற ஒரு ரேஷ் டிரைவிங் மட்டும் தான் ஒரு காரணமான்னு கேட்டா கிடையாது. அவங்கலாம் வந்து ஒரு ஒரு பெரிய அரசியல் பின்புலம் இல்லாத ஆட்கள். ஓகேவா? அரசியல் ஓகே. பின்புலம் இல்லாத ஆட்கள். ஆ பாமர மக்கள் அவங்கலாம். ஓகேவா? அவன் ரேஷ் டிரைவிங் பண்ணதுக்கு நீ அரெஸ்ட் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா ஓகே. ஆனா வந்து நீ அத வந்து ஊருக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே தானே பண்ணியிருக்கணும். அது என்னப்பா நீ ஒரு ஜாதி தலைவருடைய இதுக்கு வரும்போது மட்டும் அப்ப ஊருக்குள்ள பைக் எடுத்துட்டு 2 லேனுங்க. இந்த ரைட் சைடு லேனு, லெஃப்ட் சைடு லேனுன்னு 2 லேன் இருக்கும்ல. ரோட்டுக்கு அந்த சைடு வண்டி வர மாரி, ரோட்டுக்கு இந்த சைடு வண்டி போற மாரி இருக்கும் பாத்துருக்கீங்களா? ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் இந்த சைடு டைரக்ஷன் வர மாரி. இந்த 2 டைரக்ஷன்லயுமே வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. ஆப்போசிட்ல வண்டி வந்துட்டு இருக்குது. அவன் வண்டி எடுத்துட்டு போய் மண்ணுக்குள்ள சொருவிட்டு நின்னுட்டுருக்கான். இவனுக்கு அப்டியே வண்டி எடுத்துட்டு சர்ருன்னு ஓட்டிட்டு போறது. இதெல்லாம் காவல்துறையினருக்கு வந்து ஏன் தெரியறதில்ல? அப்ப என்ன நடக்குது? காவல்துறை வந்து என்ன என்ன மாரியான ஒரு விஷயத்த வந்து எடுத்து இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? யாருக்காக வந்து க யாருக்கு பயந்து வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? யாருக்காக வந்து ஃபேவரா வந்து இது என்ன என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க? ம ஒரு ஒரு அரசு ஊழியர், ஒரு அரசாங்க ஊழியர், மக்களுக்கான ஒரு சேவகன். ஆமா, ம். ஆமா. மக்களோட சர்வன்ட் தான் சொல்லப்போனா அதான் அரசாங்கமே முதல்ல. மக்களுக்கு சேவை செய்றது தான் அரசாங்கத்தோட வேலை. கவர்மெண்ட்டோடைய மக்களுடைய செர்வன்ட் தான் வந்து இந்த இந்த அரசு ஊழியர்கள். அந்த அரசு ஊழியர்கள் தான் வந்து காவல்துறையினரும் வந்து உள்ளார வந்து சேரும். ஓகேவா? இந்த அரசு ஊழியர்கள் வந்து இந்த காவல்துறை இது வந்து உள்ள சேர்றதுனால, இவங்கெல்லாம் வந்து இந்த விஷயத்திலயே சொல்றேன். இந்த விஷயத்துல அதே அதே பிரச்சனை தான் வந்து நடந்திருக்குது. என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட அந்த கம்யூனிட்டி வந்து எதுக்கா அந்த கம்யூனிட்டி பார்த்து பயப்படுறாங்க? அந்த கம்யூனிட்டிக்கு வந்து எதுக்கா அந்த ஒரு ராஜ மரியாதைய வந்து குடுக்குறாங்க? அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏன் வந்து இது பண்ணப்படுதுன்னா, அந்த விஷயம் அவங்கள வந்து யாராச்சும் திட்டிட்டாலோ, யாராச்சும் அடிச்சிட்டாலோ, அந்த ஜாதிக்காரங்கலாம் ஒண்ணு சேர்ந்து வந்து கலவரம் பண்ணுவாங்க. கலவரம் பண்ணா போய் தர்ற மயிரு. அ கலவரம் பண்ணா போய் தர்ற மயிரு. இதே தானே ஜெயலலிதா ஆட்சியிலயும் வந்து நம்ம சொம்புமணி ராமதாஸ் இருக்கிறான் இல்லையா? ஆமா. அவனுக்கு அவன் புள்ளைக்கு வந்து அடி விழுந்ததுல்ல நொச்சு நொச்சுன்னு. போச்சு மேலயே. இந்த போராட்டம் ஆமாமா. பண்ணிட்டு வந்து அவங்க அப்பனுக்கும் அடி விழுந்தது, அவன் பையனுக்கும் அடி விழுந்தது. அதே மாரி தான் சொல்றேன். இந்த விஷயத்திலயும். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த இடைநிலை சாதிக்காரங்கலாம் வந்து அவங்களும் வந்து அரசியல் தான். அவங்களும் வந்து அரசியல்ல இருக்கிறாங்க. அவங்கலாம் நெனச்சா என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்கலாம் வந்து எங்க வாழ்க்கைய வந்து இது பண்ணிருவாங்க. ஏய்! என்னடா பேசுற நீ? அதாவது ஒரு அரசியல்ல பலம் பொருந்திய அரசியல் பலம் பொருந்தாத சமூக மக்கள் கிட்ட போயி நீ வந்து ஒரு இதா நடந்துக்கிற. அப்ப மட்டும் ஏன் அப்படி நடந்துக்கிறேன்னு தான் நான் கேட்கிறேன் நானு. அ நீ அப்படி கண்டிப்பா, வந்து கண்டிப்பா. நீ வந்து ஒரு எகத்தாளமா நடந்துக்கணும்னு அவசியமே இல்ல. நீ அவங்க கிட்ட ஒரு நார்மலா நடந்துக்கிட்டா கூட போதும். நீ அவங்களுக்கு பயந்துட்டு நடந்துக்கிறியா? சரி ஓகே. அது ஒரு பிரச்சனை. விடு. நீ இந்த மக்கள் கிட்ட வந்து என்ன ஒரு எகத்தாளமா நடந்துக்கிற? அதாவது அவங்கிட்ட பயந்துட்டு, இவன்கிட்ட வந்து இவனோட மொத்த வீரத்த எடுத்து அவங்க மேல காட்டிட்டு இருக்கிறது. இவனும் அவன் வீரத்த காட்டிட்டு இருக்கிறான். அவனும் வந்து அவனோட வீரத்த தூக்கிட்டு வந்து இவன்ட்ட காட்டிட்டு இருக்கிறான்.
போங்கடா உங்க வீரத்த போய் காட்டணும்னா, போங்க. போ பாகிஸ்தான்ல போய் சண்ட போடு. பார்டர்ல போய் சண்ட போடு. ஆர்மில போய் சேர்ந்து சேர்ந்து சண்ட போடு. உங்க வீரத்தெல்லாம் போய் அங்க காட்டுங்கடா புண்டைகளா. இங்க வந்து ஏன்டா காட்டிட்டு இருக்கிறீங்க? அ ஒண்ணுமில்லாதவன்ட்ட எதுக்குடா உங்க வீரத்த காட்டிட்டு இருக்கிறீங்க? இங்க அதுதான் என்னோட கேள்வியே. இன்னைக்கு நடந்த சம்பவத்துல அதான் நடந்திருக்குது. அதாவது அந்த 10 மணிக்கு அந்த பையன் வந்து வெட்டப்படுறான். வெட்டப்படும்போது அந்த பையன தடுக்க வந்த அவங்க தாத்தா வந்து கார்டியாக் அரெஸ்ட்ல வந்து விழுந்துட்டாரு. அந்த சம்பவத்த பார்த்து மிரண்டு போய் நெஞ்ச நெஞ்ச புடிச்சுட்டு ஷாக்லயே இது பண்ணிட்டாரு, இறந்துட்டாரு அவரு. ஷாக்ல இறந்துட்டாரு அவரு. அந்த அந்த அண்ணன் அந்த அந்த பையனோட தங்கச்சி வந்து அந்த அண்ணன வந்து வெட்டாதீங்கன்னு சொல்லி நடுவுல பூந்துச்சு. ஆனா அந்த வெட்டும்போதே முறை வெட்டும்போதே அந்த சாதி பேரை சொல்லி அந்த ம், எங்க அம்மாவோட ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தையில திட்டி, ரொம்ப கேவலமான கெட்ட வார்த்தையில திட்டி, எங்க ம், எங்க எங்க ஊர்ல எல்லாம் எங்க வீட்ல எல்லாம் பத்த பத்த சேர்த்து எங்க 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 தயவால பொழைக்கிற நீ எங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றியா நீ அப்படின்னு ம். சொல்லி எந்த அளவுக்கு கேவலமா திட்ட முடியுமோ சொல்லிக்கிட்டே வெட்டியிருக்காங்க இதெல்லாம். அதாவது சிம்பிளா ஒரு வேர்ட் சொன்னானுங்க என்னன்னா, அ அதாவது அந்த தங்கச்சிகிட்ட போயி இந்த வாக்குமூலம் எடுத்திருப்பாங்க இல்லையா? ஆமா அந்த தங்கச்சிகிட்ட போய் வாக்குமூலம் எடுக்கும்போது என்ன ஒரு வார்த்தை, என்ன ஒரு டெர்ம் வந்து சொல்லியிருக்குன்னா, "அட எஸ்சி நாயே! ஆமா ஆமா நீ அதான் அதான் அதைத்தான் நான் சொல்லணும்னு சொன்னேன், நீங்க சொல்லிட்டீங்க. அதான் நான் சொல்லிடுறேன். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. நாம் வந்து இவங்களுக்காக போராடக்கூடிய ஒரு ஆட்கள் தான். நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் எந்த காலகட்டத்திலயும் வராது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, "அட எஸ்சி நாயே! நீ வந்து எங்கள வந்து இது பண்றியா? எங்கள வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா? எங்கள வந்து இது பண்றியா? எங்களுக்கு அடங்காம வந்து நீ வந்து போறியான்னு" சொல்லி வெட்டுனானுங்களாமா. அந்த புள்ளையும் வெட்டியிருக்கானுங்க நடுவுல வந்ததுக்கு. ஆமா. நான் காப்பாத்த வந்திருக்கேன். அந்த எப்படி வெட்டுறாங்கன்னு சொல்லி காப்பாத்த வரும்போது அந்த 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 தங்கச்சி மேலேயும் வெட்டு பட்டிருக்கு. ம். இப்படி கத்த ஆரம்பிச்சோனே பயத்துல எஸ்கேப் ஆயிட்டானு அவனுங்க. 13 வயசு புள்ளைங்க. குழந்தைங்க அது. ஆமா அத கண்டிப்பா போய் கண்டிப்பா. 13 வயசுல என்ன அத 13 வயசுனா 8த் படிக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 8த் தான் படிப்பாங்க. ம். உன் வீர புண்டையெல்லாம் காட்டணும்னா, போடா! போயி தைரியம் ஏங்க இப்ப இருந்துச்சுன்னா இப்ப வீரமாவே இருக்கணுமேங்க. இப்ப வீரத்த காட்டுறதுனால அந்த நீ ஒத்த கொத்தைக்கு வா. இல்ல கத்தி அருவாள் எடுத்துட்டு வராம வா. முடிஞ்சு போச்சு அங்கே. நீ போ. ஆட்டோமேட்டிக்கா 3 பேரா வர, நைட் 10 மணிக்கு மேல வர, இருட்டுல வர, கத்தி ம். தூக்கிட்டு வர, சேஃப்டிக்கு 3 பேர் வெளிய விட்டு வந்திருக்கிற. இதான் என்னடா அதெல்லாம்? அ போ, அங்க போ. எங்க சென்னைக்கு போ. சென்னைக்கு போய் சிஎம் ஆபீஸ் இருக்குது. போ. உன் அருவாள தூக்கிட்டு சிஎம் ஆபீஸ்ல போய் சிஎம் வெட்டப்போடா நீ. நீயே பெரிய வீர மயிர் உள்ள ஒரு ஜாதி. அப்படி இப்படின்லாம் வந்து ஊம்பி தள்ளிட்டு இருக்கியே. போ. அருவாள தூக்கிட்டு அங்க போடா உன் ஜாதி திமிர காட்டுறதுக்கு. நீ தானே சொல்ற எங்கள வந்து இவனுங்கலாம் வந்து ஒண்ணுத்துக்கும் பெ பிர ப பிரயோஜனம் இல்லாதவனுங்க. நாயி, பேயி, அ அந்த இதுன்னுலாம் அவ்வளோ கேவலமா திட்டுற. டேய் தெரியுதுடா அது எங்களுக்கு. நீ சொன்னான்னு சொல்லிட்டு அதுதான் எங்களுக்கு. எங்களுக்கு வந்து அது வந்து எங்களுக்கு புரியுது. எங்ககிட்ட ஏன்டா வீரத்த காட்டுற? உனக்கு 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 மேல இருக்கிறவங்ககிட்ட போய் வீரத்த காட்டுறா? அப்பதானே உன் வீரத்துக்கு வந்து அழகுன்ற மாரி ஒரு ஒரு விஷயம் வந்து இதாகும். அங்க போய் காட்டு. அ நான் சொல்லட்டுமா ஒரு விஷயம்? அதாவது இவங்கள போய் சீண்டுறான் பாத்தீங்களா இந்த நாயி? வீரன் சொல்லிட்டு போய் இவங்க மக்கள போய் அவங்கள போய் துன்புறுத்துறான் பாத்தீங்களா? இவன் தான் வந்து என்ன சொல்றது? 1ஆம் நம்பர் சில்ற கூதியே இவன் தான். இவன் தான் வந்து என்ன சொல்றது? கோழையிலயும் பெருங்கோழையே வந்து இவன் தான். அவ்ளோ பெரிய ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு ஜென்மம்னா இந்த நாய்ங்க மட்டும் தான். அதாவது பிரச்சனையே வேண்டான்னு ஒதுங்கி போறவன போயி, அமைதியா இருக்கிறவன போய் வெட்டுறான் பாத்தீங்களா? அமைதியா இருக்கிறவன் போய் குத்தி கொடைஞ்சுட்டு இருக்கிறான் பாத்தீங்களா? இவன் தான் யாரும் வந்து இந்த உலகத்துல கோலையே பார்க்க முடியாது. அவன மாரி இந்த உலகத்துல ஒரு கோலைய நீங்க பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கோலக்கருமாந்திரம் புடிச்ச நாய் தான் வந்து இவன். அவன் வந்து என்ன சொல்றது? அடிக்க மாட்டான்றது தெரியும். அவனால அடிக்க முடியாதுன்றது தெரியும். இப்ப ஒரு என்ன சொல்றது? உடல்நல குறைபாடு உள்ளவனுக்கு போய் அவன் அடிக்க முடியாதுன்னு தெரியும். அதுக்காக எவ்வளவு பெரிய எவ்வளவு அசிங்கமானவன்ங்கிறத அவன போய் சமூகத்துல காட்டணும்ன்றது தெரியுமா? அ நீ வந்து அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்த மக்கள வந்து நீ அடிக்கிறேன்னா, உன் வீரத்த வந்து இது பண்றேன்னா, ஒரு என்ன சொல்றது? ஒ ஒரு உடல் ஊனமுற்றவர் ஒரு மாற்றுத்திறனாளிய போய் அடிச்சுட்டு, ஒரு நல்லா இருக்கிறவன் போய் ஒரு மாற்றுத்திறனாளிய அடிச்சுட்டு, இதுதான் என் வீரன்னு சொன்னா எவனாச்சும் ஒத்துப்பானா? நீங்க கண்டிப்பா ஒத்துப்பீங்களா? கண்டிப்பா. ஒத்துக்க மாட்டேன். ஒண்ணும் இல்லைங்க. நான் உடல் மாற்றுத்திறனாளியா இருக்க விட்டுருங்களேன் நீங்க. ஒரு ம். நார்மலான பெர்சன் ஒருத்தர் இருக்கிறப்ப 2 பேரு கையில எதுவுமே இல்லாம ஒருத்தன 2 பேர் அடிச்சாலே அது முதல்ல வீரம் கிடையாதுங்க முதல்ல அது. அதுவே அசிங்கம் தாங்க முதல்லங்க. நீங்க ஒரு சமுதாயத்துல சமுதாயத்துல எல்லாமே இருந்து நல்லா இருக்கிற ஒரு சாதி பிரிவை சேர்ந்தவன் தான் இவனுங்கலாம். இந்த இந்த சில்றைங்கலாம். ஓகேவா? அதே வந்து அந்த நல்லா படிக்கிற பையன், எந்த பிரச்சனைக்கும் போகாம இவனுங்களால வந்து கன்டினியூஸா வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளால வந்து
இது பண்ணி பாதிக்கப்பட்டு இந்த இவன் இந்த பையன் மட்டும் இல்லாம இந்த பையனுக்கு இந்த பையன் சம்பந்தப்பட்ட சமூகம், அந்த மக்கள், அந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற இந்த சமுதாய மக்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த மாற்றுத்திறனாளி அந்த ஒரு இத வச்சு தான் சொல்றேன். அவங்கள ஒரு இத வச்சு தான் சொல்றேன். இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உரிமை இல்ல, ஒரு இது இல்ல, ஒரு அடிப்படையான வசதிகள் இல்ல. இந்த மாரி விஷயங்கள் இருக்குது. அந்த மாரி விஷயங்கள வச்சு தான் இவங்கள வந்து மாற்றுத்திறனாளியாவும், இவங்கள வந்து எல்லாம் இருக்கிற ஒரு இதாவும் சொல்றேன். உனக்கு எல்லாம் இருக்கணும்னா, நீ எல்லாம் இருக்கிறவன்ட்ட போய் உன் வீரத்தனத்த காட்டு. சரியா? அதான் வந்து ஒரு வீரனுக்கு அழகு. ஒரு வீரனுக்கு வந்து ஒரு இது. சரியா? அதெல்லாம் விட்டுப்புட்டு, எதுவுமே இல்லாம, கை, கால் இல்லாதவன், கண்ணு தெரியாதவன், வாய் பேச முடியாதவன், அவன்ட்ட எல்லாம் போய் வீரத்த காட்டுவன். அவனையெல்லாம் போய் எட்டி மிதிப்பேன், உதைப்பேன்னா, அது கிடையாது. அதுக்கு பேரு கோலத்தனம்னா மயிராண்டிகளா? அ அதாவது மாரி செல்வராஜும், ரஞ்சித்தும் வந்து படம் எடுக்குறாங்க. அதனால தான் வந்து ஜாதி வளருது. இப்பல்லாம் யாருங்க ஜாதி பார்க்குறா? நாங்கல்லாம் ஒத்துமையா தாங்க இருக்கிறோம். இவனுங்க தான். இவனுங்க தான். ஆமா நம்ம ஆமா இப்ப இந்த நியூஸ் வந்தப்ப நிறைய பேர் அதான் போட்டுட்டு இருந்தாங்க. ம், இந்த மாதிரி படங்கள்லாம் பாருங்க, இந்த மாதிரி படங்கள்ல காமிச்சு மாணவர்கள் மனசுல நஞ்சா வைக்கிறாங்க. இது எப்படி தெரியுமா சொல்றது இருக்கு? பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது முதல்ல ஒரு இதுதான். என்ன பண்ணலாம், ம், இந்த கொரோனா டைம்ல கொரோனா தடுப்பூசி எல்லாத்துக்கும் போட்டாங்க. சரிங்களா? கொரோனா ம், தடுப்பூசி போட்டுட்டு கொரோனா தடுப்பூசி யாரும் சொல்ல மாட்டாங்க. கொரோனா ஊசி போடுறாங்க வாங்க, கொரோனா ஊசி போடுறாங்க வாங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அது பொதுவா அப்படிதான் பரவுனுச்சு அந்த டைம்ல. என்ன சொன்னாங்கன்னா, ம், கொரோனா நார்மலா பரவிருச்சு. இந்த மாதிரி கொரோனா பரவாதவங்க இருப்பாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி கொரோனா நார்மலா பரவாதவங்கள அரசாங்கமே கொரோனா ஊசி போட்டு கொரோனா பரப்ப பாக்குது. அதனாலதான் ம், கொரோனா ஊசி போடுறாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. யாரும் போகாதீங்க அப்படி ம், சொல்லிட்டு கொரோனாவை ம், தடுக்கிறதுக்காக, கொரோனாவை எதுக்குறதுக்காக போட்ட ஊசியவே இந்த கொரோனா ம், இந்த ஊசி கொரோனா ஊசி போடுறாங்கன்னு சொல்லி பரப்புன மாதிரி இருக்கு. நாங்க அதை எதுக்குற இது எது அந்த சாதி இதெல்லாம் இருக்கக்கூடாது. நாங்க படுற ம், கஷ்டத்தை பாருங்க, இப்பெல்லாம் பண்றாங்க அப்படின்னு அந்த சாதிக்கு எதிராக எடுத்த படத்தையே ம், சாதி படம் இது அப்படின்னு சொல்றதும், கொரோனா ஊசி போடுறாங்கன்னு சொல்றதும் வேற ஒண்ணும் இல்ல. சேம் தான். அதான் சொல்றானுங்க இவனுங்க. ம். அதாவது இவனுங்க வந்து சொல்றானுங்க. அதாவது இந்த மாமன்னன் இஷ்யூ வந்தப்ப, இந்த தேவர் மகன் இஷ்யூ, மாமன்னன் இந்த சமயம் வந்து இந்த இஷ்யூ வந்தப்போ, இந்த தேவர் சமூக மக்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கலாம் ஒத்துமையா தானே இருக்கிறோம். நாங்கலாம் வந்து அந்த ஜாதிக்காரங்களும் அதாவது இவங்களும் தேவேந்திர குல வெள்ளாளர்களும். இவங்களும் வந்து ஓகே, ஓகே. ஒத்துமையா இருக்கிறேன்னு சொல்லி இந்த ராவண கோட்டம் ரிவ்யூலயோ, மாமன்னன் ரிவ்யூலயோ நம்ம வந்து பேசியிருப்போம் நம்ம. அந்த ஆமா, ஆமா விஷயத்த அந்த பேசியிருப்போம். அந்த அந்த எபிசோட்ல வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த ஒரு விஷயத்த வந்து இருக்குதுன்னு. இப்போ இந்த இஷ்யூ வந்து நடக்குது. இந்த இஷ்யூல சம்பந்தப்பட்டவன் யாரு? எந்த சமூகத்த சேர்ந்தவன்? அங்கேயும் வந்து பி ஓபிசி சமூகத்த சேர்ந்த தேவர் கம்யூனிட்டிய சேர்ந்த இந்த தேவர் சமுதாயத்த சேர்ந்த ஒரு சமுதாயம் தான். ஆமா. அந்த சமுதாயம் தான் வந்து இது 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 வந்து என்ன சொல்றது? ஒத்துமையா இருக்கிறேன்னு சொல்ற. இது வந்து என்ன இது? இந்த பிரச்சனை ஆரம்பத்துல வந்து எப்படி மறைக்கப்பட்டுச்சுன்னா, ஆ 2 மாணவர்களுக்கு இடையிலே நடக்கிற ஒரு பிரச்சனை. இப்படியா வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்குது. அப்படின்ற மாரி தான் பேசி முடிக்க பார்த்துருந்தானுங்க. இந்த பிரச்சனை எப்படியோ வெளியில லீக் ஆயிருச்சு. ரொம்ப லீக் ஆயிருச்சு இது. வெளியில லீக் ஆயிருச்சு. இது ஒரு சாதிய பிரச்சனைங்கிறது வெளியில தெரிஞ்சு, அது பெருசா பூதாகரமா ஆயி வெடிச்சிருச்சு. வெடிச்சு இது இது சாதிய பிரச்சனை தான்ங்கிறது ஒட்டுமொத்த பேருக்கு எல்லாத்துக்கும் தெரிய வந்துருச்சு. தெரிய வந்தோனே இது வந்து இதுக்கப்புறம் நம்மளால மறைக்க முடியாது. இத மறைக்க பார்த்தும் அந்த அந்த மறைக்க பார்த்த விஷயங்கிறதும் வெளியில வந்து தெரிய ஆரம்பிச்சுருச்சு. இப்படிங்கிற விஷயமும் தெரிய ஆரம்பிச்சங்காட்டி, எல்லாரும் கப்பு சுப்புன்னு வாய மூடிட்டு உட்காந்துக்கிறானுங்க இன்னைக்கு வரைக்கும். அந்த சைடு அதாவது இந்த குற்றம் இழைத்தவர்கள், அதாவது அந்த தப்பு பண்ணானுங்க இல்லையா? சமூகத்த ஆமா. சேர்ந்த அந்த சமூகத்த சேர்ந்த பெருந்தலைவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எதுவுமே வந்து பண்றதில்ல. அப்படியே கப்பு சுப்புன்னு இருக்கிறானுங்க. அதாவது என்ன பேசுறானுங்கன்னா, அந்த பயலுக்கு நாங்க என்ன செய்யணுமோ நாங்க வந்து செஞ்சர்றோம். அதுக்கப்புறம் பெருசா வந்து இது வந்து பெருசா அரசியல்ல வந்து எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிறானுங்க. ஏன்டா டேய்! நீ எவ்வளோ பெரிய கிறுக்கு கூதியா இருப்ப நீ அப்பன்னா. அ, இப்படி சொல்றவங்களா இந்த மாதிரி சொல்றவங்களா யாரு? சத்திரியன் ம், என்பவர் யார்? புத்தத்தை தூக்கி கொண்டும் ம், உம் உம் அப்படின்னு ம், சொல்லுவதும், சாதி என்பது ஒரு அழகான சொல்லுங்க, அதே நீங்க தப்பா பாக்குறீங்க அப்படின்னு சொல்றவங்க, சாதி நீங்க தப்பா சொல்றீங்க, தப்பான பேரை சொல்றீங்க, குடின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ற ம். அரசியல்வாதி தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம். அதாவது நான் மேடைகள்ல பேசும்போது சாதி ஒரு அழகான சொல்லு தெரியுமா, சாதிங்கிறது எப்படி இருக்குன்னு தெரியுமா, நீங்க யாரு தெரியுமா, நீங்க ஆண் பரம்பரை தெரியுமா, அப்படி என்னென்னமோ பேசிட்டு அப்படியே அந்த இந்த இந்த படத்துல பாத்தீங்கன்னா, இந்த புதுப்பேட்டை படத்துல அந்த திரை விலகறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசி, திரை விலகினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ம், பேசுவாங்கல்ல, ம், 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 அதேதான் கிட்டத்தட்ட. இப்படி எல்லாம் போய் மேடையில பேசி அவங்களை உசுப்பேத்தி விட்டு, இப்ப இந்த ம், வீடியோ கூட பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ லீக் ஆயிட்டு இருந்திருக்கும்.
அந்த தெருவுக்குள்ள போய் அந்த அவனை அவன் அங்க இருக்கிற வீட்டை கொளுத்திரு, அடிச்சு வீட்டுல இருக்க எல்லாத்தையும் போட்டு கிழிச்சிருங்க, ஒரு பொருளை விட்டுறாதீங்க, ஆனா உயிரை மட்டும் விட்டுருங்க. ஏன்னா அப்பா நம்ம அவன் பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா உயிரை கொண்டாலும் கேஸ் வாங்கிட்டு நீ உள்ள போயிருவ, கேஸ் எல்லாம் வாங்குடா, கேஸ் வாங்கினாதான் பெருமையா இருக்கும் உனக்கு அப்படின்னு உஸ்பெத்திரு ஒரு ஒருத்தனை போட்டு கேஸ் சிறைதான். வாங்கிட்டு வெளியே வா. அப்படி இல்ல, அப்படி இல்ல. சிறைதான் தம்பி நம்மள வந்து வலிமையாக்கும். அந்த கரெக்ட். இந்த அப்படியே கரெக்டா சொன்னோம்னா அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன் அந்த எபிசோட் வரப்பன்னா, சிறைதான் அவனை வலிமையாக்கும் தம்பி, உன்னைய சிறைக்கு போறலாம் சாதாரண விஷயம், அந்த ஜஸ்ட் போயிட்டு வந்துடலாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த அவனை டென் பண்ணா அவனும் அவ்வளவு இதா பேசி கேட்டுட்டு இருப்பாங்க. அதாவது இப்படிதான் இது பண்றாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தனையும். அதாவது இந்த ஊரை கொளுத்துங்க, உயிர் சேதம் மட்டும் எதுவும் ஏற்படாம பாத்துக்குங்க. நீங்க உடனே இப்படி இல்ல இப்படி சொன்ன உடனே எப்ப ரொம்ப ஏதோ கொஞ்சம் கருணோட இருப்பாருன்னு நினைப்பீங்க. உயிரை கொன்றாதீங்க அப்படின்னு நினைச்சோடனே ஏதோ கொஞ்சம் கருணோட இருப்பாரு போல இருக்கும். அதுதான் கிடையாது. அவனுக்கு வந்தா அந்த பயம். அந்த அவன் ஏன்னா இப்ப கொன்னுட்டீங்கன்னா மெத்தருக்குலாம் தப்பிச்சாவது போயிருவான். ஆனா நீங்க அவன் காலுக்கு கீழே அவனை வச்சிருக்கான் பாத்தீங்கன்னா, அதுதான் அங்க இருக்குது. பயப்பட்டே இருக்கணும். அவன் காலுக்கு கீழே வச்சு வச்சிருக்கணும். பயமே பயமே அவனுக்கு கொன்றுங்கிறேன் நானு. அந்த பயமே ஆமா அவனுக்கு ஆமா. அவனோட பொருள் எல்லாம் நீ அழிச்சினாவே அவன் பாதி செத்ததுக்கு சமம். அவன் ஆமா அதுலயே இப்ப பாதி. உதாரணத்துக்கு ஒரு வீட்டை கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அவன் படிச்ச சர்டிபிகேட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எதையுமே சம்பாதிச்சிடலாம். சரிங்களா? ஒரு பொருளை வாங்கி போட்டுடலாம். திரும்ப கூட வீடு கட்டிடலாங்க. அவன் 3 வயசுல எல்கேஜி சேருவானா? எல்கேஜி சேர்ந்து 25 வயசுல 23 வயசுல ஒரு மாஸ்டர் டிகிரி 22, 23,000 ஒரு மாஸ்டர் டிகிரி முடிக்கிறதுக்கு. 23, 24,000 மாஸ்டர் டிகிரி முடிக்கிறேன்னா. கிட்டத்தட்ட 20 வருஷம் உழைப்பு. அந்த படிப்பு அப்படிங்கிறது அவனுக்கு. 20 வருஷம் உழைப்பு ஜஸ்ட் லைக் தட். ஒரு நிமிஷத்துல எல்லாம் போயிடும். சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா என்ன பண்ணானுங்கன்னா, இப்ப இந்த இடத்துல அடிக்க வேண்டிய முக்கியமான ஆள் யாராவது ஒருத்தன்னா, இந்த ஒரு வாரம் முன்னாடி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்த ரத்தன கேரக்டர். உன் பாட்டம் பூட்டம் சொத்தை எல்லாம் வந்து ஏதோ ஊதாரித்தனம் பண்ணி வித்து தின்னுட்ட. தின்னு போட்டு உனக்கு வந்து வேலை வெட்டி இல்ல, எந்த மயிரும் இல்ல, உனக்கு எந்த எவனும் போய் கேட்டா வேலை குடுக்க போறதில்ல, உனக்கு எந்த வேலையும் தெரிய போறதில்ல. அதனால வந்து என்ன இவங்க பண்ற எங்க ஒரு வேலைக்கு கூட்டத்த சேர்த்து இவனுங்க எங்க வேலைக்கு போறானுங்க? வேலை தெரிஞ்சீங்களா? இவனுக்கு வேலைக்கெல்லாம் ஒரு போறது ரொம்ப கூட்டம் கம்மி தான். அதாங்க இவன் வந்து கூட்டத்த சேர்த்து வச்சுக்கிட்டு, அந்த கூட்டத்த வந்து உசுப்பேத்தி விட்டுட்டு, தம்பிகளா எனக்காக ஓட்டு போடுறீங்களா? அண்ணன வந்து நிக்க வைங்கடா மேல. அண்ணன் வந்து இத விட உங்களுக்கு பெரிய பெரிய சம்பவம்லாம் கூட்டு போறேன்டா. ஒரு ஒரு 17, 16 இந்த 18 வயசு இந்த இந்த வயது இருக்கும் பாத்தீங்களா? அவங்களுக்கு வந்து இந்த ஹார்மோன்லாம் வந்து ஒரு மாரி இது பண்ணிட்டு இருக்கும் அந்த வயசுல. அந்த வயசுல இருக்கும்போது அவனுங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போதே வந்து ஏதாச்சும் பேசிட்டே இருப்பானுங்க. என்னன்னா, இந்த மாரி நெறைய ஒரு கதையெல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. இப்போ ஆமா, ஸ்கூல் ஆமா. படிச்சுட்டு இருக்கிறோம் நான். திடீர்னு வந்து மேல பறந்துட்டு இருக்கிற ஒரு ஏரோப்ளேன் வந்து நம்ம ஸ்கூல் மேலயே வந்து விழுகுது அப்படிம்பானுங்க. இல்லன்னா வந்து திடீர்னு ஸ்கூல்ல வந்து போலீஸ் வந்து மூட சொல்லுது. அதாவது இந்த ஜெயலலிதா செத்த டைம்னு நெனைக்கிறேன். அப்ப வந்து ஆமா, ஆமா. இந்த ஸ்கூல் எல்லாம் நடந்திருக்கும்போது வந்து ஸ்கூல் எல்லாம் வந்து மூடுங்க, மூடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து இது கலவரம் பண்ணிட்டு வரும், இருந்தாங்க. கலவரம் வரும், பிரச்சனை வரும். ஆ அதாவது எங்க ஸ்கூலே வந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருக்குது. ஓகேவா? அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஸ்கூலுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தானுங்க இதெல்லாம். யார்றா நீங்க? இப்ப இங்க இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்குதுங்கிறது நெறைய பேத்துக்கு தெரியாதுடா. இது எப்படி சொல்றது? இந்த இந்த ஹாரி பாட்டர்ல எல்லாம் வந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து ஒரு ஸ்கூல் இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் வந்து இந்த காட்டுக்குள்ள இல்ல, அது வெளிய ஆகாயத்துல மறந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறது. அ என்ன சொல்றது? எங்க ஸ்கூல்ல என்ன சொல்றது? ஒரு வக்காண்டா மாரி தான் இருக்கு எங்க ஸ்கூலே. ஓ! அது ஏதோ அது ஒரு தனித்து விடப்பட்ட பகுதி. அடிச்சு அப்படியே மறைஞ்சிருக்குங்க. அது ரொம்ப ஒரு பொட்டல் காட்டுக்குள்ள இருக்கும். சொல்ல போனோம்னா ஆள் நடமாட்டமே இருக்காது. பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரி இருக்காது. அது ஆஸ்பத்திரில போனோம்னா ஒரு 6 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும். ஓகேவா? அப்ப இந்த கதைய கேள்விப்பட்டிருப்பீங்களேங்க? இந்த எல்லாரும் பொதுவா சொல்ற கதை. இது ஒரு அந்த காலத்துல சுடுகாடா இருந்துச்சாமா அப்படின்னு கதை வருமே. அது உண்மைதான் போலயே இது. உண்மதான். அது வந்து என் ஸ்கூல்ல இருந்தது வந்து உண்மதான். என்னன்னா, அது சுடுகாட்டுக்கு மேல ஸ்கூல்ல வந்து கட்டியிருந்தானுங்க. என்ன சொல்றது? எலும்புக்குள்ள மண்டை ஓடு. ஆமா. மண்டை ஓடுல கிரவுண்ட்ல எல்லாம் வந்து இந்த மழை பெஞ்சதுனால அந்த கிரவுண்ட் வந்து இதாக ஆரம்பிச்சுட்டு அது வந்து மண்ணு வந்து அரிச்சுக்கிட்டே ஆக அரிச்சு போக போக ஆரம்பிக்கும்ல. காத்தடிக்கும், மழை பெய்யும். இந்த மண்ணு ஆமா, ஆமா. நகர்ந்து போயிட்டு இருக்கு ஒரு இடத்த நோக்கி. தாழ்வான இடத்த நோக்கி மண்ணு நகர்ந்து போகும் இல்லையா? அப்படி நகர்ந்து போகும்போது மண்ணெல்லாம் வந்து விலக ஆரம்பிக்கும்போது, மண்டை ஓடுகள்லாம் வந்து நெறைய வந்து என் பள்ளிக்கூடத்துல வந்து தெரிய ஆரம்பிச்சுருச்சு. ஓஹோ! அப்பதான் விசாரிச்சு எங்க வீட்ல, எங்க சொந்தக்காரங்க விசாரிச்சு பார்க்கும்போது, அந்த இடமா? அந்த இடமா? ஓ! அது வந்து என்ன சொல்றது? ஏதோ ஒரு காலத்துல வந்து சுடுகாடா இருந்தது. ஒரு மயான பூமியா வந்து இருந்தது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருடைய மயான பூமியா வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அந்த உங்க ஸ்கூல்காரனும் அவன் அந்த சமூகத்த சேர்ந்தவன் நம்மள அதான் நல்ல ரேட் பேசி வாங்கிட்டான்.
அப்படின்னு சொன்னோம். என்னடா ஸ்கூல் ஆனா வந்து ஹாஸ்டல்ல இருக்கிறேன் நான் அப்போ. ஹாஸ்டல்ல ஓகே, நைட் ஓகே. எல்லாம் வந்து இதே பேச்சு தான் பேசிட்டு இருப்பானுங்க. இப்ப நைட் வந்து ஒரு பேய் வந்து ஏன்னா இந்த வயசுல தான். இந்த வயசுல இருக்கும்போது நைட் வந்து ஒரு எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறான். அப்ப வந்துட்டு நைட் ஒரு பேய் வரும் மச்சான். இப்போ ஒரு பேய் உள்ள புகுந்து எல்லாம் பேய் புகுந்து எல்லாத்தையும் கொல்லுது. நம்ம 4, 5 பேர் நம்ம பசங்க மட்டும் ஸ்கூல்ல இருந்து தப்பிச்சு தப்பிச்சு விடிய காலையில வந்து இது பண்ணி ஓடிறணும். அப்படின்ற மாரி ஒரு பேச்சு பேசுனாங்க. இவனுங்கலாம் என்ன பேசிட்டு இந்த வயசுல தான் வந்து இந்த மாரியான சாதிய தலைவர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க, இவனுங்கள எல்லாம் கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிறானுங்க. அ "தம்பி ஓகே. கத்தி தூக்கியிருக்கியா? பொருள தூக்கியிருக்கியா?" அப்படிம்பானுங்க. இல்லண்ணா. ஆனா தூக்கணும்னு எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்குது. படத்துல எல்லாம் பார்த்துருக்கேன்." அப்படிங்கும்போது, அவனுக்கான அந்த ஒரு விஷயம் வந்து உள்ள இருக்கும் அந்த வயசுல. இந்த வயசுல பண்ணாம எந்த வயசுல பண்ற மாரி இருக்கும். இந்த வயசுல தான் அவனுக்கு வந்து அந்த வீரியம் வந்து இருக்கும். அவன குடுத்து போய் ஆமாமா. வெட்டிட்டு வாடான்னா, போய் வெட்டிட்டு வந்துருவாங்க பட்டுன்னு. இவனுங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி தான் இந்த இந்த சம்பவத்துல அதே மாரி தான். நான் வந்து வ இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் அந்த அந்த பையனுக்காண்டி மட்டுமே பேசிட்டு இருக்கிறேன் அப்டின்ட்டு இல்ல. நான் திட்டுறதுக்கு காரணம் நான் வந்து இந்த சைடு இந்த இடைநிலை சாதிக்காரன திட்டுறதுக்கான காரணமும் வந்து என்னன்னா, இவனுங்கலாம் சேர்ந்து உங்க ஜாதியினரே வந்து என்ன சொல்றது? இன்னும் வந்து பிற்போக்குத்தனமா பின்தள்ளிட்டே போயிட்டு இருக்கிறானுங்க அவங்கள. உங்க சாதியில வந்து நெறைய பேர் வந்து சாதி சமூகத்துல வந்து படிச்சு, நல்லபடியா வேலைக்கு போய் இந்த இவனுங்கள மாரி நம்ம இருக்கக்கூடாது. நம்மள என்ன சொல்றது? நம்ம வந்து நம்ம மத்தவங்கள யாராச்சும் துன்புறுத்தாம, நம்மளும் வந்து இந்த சமுதாயத்துல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அடுத்தவங்க மேல வந்து அன்பு செலுத்திட்டு, நம்ம வந்து சந்தோஷமா போயிறணும். நம்ம மேல வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து வச்சிருக்கானுங்க. இந்த ஊர்னா இப்படிடா. ஆமா, ஆமா, ஆமா. ஆண்ட சாதி இந்த ஆண் சாதி பெருமை பேசிட்டு இருப்பானுங்க. சாதிய ம். பிடிச்சவனுங்க அப்படின்னு இருக்கானுங்க. அதுல இருந்து நம்ம உடைக்கணும். நம்ம அதெல்லாம் தப்பிச்சு வந்து வாழ்க்கையில முன்னேறணும். ஆ அப்படின்னு நெறைய பேர் இருக்காங்க. அத நம்ம வந்து யாருமே நெறைய ஒருதலை பட்சமா நெறைய சொல்லிறக்கூடாதுல்ல. நெறைய பேரு அந்த ஊர் பேரே வந்து நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஆளாயி இந்த ஊர் ஒரு பேர் வாங்கியிருக்கு. அந்த பேர வந்து நான் மாத்துவேன். அந்த இமேஜ வந்து நான் மாத்துவேன்றதுக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த மாரி சில்ற பயலிகளால அவங்களுடைய உழைப்பு வந்து வீணாக்கப்படுது. அவங்களுடைய இது வந்து கண்டிப்பா. கோவப்படுது. ஏன்னா, இப்ப நம்மலாம் வந்து இந்த சைடு வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேசணும், ஏதோ ஒரு மாற்றத்துக்காக வந்து உட்கார்ந்து அவ்ளோ தொண்ட கிழிய பேசிட்டு இருக்கோம். இந்த நாய்ங்கலாம் அந்த சைடு அசால்ட்டா இருந்துட்டு, அந்த பசங்க வாழ்க்கை அழிக்குது. அந்த பசங்களுக்கு வாழ்க்கை போகுது, அந்த இதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. அவனுங்களுக்குலாம் எப்ப தெரிய வரும்னா, ஒரு 30, 40 இந்த 50 வயசு ஆகும் பார்த்தீங்களா? அந்த வயசு வரும்போது தான் சோத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிருவானுங்க அவனுங்க. ஓகேவா? அவன் ஜாதிக்காரனே எவனும் பார்க்க மாட்டான். இன்னும் சொல்லப் போனோம்னா. ஓகேவா? கண்டிப்பா, அப்போ கண்டிப்பா. மதிக்க மாட்டானுங்க. மதிக்க மாட்டானுங்க. இது பண்ண மாட்டானுங்க. சோத்துக்கே பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ரோட்டுக்கு வந்துருவானுங்க. அப்ப வந்து இந்த அவனு இல்ல, இல்ல. இப்ப அப்ப அதுவரையிலும் எது தூக்கி புடிச்சிட்டு இருந்தனாலோ, அதனாலே வீணா ம், போயிரும். அவனுக்கு கடைசில அது கை குடுக்கவே குடுக்காது. அந்த அந்த ம், மாரி பண்ணிட்டு தெரிஞ்சதுக்கு, அவன் வாழ்க்கையில இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி முன்னேறி இருந்தா அவன் கை குடுத்துருக்கும். ம், தூக்கி ம், புடிச்சு திரிஞ்சிருப்பாளா, அதுதான் கடைசில கைவிட்டு இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதுடா அப்படிங்கிற நிலைமைக்கு விட்டுரும் வந்தது. ம். அதாவது அப்ப என்ன சொல்றது? இப்பவே நெறைய பேர் வந்து அந்த இந்த மாரி தப்பு பண்ணிட்டு அந்த காலத்துல இந்த மாரி தப்பு பண்ணிட்டு நெறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா, நான் நான் இது பண்ணியிருந்தா எனக்கு யாராச்சும் ஒரு நல்லபடியா கைடன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நான் வந்து இந்த மாரி தப்பு பண்ணியிருக்க மாட்டேன். சிறையில இருக்கிற கைதிகளா இருக்கட்டும், வெளியில வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், நெறைய பேர் வந்து சொல்ற விஷயம் வந்து இதுதான். எங்க ஊர்ல வந்து நாங்க வந்து அப்படி இருந்தோம் நாங்க. நான் வந்து அப்படி ஊதாரித்தனம் பண்ணிட்டு திரிவேன். நான் வந்து ஊர் மக்களை எல்லாம் வந்து அப்படி துன்புறுத்திட்டு திரிவேன். நான் யார் யாருக்கோ வந்து இது பண்ணிட்டு இருந்து இன்னைக்கு வந்து அவங்கலாம் வந்து என்னை கைவிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் வராதுன்னு வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து தெரியல. வயசாகும்போது வந்து எனக்கு வந்து தெரியுது. எனக்கு வந்து இப்ப நான் சோத்துக்கே வழி இல்லாம பிச்சை எடுத்துட்டு திரியிறேங்கிற மாரி ஒரு விஷயத்த வந்து சொல்றான். அவனுடைய அந்த முதிர்ச்சி வந்து அப்பதான் அங்கேயே வருது. அவன் அதுக்கப்புறம் அவன் முதிர்ச்சி வந்து என்னத்த பண்ற முடியும்? சொல்லுங்க. என்ன பண்றது அதுதான். வர வேண்டிய வயசுல வந்திருக்கணும். இனிமேட்டு நீ வயசுக்கு வந்தா என்ன, வராட்டி என்னங்கிற மாரி தான் இருக்கும். அந்த மாரியான விஷயங்கள் தான் வந்து இந்த மாரியான ஒரு சம்பவத்திலயும் நடக்குது. அதாவது அந்த அந்த பாதிக்கப்பட்ட பையன் இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலுக்கு போனாலுமே வந்து அவன்கிட்ட இருக்கிற காசு அவன்கிட்ட என்னங்க காசு இருக்க போகுது? நான் இருங்க. கேட்கிறேன். நான் இத ஒரு ஆர்டரா சொல்றேன் இருங்க இப்ப. என்னன்னா, ம். ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலருந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கே போறதில்ல. ஆ ம். ஸ்கூலுக்கு போகாதனால கால் பண்ணி கேட்டுருக்காங்க. அந்த கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க பார்த்தீங்களா? ம். அவைய கேட்டுருக்காங்க. இப்ப 8வது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சாத்தான்குளம் பக்கத்துல இருந்த முதலூர் கிராமத்துல தான் படிச்சிருக்காப்ல. இப்ப ம். 9ல தான் பார்த்தீங்கன்னா, அந்த வள்ளியூர் ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. அவர் ம். 9 அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க தங்கச்சி அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. இந்த ம். ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து போகாதனால கால் பண்ணி கேட்கறாங்க. கால் பண்ணி ம். கேட்கறதுனால இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாட்ட சொல்ல கிடையாது அவன். என்ன பிரச்சனை அப்டின்ட்டு.
ம், அம்மாட்ட கேட்கறப்ப எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கல, எனக்கு படிக்க பிடிக்கல, எனக்கு படிப்பு வரமாட்டேங்குது ஒழுங்கா அப்பலாம் அப்படின்னு சொல்லி அங்க ஊர்ல ஏதாவது வேலை இருக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காப்ல. ம், ம், கால் பண்ணி கேட்கறப்ப இந்த மாதிரி சொல்றான்னு சொல்லல வீட்ல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன் ம், ஜாதி சான்றிதழ் வாங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ம், வாங்க போயிருக்கனால சரி நாளைக்கு வர சொல்லிருங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளாஸ் டீச்சரும் சரி நாளைக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ம், பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வரவே இல்லை 2, 3 நாளா. இப்ப ம், திரும்ப கால் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்ப திரும்ப கால் பண்ணி கேட்கிறோம், ஆதார் கார்டுல ஏதோ நம்பர் மாத்தணுமாமா, ஏதோ அட்ரஸ் ஏதோ மாத்தணுமாமா, ம், அதனால வந்து போயிருக்கான். ம், அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவான் அப்படின்னு ம், சொல்லியிருக்காங்க. ம், இப்ப இது மாதிரி நிறைய காரணம் சொல்லியிருக்காங்க. ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டாங்க எப்படியோ. ம், இப்ப என்ன நினைப்பீங்க நீங்க? இப்பயும் அம்மாவுக்கு உண்மையை சொல்லல அந்த பையன். ம், என்ன பண்ணிருக்கான்னா, ஏன்டா ஸ்கூல் போய் கேட்கறப்ப எனக்கு படிப்பு வரல, எனக்கு படிக்க பிடிக்கல அப்படியே சொல்லிட்டு இருக்காரு தவிர உண்மையான காரணத்தை கடைசி நாள் வரலையும் சொல்லவே இல்லை. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலையும் ஒரு உண்மையான காரணத்தை சொல்லவே இல்லை. ம், இப்ப என்ன சொல்லியிருக்காரு, இல்லம்மா நமக்கு படிப்புலாம் செட் ஆகாது, நான் ம், என்ன பண்றேன் சென்னைக்கு போய் ஏதாவது படிச்சு ஏதாவது ஏதாவது வேலை செஞ்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன் ம், அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அவங்க அம்மா எவ்வளவோ எதிர்த்து பேசியிருக்கிறாங்க, இல்லப்பா நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ம், அவனுக்கு அந்த ஸ்கூல்ல நடந்த இவ்வளவு பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு இனிமேல் நம்ம இங்க இருக்க வேணாம்ப்பா அப்படின்னு முடிவு பண்ணி சென்னைக்கு போலாம் சொல்லிட்டு ம், ஆகஸ்ட் 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா சென்னைக்கு டிக்கெட்டுக்கு போயிட்டாப்ல. அங்க போறா பாத்தீங்கன்னா அவனோட சித்தி பையனை பாத்தீங்கன்னா பார்த்துட்டு சென்னை இந்த விஷயம் கேள்விப்பட்டு சென்னைக்கு போறியா நீ படிக்கலையா அப்படின்னு கேட்கிறப்ப இல்ல இல்ல நான் ம். படிக்கல சென்னைக்கு போறேன்னு சொல்லியிருக்காப்ல. இதை சென்னைக்கு பார்த்துட்டு இல்ல இல்ல ம், ம். அப்போ வந்து சென்னைக்கு அவன் போய் ஏதாவது ஒரு வேலை, சென்னைக்கு போய் ஏதாவது சென்னை ஒரு வேலை பார்த்துக்கலாம். ஆக்சுவலா வந்து சென்னைக்கு ட்ரெயின் ஏற போயிட்டான் அந்த பையன். ஆமா ஆமா அதான் ட்ரெயின்ல போயிட்டாப்ல. அங்க பார்த்துட்டு ட்ரெயின் கூட்டிட்டு இருக்காங்க போய். சென்னைக்கு போய் ட்ரெயின் ஏற போனவங்க யாரோ பார்த்து கூட்டு வந்தாங்க. இந்த மாரி 12த்டா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நீ அதுக்கப்புறம் எங்க சித்தி தான் வேற ஆ யாரும் இல்ல. படிச்சுட்டு நீ எங்க வந்து சித்தி பார்த்துட்டு இது ம், பண்ணலாம். சொல்லுங்க ம். சொல்லுங்க. படிச்சுட்டு வந்து நீ வந்து என்ன சொல்றது, இந்த காலேஜ் இது பண்ணிட்டு நீ வெளியூருக்கு வந்து அதுக்கப்புறம் படிக்க போயிடுறா. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லி கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஆமா கூட்டிட்டு ஆமா. வந்து இப்ப ம், கூட்டு வந்து டிக்கெட் எடுத்தப்ப கிளம்புற நேரம். சித்தி வந்து இது பண்ணிட்டாங்க. சித்தியும் பொண்ணு வந்து சமாதானப்படுத்தி எப்படியோ கூட்டு வந்துட்டாங்க. இவங்க கூட்டு ம், வந்து கேட்கறாங்க, என்ன நீ என்ன காரணம் ஸ்கூல் போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டப்பயும், அப்பயும் ம், காரணம் சொல்லல. ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாப்ல. இப்ப பாத்தீங்கன்னா சித்தி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அதட்டி கேட்டிருக்காங்க. நீங்க இப்பெல்லாம் சொன்னா பதில் சொல்ல மாட்டான். கொஞ்சம் மிரட்டி கேட்பான் என்னதான் ரீசன் அப்படின்ட்டு. இவன் நல்லா ம், படிக்கிற பையன். ஏன்னா அந்த ஸ்கூல்ல கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன் அவரு. நல்லா கேட்டிருக்காங்க. மிரட்டி கேட்டப்பதான் ம், இப்பதான் ஒவ்வொரு உண்மையா வெளியே வருது. எல்லா ம், உண்மையும் சொல்றாப்ல. வேற வழியே இல்ல அழுதுட்டே சொல்றாப்ல. இந்த மாதிரி என்ன சொல்றான்னா, நான் பஸ்ல போவேன். என்னைய பஸ் டிக்கெட் அவங்களே எடுக்க சொல்றாங்க. எனக்கு எனக்கு சேர்த்து நீயே பஸ் டிக்கெட் எடுத்துரு அப்படின்னு ம், சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்கூல் பேக்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஸ்கூல் பேக்ல என்னைய சுமந்துட்டு வர சொல்றாங்க. பஸ் ம், விட்டு இறங்குனதுக்கு அப்புறம் என்னை கெட்ட சொல்லி திட்டுறாங்க. ம், என்கிட்ட இருக்கிற காசுலாம் புடிக்கிறாங்க. காசுலாம் ம், புடுங்கினது மட்டும் இல்லாம அ என்ட்ட இருக்கிற ஒரு சில இருக்கிற காசுலாம் புடுங்கிட்டு அது மட்டும் இல்லாம எனக்கு தீனி வாங்கி என்னோட காசுலயே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்றாங்க. பான் பராக் மாரி போதை சிகரெட் இந்த மாதிரி நிறைய இது வாங்கிட்டு வர சொல்றாங்க என்னையவே. அப்படிலாம் சொல்லி ஏன் அப்படி என்ன செய்றீங்கன்னு கேட்டா, டேய் எங்க அம்மா நம்ம அம்மாவை கெட்ட சொல்லி திட்டி அந்த வெட்டுறப்ப சொன்ன பாத்தீங்களா அந்த சாதி பேரு, அந்த கெட்ட ம், சொல்லி திட்டி உங்க அம்மா எங்க இதுல வந்து இந்த வேலை பார்த்து பத்து பாத்திரம்லாம் தேய்ச்சு எந்த வேலை மீன்ஸ் அந்த இது அந்த வேர்டு எனக்கு சொல்ல மனசு வர மாட்டேங்குது. ம். ஆ புரியுது, புரியுது. அதாவது சொல்லி அதாவது சொல்லுங்க. அதாவது இவனுங்கலாம் என்ன வந்து ஆண்ட கதிக்கானுங்க. ஏன்டா அந்த பையன்கிட்ட என்னங்க காசு இருக்க போகுது? அவன்கிட்ட போய் வாங்கி காச கேட்டா திருடி ஆண்ட வந்து பரம்பரை. ஏன்டா ஆண்ட போறோம். ஏங்க நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்றேனே, இந்த மோகன்ஜி, இந்த மோகன்ஜி, முத்தையா இந்த மாரி கிறுக்கு கூதியானுங்கலாம் வந்து என்ன மாரி படம் எடுக்குறாங்கன்னா, எங்க வீட்டு பொண்ணுங்கள கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டு சொத்த எல்லாம் வந்து லவுட்டிட்டு போக பாத்துக்கிறானுங்க. நாடக காதல் பண்றானுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. டேய்! சொர்ரு படுத்தேன்னு வையி, நாய உன்ன எங்க இருந்தாலும் சரி, வந்து செவுனி செவுனியா வந்து அப்புவேன். இங்க இருக்கிறது அவங்கள விட நீ வந்து ரொம்ப மோசமா இருக்கிற பொருளாதாரத்துல. பிச்சைக்கார நாய் நீயி. அதாவது அவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம்லாம் வந்து கிடைக்காம அவங்க வந்து ஒரு பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறாங்க. ஆனா வந்து நீ அப்படி கிடையாது. நீ வந்து வரட்டு கௌரவம் பேசிட்டு, வெட்டி பந்தா பண்ணிட்டு, நானெல்லாம் அ வேலைக்கு போகணுமா? நானெல்லாம் அங்க நாங்க போய் வேர்வை சிந்தணுமா? அ நானெல்லாம் அவன் நாங்க காட்டுல இத பண்றதா? நாங்கலாம் வந்து அரச பரம்பரை. நாங்கலாம் வந்து இது, நாங்கலாம் வந்து இப்படி, நாங்கலாம் வந்து அப்படின்னு சொல்லி வாய் பேசிட்டு, உன் பாட்டன் பூட்டன் சேர்த்து இப்படி திருடி திருடி சேர்த்து வச்ச சொத்த எல்லாத்தையும் வந்து இப்படி பேசி பேசி தின்னு தின்னு அழிச்சுட்டு,
புடிச்சிட்டு அடிச்சுட்டு, அ நீ வந்து என்ன பேசுற? ஐயோ! அதாவது இவங்க இவங்க சமுதாயத்துல இருக்கிற பொண்ணுங்கள வந்து இவனுங்களுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, உன்ன மாரி தரித்திரம் புடிச்ச நாயெல்லாம் எவன்டா வந்து கல்யாணம் பண்ணுவான்? அப்படின்ற மாரி தான் பார்த்துருக்கு அந்த புள்ளைங்கலாம். அந்த புள்ளைங்கள பார்த்துட்டு, ஐயா சாமி நம்ம படிச்சு நம்ம அ யாரு சூப்பரா இருக்காங்களோ அவங்கள நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போயிருவோம்ப்பா. இவனுங்கலாம் வந்து ஐயோ! இவனுங்க கூட எல்லாம் இருந்தானுங்கன்னா, இவனுங்க நம்மள வச்சு இது பண்ணி பொத்திங்க ஆரம்பிச்சுருவானுங்கன்னு சொல்லி, அந்த பொண்ணுங்கலாம் அவங்க படிச்சு ஊர விட்டு வெளில வந்து வேற ஒரு சமுதாய பசங்கள கல்யாணம் பண்ணிட்டு ஓடிர்றது. ஓகேவா? கண்டிப்பா. இவன் இவனுங்க மட்டும் இல்ல. இந்த சூர்யா இருக்கான் இல்லையா? சூர்யா, ஆமா, ஆக்டர் ஆமா, சூர்யா. ஆமா. சூர்யாவுடைய அப்பாவும் வந்து ஆரம்ப காலத்துல இந்த ஒரு டாக்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாப்ல. அதுக்கப்புறம் சூர்யா வந்து அவங்க அப்பாவ தலையில அடி அடின்னு அடிச்சு எத பண்ணாரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த வாய் பேசுறது இல்ல அவங்க அப்பன். யாரு அவங்க அப்பன் பேரு என்னமோ வருமே? சிவகுமார், சிவகுமார். 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 அதாவது அந்த ஒரு 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 வீடியோ கூட இருக்கு. என்ன வீடியோன்னா, அ அந்த இந்த ஐடி பார்க்ல எல்லாம் வந்து கழிவுநீர் தொட்டியிலிருந்து 2½ டன் காண்டோம்களை எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மேடையில நின்னு பேசியிருப்பான். அதாவது நம்ம ஜாதி பிள்ளைகள எல்லாம் போய் படிக்க வைக்காதீங்க. நம்ம நம்ம ஜாதி பிள்ளைங்கலாம் போய் படிச்சுட்டு சிட்டில போய் இந்த வேலைத்தனம் தான் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லி. பொண்ணுங்க படிச்சாலும் ஆ வேலைக்கு அப்ப 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 பையன் படிச்சனால தானே அங்க அப்ப பையனையும் படிக்க வைக்காதப்ப. எல்லாத்தையும் படிக்க வைக்காதப்ப. நீ சொல்ற மாரி இருந்தா. அப்ப பையனும் அப்ப பொண்ணு மட்டும் அத இது பண்ணிட்டு பண்ண முடியும். 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணிருக்க முடியும் அப்ப. இல்ல. இல்ல அது அது அவர் சொல்ற கருத்துப்படி பார்த்தா. அவர் சொல்ற ஆ, கருத்துப்படி பார்த்தா, ஆ, அப்ப ஆ. பையன் படிக்க வைக்காத. அவன் பையன் தானே படிச்சு வேலைக்கு போறாங்க அப்ப அவன். அதாவது நம்ம இவன் இவன் சிவகுமார் வந்து பம்கின். ஓகேவா? சிவகுமார் இவனுங்க சைடுல எல்லாம் பம்கின் சைடு. ஓகேவா? எங்க ஊர் சைடு தான். பம்கின் சைடு. ஓகே, ஓகே. பம்கின் சைடுல வந்து நார்மலா வந்து இந்த பொண்ணுங்களுக்கு வந்து தட்டுப்பாடு வந்து இருக்கும். அவனுங்கள அதுக்கு தான் அது வந்து எல்லா ஊர்லயுமே இருக்கிறது தாங்க. இங்கன்னு சொல்ல இவனுங்களுக்கு முடியாது. இவனுங்களுக்கு வந்து பம்கின்ல வந்து பொண்ணுங்களுக்கு தட்டுப்பாடு. அதனால தான் இவனுங்க வந்து பம்கின்னு கூப்பிடுறது. ஓகேவா? ஓகே, இவனுங்களுக்கு ஓகே. வந்து அப்பத்துல இருந்தே இந்த இஷ்யூ வந்து இருக்குது. அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இந்த இஷ்யூ வந்து இருக்குது. ஓகேவா? அப்பத்துல இருந்தே பொண்ணு கிடைக்கல, பொண்ணு கிடைக்கலன்னு தான் கதறிட்டு இருக்கிறானுங்க. இப்படி இவன் வந்து இருந்தா என்ன இப்படி இருந்தா இவன் யாரு வந்து பண்றது? இவன் வந்து எந்த ஒரு நோக்கத்துல பேசியிருந்தான்னா, பொண்ணுங்கள எல்லாத்தையும் படிக்க விட்டா இப்படி வந்து கல்யாணம் பண்ணிட்டு, அங்க போய் வேற சமூகத்துல பசங்கள எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிர்றாங்க. நம்ம ஜாதிக்காரனுக்கு வந்து நம்ம ஜாதிக்கார புள்ள வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்ற இவனுக்கு ஒரு வயித்தெரிச்ச மயிரு அன்னைக்கு. ஓகேவா? அந்த காலத்துல. அந்த காலம்ன்னு சொல்ல ஓகே, முடியாது. ஓகே. ஒரு 2007, 2008 அந்த மாரி ஒரு காலகட்டத்துல நெனைக்கிறேன். 2012 அந்த மாரி. இந்த மாரி ஓகே, காலகட்டத்துல ஓகே. இந்த இந்த மாரி ஒரு விஷயம் வந்து பேசுறான். பேசிட்டு அதுக்கான ஒரு மன்னிப்பையும் வந்து கேட்டானாம் அதுக்கப்புறம். ஓகேவா? நான் பேசுனது வந்து தப்பு தான். இதோட எஃபெக்ட் வந்து இங்க வந்து நடந்தது உண்மையாலுமே. யாரையும் வந்து படிக்க விடல. பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுர்றாங்க. தெரியுமா? இது ஒரு பெரிய இப்ப புரியுது. இப்ப அவன் இப்ப இந்த பேசுனதுக்கு அப்புறம் ரத்தனவேலு ஸ்டேட்டஸ் போட்டுருந்தல அந்த எஃபெக்ட் மாரி இது. அந்த எஃபெக்ட்ட பார்த்து தானே வெறி புடிச்சு ஆ திரியிறானுங்க எல்லாம் இப்ப. ஆக்சுவலா இந்த பிரச்சனை வந்து நடந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலே வந்து ஆச்சு. எந்த புள்ளைகள வந்து இந்த பம்கின் சாதி புள்ளைகள எல்லாம் வந்து ப படி என்னது படிச்ச வரைக்குமே போதும்ன்னு சொல்லி மைனர் கல்யாணம்லாம் பண்றதுக்குலாம் வந்து நெறைய இதெல்லாம் போலீஸ்லாம் வந்து தடுத்து இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ஏன்னா, அவங்க வந்து இந்த அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு பேக்கிரவுண்ட் இருக்குது அவங்களுக்கு. அவங்கலாம் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா இப்படி பேசின உடனே இப்படி ஒரு பிரச்சனை வந்து இதாகுது. பெருசா பேசப்படுது. இதை வச்சு சிவகுமார் பேசுனது, இதை வச்சு பேசுறாங்க. இது வந்து சூர்யாவுக்கும், கார்த்திக்கும் வந்து ஒரு பெரிய இடியா வந்து விழுகுது. நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஆளு என்னடான்னா இப்படி பேசிட்டு இருக்கிறானே! அப்படின்ற மாரி ஒரு பேர் வந்து விழுந்தாங்காட்டி, கடைசியில அவனையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, மன்னிப்பு கேட்க வச்சு, இந்த மாரி விஷயம்லாம் நடக்குது. இந்த மாரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி இது பண்ணி, இப்ப வந்து என்ன சொல்றது? இப்ப வந்து அந்த சமூகத்த சேர்ந்த பொண்ணுங்கள்லாம் வந்து படிக்க போறாங்க இருந்தாலுமே, இன்னைக்கு வரைக்குமே நடைமுறையில இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே நான் பள்ளிக்கூடம் முடிஞ்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போறேன். அந்த புள்ள என்னடான்னா, பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் முடிஞ்சது மீன்ஸ் அந்த இதுல வந்து முடிஞ்சு கொஞ்சம் டைமிங்ல நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல பாதியோட இது பண்ணி நான் திரும்பி நல்ல காலேஜ்லாம் நடந்து நான் ஊருக்கு வரேன். இந்த புள்ளைக்கு வந்து குழந்தை பொறந்திருக்குது. ஓ! நைஸ். அப்பவே கல்யாணம் பண்ணி வச்சு ஃபாஸ்ட்டா குழந்தை பெத்துக்கிற ப்ராசஸ்ல எல்லாம் இன்வால்வ் ஆயி குழந்தை பெத்துக்குது. ஆமா. அது அப்ப ஃபர்ஸ்ட் அது முடிச்சுட்டா அந்த குழந்தை பாத்துக்கறதுல வாழ்க்கைய ஓட்டிரும்ல அதுக்கப்புறம். அதானே பிளான் எங்களுக்கு. இந்த படத்துல ஜெய ஜெய ஹே படத்துல சொல்லியிருப்பாருல்ல. ஜெய இல்ல, ஜெய ஹே இல்ல, படத்துல. இல்ல. என்னோட சினாரியோ வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல எப்படி இருந்ததுன்னா, இந்த மாயாண்டி குடும்பத்தார் படம் இருக்கு பாத்திருக்கீங்களா? ஆமா. கடைசி சீன் அத சொல்றீங்க. ஆஹ. அது வந்து அந்த இவன் லவ் பண்ணிட்டு இருக்க புள்ள வந்து
கையில குழந்தை குட்டியோட புருஷன் கூட நின்னுட்டு இருக்கோம். இவன் வந்து பஸ்ஸ விட்டு இறங்கி வந்து நின்னுட்டு பேன்னு வாட்டுப்பான்ல. எனக்கு அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் தான். ஏய் என்னடா நடக்குது? இந்த பிள்ளை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பிடிச்ச பிள்ளைங்க. அது புரியுது, வந்து புரியுது. போறதும், வரதும், படிக்கிறதும், எக்ஸாம் எழுதுறதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். இது இதுக்கு என்ன வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல. இது எல்லா அ, ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் நடந்திருக்கு. எனக்கும் நடந்திருக்கு. இந்த அ, பாட்காஸ்ட் கேட்கிற லிசனர்ஸ் எல்லாத்துக்கும் ஒருத்தருக்காவது நடந்து பார்த்திருப்பாங்க ரியல் லைஃப்ல அத. அ. கல்யாணம் நடந்து நின்னுட்டு இருக்குது. எனக்கு ஒரே ஷாக்கு தூக்கி வாரி போடுது. அதே அதே சமூகத்த சேர்ந்த இன்னும் 2 புள்ளைங்க வந்து கோயம்புத்தூர்ல வேற காலேஜ்ல படிக்கும். நான் பஸ் ஏறி அன்னைக்கு ஊருக்கு வரணும். அப்போ அந்த காலேஜ்ல வந்து அந்த பஸ்ல வந்து அந்த புள்ளைங்க 2 பேர் வந்து வேற ஒரு ஸ்டாப்ல இருந்து ஏறுவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஓகே, அவங்கலாம் ஓகே. வந்து அவங்கலாம் அவங்க என்னன்னா பம்கின் சமுதாயத்த சேர்ந்தவங்களா இருந்தாலும், அவங்க அப்பா, அம்மாலாம் கொஞ்சம் படிச்சிருந்தாங்க. அவங்க இதா இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தினால வந்து இதெல்லாம் வந்து பெருசா பார்த்துக்கிறது இல்ல. மேபி அவங்க காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காச்சும் ஒரு இது பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். ஆனா வந்து மோஸ்ட்லி இந்த இருக்கலாம், இருக்கலாம். வேலைக்கு போ விட மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்படி என்ன சொல்றது? இப்ப வேற சமூகத்த சேர்ந்த பையன், இத வேற சமூகத்த சேர்ந்த பொண்ணு, இந்த பொண்ணு கிடைக்கலைங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து என்ன பண்றானுங்கன்னா, இன்னொரு கொடூரமான விஷயம் என்ன பண்றானுங்கன்னா, இந்த புள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, இந்த புள்ள வந்து ஒரு குழந்தை பெத்து குடுக்கும் இல்லையா? இந்த குழந்தை பெத்து குடுத்த உடனே அந்த புள்ளைய வந்து டைவர்ஸ் பண்ணிடுறானுங்க. ஓ! அது குழந்தை பொத்து இருக்கிற மிஷினா மாத்திட்டானுங்க. ஆ நீ தான் பெத்து குடுத்துட்டல்ல, போ அவ்வளவுதான். டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பையன வாங்கி இந்த பையன வந்து இவன் ஜாதியா போட்டு வளர்த்திட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்கல்ல, அந்த சமூகத்த சேர்ந்த பெண்கள் எல்லாம். ஆமா. பம்கின் சமுதாயம் அந்த பெண்கள்லாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே, அவங்க கூட 1 வருஷம் குடும்பம் நடத்திட்டு வந்தாலுமே, அவங்கள எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து, அ நீ என்னதான் அவங்க போயிருந்தாலுமே சரி, நான் அவனுக்கு தாலி கட்டினா தான் அது வந்து கல்யாணம். அதான் வாழ்க்கை. அவன் கட்டினதெல்லாம் க க கல்யாணமும் கிடையாது. அவன் பண்ணதெல்லாம் வந்து வாழ்க்கையே கிடையாது. இதுதான் கல்யாணம், இதான் வாழ்க்கைன்னு தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்க தூக்கி கல்யாணம் பண்ணி உட்கார்ந்துக்கிறானுங்க அவனுங்க. ம்ஹ்ம். கொடூரமா வந்து அந்த சாதிய தலைவர்கள்லாம் வந்து இவனுங்க எல்லாத்தையும் வந்து வழி நடத்திட்டு இப்படி போயிட்டு இருக்கிறானுங்க. ஆனா அவங்க வீட்ல இருக்கிற பசங்களையும், அவங்க வீட்ல இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி இருக்காது. அவங்கள வந்து டீசென்ட்டா வந்து ஒரு விஷயம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்ல பசங்க வந்து எல்லாரும் நல்லா படிச்சிருப்பாங்க. அதாவது ஜாதி தலைவர்கள். அந்த அவங்க வீட்டு பசங்க நல்லா படிச்சிருப்பாங்க. வச்சு அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து என்ன சொல்றது, இந்த சமுதாயத்த சேர்ந்த பெண்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு கிடையாது. வேற வேற ஸ்டேட்ல இருந்து சமுதாய பெண்களா இருக்கட்டும், வேற வேற அவனுக்கு புடிச்ச பொண்ணுங்களா இருக்கட்டும், ஃபாரின் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க. இவனுங்க அப்ப இவனோட ஜாதி திமிர்லாம் அப்ப எங்க போச்சுன்னு தெரியல எனக்கு. அதாவது இந்த சுல்தான் படம் பார்த்திருப்பீங்க. கார்த்தி நடிச்ச சுல்தான். ஆமாமா. அதுல ஆமா. வந்து அதுல வந்து அந்த பொம்பள வந்து கேட்கும். உங்க அப்பா வந்து உன்ன மட்டும் நல்லா படிக்க வச்சு வெளியில வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஏன் ஏன் வந்து உங்க அப்பா வந்து உன்ன வந்து ரவுடி ஆக்கல? அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆமா. கேட்கும். செருப்பு ம், அறுத்துன்னு கேள்வி கேட்டுருக்காங்க. ம். அதுக்கப்புறம் தான் அவன் இது பண்ணி, அவன் கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து எந்த பிரச்சனையும் விடாம பண்ணி, மாத்துறதுக்கு வந்து பார்ப்பான். ஆக்சுவலா வந்து அது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் அது. ஓகேவா? அது வந்து ஒரு சண்டை கிண்டைலாம் கூட்டு போய் உள்ள போய் அந்த கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தானுங்க. அதனாலயே அந்த படம் வந்துருச்சு. ஆனா அது ஆக்சுவலா வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தான் அது. ஓகேவா? அதே மாரி தான் இங்க ஒரு நல்ல தலைவனா இருந்தான்னா, அந்த ஒட்டுமொத்த மக்களே வந்து அதே மாரி தான். அந்த பையன எப்படி பாத்துக்கணும், அதே மாரி தான் ஒட்டுமொத்த மக்களே வந்து இது பண்ணிக்கணும். அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வந்து இதே மாரி தான் பண்ணிக்கணும். நல்லா படி, அ ஒரே சாதியில கல்யாணம் பண்ணணும்னு இல்ல. வெவ்வேறு சாதியிலயும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அ இல்ல உனக்கு புடிச்ச படம் கல்யாணம் பண்ணி அவ்வளவுதான். சிம்பிளா பாப்பா அவ்வளவுதான். ஆ இப்படி இப்படி இது பண்ணலாம். அப்படியெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு, இந்த ஜாதி தலைவர்களுக்கெல்லாம் மட்டும் ஒரு ரூல்ஸு. அதான் சொல்றேனே, எல்லா எல்லா ஜாதி தலைவருக்கும் இதே டெம்ப்ளேட் தான். சேம் டெம்ப்ளேட் தான். அன்புமணியா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், இந்த இவன் இருக்கிறானே, இந்த நடிகர் கார்த்தி இருக்கிறான் இல்லையா? நடிகர் நடிகர் கார்த்தியோட பையன் கௌதம் கார்த்திக். அவனா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இந்த டெம்ப்ளேட் தான். சேம் டெம்ப்ளேட் தான். இவங்களா வந்து இவங்க சொல்ற மாரி வந்து ஆச்சா போச்சா அதாவது அவங்க அடிமட்ட தொண்ட ஃபாலோ பண்ற விஷயத்துல வந்து இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து இவங்களுக்கு வந்து எது நல்லதோ அதெல்லாம் பண்ணி வந்து பண்ணிப்பாங்க. இவங்க சொல்றதுல வந்து யாரெல்லாம் பண்ணி இவங்க சொல்ற பிற்போக்குத்தனமான விஷயங்கள யார் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, இவங்க கீழ இருக்கிறவங்க தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயம் தான் வந்து இங்க வந்து நடக்குது. அதத்தான் வந்து நாங்க இங்க வந்து தொண்ட தண்ணி கத்த வந்து நாங்க வந்து எங்க ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அது என்ன விஷயம் வந்து நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம்னா, இந்த விஷயம் தான்டா. உன்ன யூஸ் பண்ணிக்கிறான்டா. நீ வந்து எங்கள வந்து அடிமைப்படுத்த லிட்டரலா அதுதான். லிட்டரலா உண்ம அதுதான். உங்கள யூஸ் பண்ணிக்கிறான் அவ்வளவுதான். எங்கள வந்து இது பண்ணிக்கிற, எங்கள வந்து உதைக்கிற, எங்கள வந்து அடிக்கிற, எங்கள வந்து கேவலமா பேசுறேங்கிறதெல்லாம் விடு.
நீ என்னடா போட்டு உன்னை போடுற உன்னை என்னடா அவன் இது பண்ணிட்டு இருக்கிறான், உன்னை அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான்டா, உன்னை யூஸ் பண்ணி வளர்த்திட்டு இருக்கிறான்டா. நீ எவ்வளவு நாள் தான் அவன்கிட்ட இருந்து 5 10 வந்து வாங்கிட்டு இருப்ப. ஒரு விஷயத்த நீ நீ வந்து உத்து நோக்கி பார்க்கணும்டா. ஒரு விஷயத்த இதுதான் நம்ம இந்த நம்ம ம், போன எபிசோட் சொல்லிருப்போம் ரஞ்சித் எபிசோட்ல மெட்ராஸ் படத்தை ம், தெளிவா சொல்லியிருப்பாப்ல. மெட்ராஸ் படத்தை அந்த சவுத்த ஒரு காரணமா வச்சு எப்படி உங்களை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருப்பாரு உங்களுக்கு அதுல. ம். அந்த ஒருத்தன் போனா மாரி அடுத்து விஷயம் வந்து நிப்பான். அடுத்து வந்து நிப்பான் ஒருத்தன். அந்த இதுக்காக. நான் கட்சிக்காக ம், உயர் கொடுப்பேன். சத்துக்காக உயர தருவேன். உனக்கு என்ன ம். வேணாலும் செய்வேன். அப்படின்னு அப்படியே லிட்டரலா காமிச்சிருப்பாரு. என்ன நடக்குது அப்படிங்கறத. அந்த மாரியான விஷயம் தான் வந்து இங்க இருக்கிற அரசியல், இங்க இருந்த ஜாதி தலைவர்களும் வந்து இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்கள எல்லாம் வச்சு இவங்க சொல்ற பிற்போக்குத்தனம், ஜாதி எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? அப்படின்னு சொல்லி இவங்கள எல்லாத்தையும் வந்து இவனுங்கள வச்சு தான் ஊருக்குள்ள அன்புமணியோ இவங்களோ போய் ஊருக்குள்ள போய் அ கலவரம் பண்ண போறது கிடையாது. இவனு எப்படி அன்புமணி ஸ்டேஜ்ல இருந்து டம்முன்னு ஒரு குதி குதிப்பானோ, அந்த மாரி தான். ஒரே இவன் தாவு. குதிச்சிருவான். ஒரே தாவு தாவிருவான். அவன் தான் வந்து அவனுங்கலாம் தான் சேர்ந்து அத்தன கலவரம் பண்ணுவானுங்க. அவனுங்கலாம் வந்து ஜெயிலுக்கு போவானுங்க. அவனுங்கலாம் தான் வந்து இத்தன விஷயமும் வந்து பண்ணிட்டு இருப்பானுங்க. ஓகேவா? இவனுங்கலாம் இத்தன விஷயம் பண்ணி இவனுங்க தான் பாதிக்கப்படுவானுங்க. நாள பின்ன வந்து இத்தன பேத்தோட இவனுங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கானுங்க. இத்தன பேத்த வந்து இத்தன தப்பு பண்ணி இவனுங்கள தப்பு செய்ய வச்சு, உங்களோட ஓட்டு மட்டும் இருக்குல்ல, இந்த ஓட்டு மட்டும் தான் இவன் வாங்கிப்பான். ஓ ஓகேவா? ஓகே, ஓகே. உங்களுடைய ஓட்டு மட்டும் இவன் வாங்கி வச்சுட்டு, இவன் நல்லா இருப்பான். அந்த ஓட்டு மூலியமா வர அந்த அரசியல் அதிகாரம், அந்த அதிகாரத்தினால இவன் கொள்ளையடிக்க போற பணம், இதெல்லாம் தான் வந்து அவனையும் அவனுடைய தலைமுறை வந்து நல்லா இது பண்ணுமே ஒழிய, இவனுங்களலாம் ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா இவனுங்கலாம் வந்து நல்ல தலைவனும் கிடையாது. இவனுங்க நல்ல தலைவனும் இல்ல. அதனால வந்து இவனுங்களுக்கு கீழ வந்து ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்த வந்து ஒரு நல்ல கூட்டமா வந்து இவனுங்க வந்து உருவாக்கல. ஒரு கெட்ட கூட்டமா உருவாக்கியிருக்கானுங்க. இவனும் ஒரு கெட்ட தலைவன். அ ஆமா, ஆமா. அன்புமணிக்கும், திருமாவுக்கும் வந்து ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். திருமா வந்து அப்படி கிடையாது. திருமா வந்து ஒரு ஒரு விஷயம் அந்த ஒரு கட்சிக்கு ரெப்ரசன்டேட்டிவா இருந்தும், அந்த அந்த விஷயத்துக்காக சொல்லி, அந்த கட்சியில இருக்கிற அடிப்பட்ட அடிமாடு என்ன சொல்றது? அடிப்படை தொண்டன் இருக்கிறான் பார்த்தீங்களா? அடிமட்ட தொண்டனு. அந்த அடிமட்ட தொண்டன் வரைக்குமே வந்து இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. இந்த விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும்னு தான் சொல்றான். அவனோட அரசியல் ஆதாயத்துக்காகவும், அவரோட அரசியல் ஆதாயத்துக்காகவும், அவரோட விஷயத்துக்காகவும் வந்து எந்த விதமான ஒரு விஷயத்தையும் வந்து பண்றது கிடையாது. திருமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருமா வந்து என்ன சொல்றது? திருமாவா இருந்தா சரி, திருமாவோட அடிமட்ட தொண்டன் தான் இருந்தா சரி. அந்த ஒரு பெரிய வித்தியாசமே வந்து இருக்காது. இந்த நான் சொன்னேன்ல ஒரு டெம்ப்ளேட் வந்து இந்த ஜாதி கட்சி தலைவர்களுக்குலாம் வந்து ஒரு டெம்ப்ளேட் இந்த கேவலமான ஜாதி கட்சி தலைவர்களுக்குலாம் வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்குன்னு. ஆமா. அப்படி இருக்காது. தலைவனுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குன்னா, அதே மாரி தான் வந்து திருமாவுக்கு ஒரு டெம்ப்ளேட்னா, திருமாவோட இதுதான் வந்து இவங்களுக்கும் ஒரு டெம்ப்ளேட்டா இருக்கும். ஓகேவா? ஆனா இவங்களுக்கு வந்து அப்படி ஒரு டெம்ப்ளேட் இருக்காது. இவன் வந்து இந்த கெட்ட ஜாதி கட்சின ஒரு தலைவன் வந்து அவன் வாழ்க்கை வந்து நீட்டா இருக்கும். ஆனா அவன் கீழ அடிமட்ட தொண்டன்லாம் இருப்பான் பார்த்தீங்களா? அவன் வாழ்க்கைலாம் வந்து நாறி போய் நாசமா போயிட்டு இருக்கும். இங்க கண்டிப்பா, வந்து கண்டிப்பா, கண்டிப்பா. திருமா இப்ப வந்து ஒரு இந்த விஷயத்திலேயே பாத்தீங்கன்னா, அவன் ம், அவன் படிச்சிருக்க நல்லா படிக்கிறாங்கறதுக்காக சில பேர் வெட்றா சில பேர் சொல்றாங்க. ஏன்னா, என்ன சொல்றாங்க ம், பாத்தீங்களா, இந்த மாரி அ இப்ப அந்த மாரி சொல்லும்போது, இந்த மாரி வேலை வாங்குறது, காச புடிங்கி திங்கிறது, இப்படி சொல்லும்போது, ம். ஏன்டா இப்படிலாம் பண்ணும்போது, உங்க அம்மா சாதி பேர சொல்லி, உங்க அம்மாவ கெட்ட சொல்லி திட்டி, உங்க அம்மா வந்து எங்க வீட்ல 10 சிரிச்சு இது பண்றப்ப, நீ மட்டும் என்ன நல்லா படிக்கிற வந்து ஒழுங்கா, ஒழுங்கா இருந்துக்க, ம். அப்படிலாம் சொல்லி மிரட்டியிருக்கானுங்க. இந்த நாங்க இப்பலாம் உன்ன டார்ச்சர் பண்றோம் அப்படின்னு வெளிய சொன்னேன்னா, உன்னைய கொன்றுவோம். அப்படி அ, சொன்னதுனால தான் எங்க அம்மாட்ட 1 வாரமா சொல்லாம இருந்திருக்காப்ல. இந்த மாரி அதட்டி கேட்கவும் தான் சொல்லிட்டாங்க. சொன்னோனே அ ஸ்கூலுக்கு கால் போகுது. கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த மாரி என் பையன் சொல்றான். என்ன ம். ஸ்கூல்ல இது பண்றீங்க அப்படின்னு கேட்கிறப்ப, சரி நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு வாங்க. ஸ்கூலுக்கு வந்து நீங்க சொன்னதெல்லாம் ஒரு லெட்டர் எழுதி குடுங்க. நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த பையன் எங்க அம்மாவும் சேர்ந்து எனக்கு அடுத்த நா ஆ ஆ ஆ இல்ல சொல்லுங்க. இல்ல இல்ல நிதி. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இந்த ஸ்கூல் மேல வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் எடுக்கணும் நிதி. எனக்கு ரொம்ப 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 கேவலமான விஷயம். இந்த ஸ்கூல்ல வந்து ஏகப்பட்ட இன்சிடென்ட் வந்து நடந்திருக்குது. இந்த பையனுக்கு ஆமா, மட்டும் ஆமா. நடக்கல. இந்த இல்ல பையனுக்கு இல்ல நான் சில விஷயம் சொல்றேன். அதாவது ம், இந்த இதுல மட்டும் இல்லாம, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். எப்படின்னா வச்சுக்கங்களேன், ம், இந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய சம்பவங்கள் சொல்றேன். நான் சம்பவம் இது பண்ணி சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன ம், பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்கூல்ல இதுக்கு முன்னாடி எப்படிலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அ ம், நெறைய கவுன்சிலர் எடுத்திருக்காங்க. இந்த மாரி சாதி பார்க்காதீங்க. எல்லாரும் சமம்னு கவுன்சிலிங் எடுத்துக்கிறாங்க. போலீஸே ம், வந்து பார்த்தீங்கன்னா, சில நல்ல கருத்துக்கள சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்ன ம், பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இத பார்த்தீங்கன்னா, எங்க சாதி தான் பெருசு அப்படின்னு சொல்லி கூச்சல் போடுறது. மத்த ம், மாணவர்கள கூட்டு சேர்த்துக்கிட்டு, ஒரு 10 பேர் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு, "டேய் அவன் போறான்டா, இவன் போறான்டா" சொல்லி கிண்டல் பண்றது.
ம், இதுல போய் பாத்ரூம்ல போய் எங்க சாதி தான் பெருசு அப்படின்னு சொல்லி சாதி பேரை சொல்லி எங்க சாதி தாண்டா, நாங்க தாண்டா கெத்து நீங்களா வெத்து அப்படி சொல்றது. லேடிஸ் டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கிறப்ப ம், விசில் அடிக்கிறது. ம், ஒரு 10 பேர் ஒன்னா பெரிய அந்த ஆண்ட சாதிக்காரெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சாதிகளை பார்த்து டேய் இவன் போறான்டா சாதி சாதி பேர் சொல்லி சொல்லி காட்டுறது. ம், பாத்ரூம்குள்ள போயிட்டு எங்க சாதி தாண்டா பெரிய சாதி, நாங்க தாண்டா கெத்து நீங்களா வெத்து அப்படி ம், சொல்லி எழுதி வைக்கிறது. ம், இந்த மாதிரி கிண்டல் பண்றது. இதே மாதிரி ம், நிறைய மாணவர்களுக்கு நடந்திருக்கிறதாவும் அந்த டீச்சர் சொல்றாங்க. ம். இதெல்லாம் டீச்சரும் சொன்னது. சொல்லுங்க. அப்புறம் இவரு எவிடன்ஸ் கதிர் இருக்கிறார் இல்லையா? ஆமா. அவரு போய் அவரு போய் விசாரிக்கும்போது இதேதானாமா. ஆக்சுவலா வந்து இந்த பையனுக்காண்டி விசாரிக்க போனம்போது தான் தெரிஞ்சது. இந்த ஸ்கூல்லயே வந்து இந்த பையன மாரி ஏகப்பட்ட பசங்க வந்து பாதிக்கப்பட்டுருக்காங்க. யாரு இவனுங்களால ஆமா ஆமா. பாதிக்கப்பட்டுருக்காங்க. அப்ப வந்து ஸ்கூல் நிர்வாகம் வந்து என்ன மாரியான ஒரு இதுல இருந்தது, என்ன மாரியான ஒரு மெத்தன போக்குல வந்து இருந்திருக்குதுங்கிறத வந்து தெரியுது. ஸ்கூல் நிர்வாகத்து மேல கண்டிப்பா ஒரு இது வந்து எடுக்க வேண்டியது இருக்குது இதுல கண்டிப்பா. இவ்வளோ தூரம் விட்டு, 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 விட்டு அதாவது எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கங்கிறது வந்து தெரியும். இல்ல ஒரு ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸே வந்து பேசுறானுங்கன்னா, அப்பவே அந்த ஸ்கூல விட்டு தூக்கி எறிந்திருக்கணும். ஆமா ஆமா. ஏன்னா தலைமை ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, இது 12th டிசி கொடுத்தா வேற ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டாங்க போய் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க டிசி தராம இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க இவனு ஆக்சுவலா. இவனுங்களெல்லாம் தேவையே இல்ல. இவனுங்களால வந்து படிக்கிற பசங்களால தான் வந்து படிக்கிற பசங்களுக்கு தான் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். இவனுங்க கட்டுறதும் இல்லாம இருக்கிறவன் எல்லாத்தையும் கிடையாது. இப்போ இவன தூக்காம விட்டாங்க இல்லையா? இவன தூக்காம விட்டான் கட்டி இந்த பையன பார்த்தீங்களா இப்போ? ஹாஸ்பிட்டல்ல வந்து கிடக்குறான். ஆமா ஆமா. இந்த பையன் வெட்டுப்பட்டனால தான் இந்த நியூஸ் வெளிய வந்திருக்கு. சப்போஸ் ஒண்ணும் இல்லைங்க. அவன் ம், பிளான் பண்ண மாதிரி சென்னைக்கு ட்ரெயின் ஏறி போயிருந்தானா இப்படி சம்பவம் நடந்துருச்சு. எங்க அம்மாவுக்கு ம், எங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்காது. இவன் வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்து எங்க சித்திய வந்து கொஞ்சம் ம். அதட்டி கேட்டனால உண்மைய சொல்லியிருக்கிறான். அ, சப்போஸ் இவன் சென்னை போயிருந்தானா அவ்வளவுதான். ம், இப்படி சம்பவம் நடந்ததாவோ, இப்படி பிரச்சனை வந்ததாவோ யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. தமிழ்நாடு ம், எப்பவும் போல இன்னைக்கு மூடிட்டு இருந்திருக்கும். இப்படி ஒரு சம்பவமே ம், நடந்திருக்காது. ம், தெரிஞ்சிருக்காது. இன்னும் எத்தன ம், பேர் இப்படி வெளிய சொல்லாம இருக்குன்னு யாருக்குங்க தெரியும்? ஏன்னா ம், டீச்சரே சொல்றாங்க. இந்த மாரி நிறைய நடந்திருக்கு. டீச்சரே சொல்றப்ப, ம், நமக்கு யாருக்கு என்ன நடந்துச்சு? எப்படிலாம் ம், மிரட்டுனாங்க? இந்த ஒரு பாயிண்ட் எப்படி ட்ரீட் பண்ணப்ப, ம், கேர்ள்ஸ்லாம் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு யாருக்கும் தெரியும். நமக்கு கேர்ள்ஸ்ட்ட வந்து நார்மலாவே கேர்ள்ஸ் வந்து ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. ஒரு பையனே இப்படி கொன்றுவோம்னு சொல்லி மிரட்டுறப்ப, ம், ஆட்டோமேட்டிக்காவே நம்மள அந்த கேர்ள்ஸ்க்கு இருக்க பக்குவமே அது அப்படிதான் வச்சிருக்கானுங்க சமூகம் தமிழ் சமூகம் யாரா இருந்தாலும் சரி. பொண்ணுங்கள ஒரு ம், அடைக்கவே வச்சிருப்பானுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா இப்படி அடக்கி வச்சனால தான் பொண்ணுங்களுமே வெளிய சொல்ல பயப்படுவாங்க. வெளிய சொன்னா நம்ம மானம் போயிருமோ, நம்ம கற்பு போயிருமோ, நம்மள இப்படி பண்ணிட்டானுங்களோ, அப்படிங்கிற ம், அந்த கட்டத்துல வந்து பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. ம், இந்த மாரி ஒரு விஷயம் வெளிய வந்துருச்சு. இன்னும் வெளிய வராத விஷயம் எவ்வளவோ இருக்கும். இப்ப இந்த மாரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா எல்லாரும்? கம்ப்ளைண்ட் பண்ணு அம்மாவும் வந்து பையன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. பையன் வந்து எனக்கு இதெல்லாம் ஸ்கூல்ல நடந்துச்சு. இந்த 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 ம், பையன்லாம் எனக்கு இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா எழுதி குடுத்துட்டாப்ல. குடுத்துட்டு ம், கிளாஸ்க்கு போயிருக்காப்ல. அந்த அ வெட்னாங்க பாத்தீங்களா, அந்த அந்த எழுதி குடுத்த 3 மாணவர்கள் யாருமே இன்னைக்கு ஸ்கூல் வரல. ஏன்னா அவிங்க ஏரியாவுல இன்னைக்கு ஏதோ திருவிழா கோயில் திருவிழா அப்படிங்கிறதுனால வரல. ம், சரி இவங்க ம், நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க பேரண்ட்ஸ வர சொல்லி கண்டிக்கலாம். ஏன்னா இப்பவே சொல்லிட்டோம். பேரண்ட்ஸ் கால் பண்ணி சொல்லிட்டோம்னா, இது பெரிய பிரச்சனை ஆயிரும். மேபி ஊர் டு ஊர் கூட பெரிய பிரச்சனை வாய்ப்பு இருக்கு. இந்த ம், மாணவர்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால, நாளைக்கு இந்த ம், மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், அங்க பேரண்ட்ஸ வர சொல்லி நம்ம கண்டிச்சு சொல்லலாம் ஏதாவது அப்படி சொல்றாங்க. ஆனா இந்த விஷயம் எப்படியோ லீக் ஆயிருச்சு. லீக் ஆயி இந்த ம், மாரி உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஸ்கூல்ல வந்து. அப்படி சொன்னதுனால, அன்னைக்கு ஈவினிங்கே போயி அந்த பையன மிரட்டியிருக்கிறாங்க. என்ன சொல்லி இதே மாரி, இந்த மாரி நீ சொல்ல 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 இப்ப கம்ப்ளைண்ட் குடுத்துட்ட நீ. உன்ன என்ன பண்றேன்னு பாருலாம் மிரட்டியிருக்கானுங்க. இருந்தாலும் சரி ம், இந்த பையன் அந்த டைரக்ட் வீட்டுக்கு போயிட்டான். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு தான் நைட் 10 மணிக்கு மேல 10:15 10:30 டைம்ல வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. ம், அந்த படிக்கட்டுல அந்த ரத்தம் உள்ளத பார்த்திருப்பீங்க நீங்க அந்த உடம் அந்த இதுல. இந்த சம்பவம் ம், ஏன் சொல்றேன்னா, நான் வந்து ஒரு 1 வீக்கா ஒரு 5 to 6 தான் நெட்டே போடல. நான் ம், தெரியல. எனக்கு கொஞ்சம் மணி ப்ராப்ளம் இருக்கு. புவர் ஃபேமிலி அப்டின்ட்டு. நான் நெட் ம், போட்டுட்டு ஒரு 6 டேஸ் கழிச்சு நெட் போடுறேன். நான் நெட்ட போட்டுட்டு நெட் ஆன் பண்றேன். நெட் ஆன் பண்ணிட்டு Instagram வரேன். Instagram வந்த மொத நியூஸே இதுதான் இருந்துச்சு எனக்கு. எனக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஒரு 6 டேஸ் நான் வெளிப்புற இதே இல்லாம இருந்திருக்கேன். ஏன்னா இந்த அ ப என்னோட என்னைய Instagramல ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். புதன்கிழமை நான் போன எபிசோட் வந்துச்சு. ரஞ்சித் எபிசோட். அதுக்கு நான் ஸ்டோரியோ, போஸ்ட்டோ எதுவும் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த நெட் போடாத ஒரே காரணம் தான். ஆனா நெட் ம், யோசிச்சு பாருங்க. ஒரு 5 to 6 டேஸ் நீங்க நெட்டே யூஸ் பண்ணல, ஃபோனே யூஸ் பண்ணல.
நீ நெட் ஆன் பண்ண அடுத்த அடுத்த செகண்டே வர முதல் நியூஸ் இது இருந்தா அவங்க எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்னு அழுதுட்டேன் ஒரு செகண்ட் அந்த போட்டோவை பார்த்துட்டு. அதை டீட்டெயிலாம் சொல்ல எனக்கு அந்த அந்த பிளட் கரை வந்து அந்த அந்த இடத்துல பரவி இருக்கு. அதை பார்த்த உடனே ஏன் இவ்வளவு கொடூரமா பண்ணிருக்கானுங்க அப்படின்னு பார்த்து டிஸ்கிரிப்ஷன் அந்த நியூஸ் படிக்கிறேன். அப்பதான் நான் அந்த நியூஸ் நடந்து 2 days கழிச்சு அந்த நியூஸ் நான் படிச்சேன். 2 days கழிச்சு எல்லாம் நெட் போடாத காரணத்தினால நியூஸ்ல அதை தெளிவா யாரும் சொல்லவே இல்லை. நான் நியூஸ்லாம் பார்த்து பார்த்து கேட்டுட்டு தான் இருந்தேன். எஃப்எம் கேட்கற பழக்கம் இருக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்தேன். எஃப்எம் கேட்கறப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படி சொல்றப்ப ஏதோ ரேண்டமா ஏதோ சம்பவம் அந்த மாதிரி தான் எனக்கு நியூஸ் தெரிஞ்சது. டீச்சர் பத்தி தெரியவே இல்லை எனக்கு. இது கேட்டோன்னு அப்படியே பதறிடுச்சு எப்படி எனக்கு. ஏன்னா நான் ரொம்ப சென்சிட்டிவான டைப்பு. இதை நான் சும்மா ரேண்டமா ஒருத்தன் ஏதாவது இப்ப சொன்ன சாஸ்கிய சும்மா சொல்லும் போதே அழுதுட்டேன் நான். அப்ப நான் இதெல்லாம் நேர்ல பாத்துருந்தாலோ அவ்வளவுதான். நல்லா நான் சத்தியமா நேர்ல பாத்துட்டா அந்த மயங்கி விழுந்தார பத்தி தாத்தா அது நானா தான் இருந்திருப்பேன். வேற யாரும் இருக்க மாட்டேன். நான் கண்டிப்பா மயங்கி விழுந்து வாய்ப்பு இருந்திருக்காது. சத்தியமா அந்த 3 பேர் அந்த 6 பேருக்கு நான் நேர்ல பார்த்தா நானே இப்ப பார்த்தா இது பண்ணிடுவேன். அந்த வெட்டுறத பார்த்தனா ஒண்ணு கண்டிப்பா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னா எனக்கு ஏன் சொல்றேன்னா எனக்கு ஒரு நீங்க தப்பு பண்ற வச்சுக்க சாசிக்க நான் திட்ட மாட்டேன். உங்கள்ட்ட வந்து சொல்லி புரிக்க தான் ட்ரை பண்ணி நீ பண்ணது தப்பு நீ மாத்திக்கோங்க அடுத்த தரம் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேனே தவிர எனக்கு ஒருத்தர் சும்மா சொல்ற கூட கோவம் வரும் மனசு வராது எனக்கு. ஆனா எனக்கு ஒருத்தர் வெட்டுறா அடிக்கிறது நினைச்சே பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்ச இவனுங்களை எல்லாம் வந்து இனி போய் பேசி வைக்கிறதெல்லாம் வந்து எனக்குலாம் வந்து இது இல்லை. அந்த வயசையெல்லாம் தாண்டிட்டானுங்க இவனுங்க. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு வந்து இதுக்கப்புறம் கவுன்சிலிங் கொடுத்தாலும் சரி, இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு வம்பு தண்டை வந்து பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா குண்டு தயாரிச்சு மாட்டி போலீஸ்ட பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து வெட்டி தள்ளுறதுக்கு வந்திருக்கான் அந்த நாய்ங்க. ஓகேவா? இவனை எல்லாம் கூட்டு போய் நல்லா குட்டுக்கிற நேரத்துல நல்லா மூஞ்சி முகரே கொடுத்தோம்னு வைங்களேன், குடுத்து இவனை அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் ஒட்டச்சு உட்கார வச்சாதான் இவனுங்களுக்கு புத்திமயிர் வரும். இவனுங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுத்து வெளியில தெரிய வைக்கணுங்க. பனிஷ்மெண்ட் வந்து இதாகிறது இல்ல மோஸ்ட்லி. என்ன சொல்றது, தண்டனைகள் வந்து பெருசா வந்து இது பண்றது கிடையாது. தண்டனைகளே நிறைய கொடுக்கறது கிடையாது. போலீஸ் வந்து அப்படித்தானே இது பண்ணிக்குது. தண்டனைகள் வந்து சமூகத்துக்கு வந்து இது பண்றது கிடையாது. வேற ஒரு சமூகம் தான் வந்து இன்னைக்கு தண்டனை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு அவனை வந்து இது பண்ணிட்டு இருக்குது உள்ளார. அவனுக்கு மட்டும் இதை இது பண்ணிட்டு இருக்க தவிர இவனுக்கு எல்லாம் சொகுசாத்த. அதாவது இப்ப இவங்க சைடுல சொல்றது என்னன்னா போய் பண்ணிட்டு வந்துரு. பண்ணிட்டு வந்து என்ன ஒரு 6 மாசம் தானே, அதுக்கப்புறம் என்ன வெளில விட்டுருவாங்க. நீ ஏன்னா சின்ன பசங்க. ஏன்னா ஜே ஆக்ட் தான் மேல வந்து பாஞ்சிருக்குது. ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட். ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி ஒரு வருஷம் இருப்பான் மிஞ்சி மிஞ்சி போனா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வெளில தூக்கி போட்டுருவாங்க. இவன் வந்துருவான் வெளியில. வெளியில வந்து இவன் எப்படியும் அந்த ஊர் சொல்லவே தேவையில்லை. அந்த ஊரை பத்தியே அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மத்த ஜாதிக்காரர்கள் எவ்வளவுமே வாழ தகுதியற்ற ஒரு ஊர்னு சொல்லியிருக்காங்க. அந்த அந்த ஊர்ல இவனுக்கு நல்லா வாழலாம். ஓகேவா? இவனுங்க இன்னும் சொல்ல போனா இந்த ஜாதிக்கார பசங்க வந்து கொண்டாடப்படுவார்கள் அந்த சமுதாயத்தினால. அதுதான் உண்மை. இங்க நிசப்தமான உண்மையே வந்து அதுதான். அந்த சமூக மக்கள் அந்த ஜாதி மக்கள் இவர்களை வந்து கொண்டாடப்படுவார்கள். ஏன்னா ஒருத்தன் கொலை பண்ணணும்னு வந்திருக்கான் இந்த இந்த ஜாதிக்காரங்க. ஏன்னா அவனுக்கு வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் அவனை வளர்க்கப்படும் போது அவனை சொல்லப்பட்ட விஷயங்கள இதாத்தான் இருக்கும். அவனுக்கு கூட எல்லாம் பேசாத, அவனை பார்த்தாலே இது பண்ணாத, அவனை எல்லாம் பார்த்தோன்னே வெட்டி தள்ளிடணும், அவனுக்கு இது பண்ண இப்படி பண்ணிடணும் அப்படி பண்ணிடணும்னு வீட்டுல சொல்றதா இருக்கட்டும், அவனை சுத்தி நடக்கிற அரசியலா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இதுதான் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து அவனா வந்து இது பண்ணிருக்கானா கிடையாது. இது வந்து கண்டிப்பா வந்து அந்த பெற்றோர்கள் மேலதான் வந்து நடவடிக்கை வந்து எடுக்கப்படணும். அது வந்து எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இவனுங்களும் வந்து 1 வருஷம் கழிச்சு வெளில வந்தாலும் வந்துருவாங்க. எனக்கு இது எப்படி கொண்டு போறான்னு தெரியல. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த வந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கலைங்கிற மாதிரிதான் தோணுது. என்ன வெட்டு வாங்கிட்டியா இந்தா காசு வாங்கிக்க அப்படின்ற மாதிரிதான் வந்து எனக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து அப்படிதான் வந்து கவர்மெண்ட் வந்து இது பண்ண மாதிரி தெரிஞ்சது. அதாவது வந்து அன்பில் வந்து என்ன சொல்றாருன்னா, என்ன நான் வந்து அண்ணன் மாதிரி இருந்து நான் வந்து கூட பார்த்துப்பேன். நான் வந்து இது பண்ணிப்பேன் அப்படின்னு. நீ அதெல்லாம் ஒரு மயிரும் பண்ண வேணாம்டா. நீ அண்ணன் மாதிரி இருந்துட்டு நீ என்ன பண்ணிருக்க? நீ வந்து ஒரு அரசியல்வாதியா இருந்து என்ன பண்ணலாம்னா, இந்த மக்களுக்கு இனிமேட்டு வந்து ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பு குடுக்கணும். ஏதாச்சும் ஒரு வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தமிழகத்திற்கு அத்தனை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஏதாச்சும் வந்து பாதுகாப்பு வழிமுறைகள் ஏதாச்சும் வந்து முன்னிருந்து எடுத்து குடுக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து இது பண்ணணும். அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் போகணும். ஏன்னா உன் கட்சி சம்பந்தப்பட்ட உன் கட்சி விஷயமா இருந்தா நீ வந்து அது போக மாட்ட. அது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இந்த ஒரு ஸ்பீச்லயே தெரிஞ்சு போச்சு. நீ வந்து அந்த ஜாதி பிரச்சனைங்கிறதே அது வந்து மூடி மறைச்சு இது ஒளிச்சு வச்சு அது வந்து இது பண்ண ஆரம்பிச்சுட்ட. ஓகேவா? இது
உன் பிரச்சனைன்ட்டு இல்ல. உன் கட்சி வந்து அப்படி மூவ் ஆகுது. ஓகே. அது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது முன்னாடி இருந்த இந்த கட்சி வந்து இப்படி ஒரு போக்க வந்து இப்படி ஒரு கேவலமான ஒரு போக்க வந்து எடுத்துருச்சுங்கிறத வந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். இங்க ஒரு விஷயம் வந்து இறுதியா வந்து இங்க ஒரு விஷயம் வந்து இங்க நான் வந்து என்ன வந்து விஷயம் ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்ல வரேன்னா, பாஜகவும் இதுக்கப்புறம் வரப்போகுது. அதிமுகவும் இதுக்கப்புறம் வரப்போகுது. அதாவது இந்த பட்டியலின மக்களுடைய பட்டியலின மக்கள்ன்னு சொல்றத விட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இந்த வோட் பேங்க். இந்த வோட் பேங்க வந்து இதுக்கப்புறம் எப்படி அவங்க எடுக்குறாங்க? அதாவது இந்தியா ஃபுல்லா வந்து ஆர்எஸ்எஸ் வந்து எப்படி வந்து இந்த இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வோட் பேங்க்லாம் வந்து எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியில இருக்கிறவங்களே வந்து ஒருத்தவங்கள வந்து ரெப்ரசன்டேட்டிவா வந்து இருப்பாங்க. அந்த கட்சி ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறவங்க வந்து அந்த கட்சியில இருக்கிற அந்த பெரும்பான்மை அந்த கட்சியில இருக்கிறவங்கள வந்து பெரிய போஸ்டிங் குடுத்துருவாங்க. மோடி வந்து பார்ட்னர் கிடையாது. ஓகே. திரௌபதி முர்மு வந்து பார்ட்னர் கிடையாது. ஆனா அவங்கலாம் வந்து வேற வேற ஜாதி பழங்குடி ஜாதியினர் வந்து திரௌபதி முர்முவ சேர்ந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய பதவியெல்லாம் குடுத்து, அவங்கள எல்லாம் வந்து இது பண்ணி, அவங்களுடைய வோட் பேங்க்ஸ் எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கிறது. வாங்கி இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு நாளைக்கு வந்து அகண்ட பாரதம்னு சொல்லி நாசமா போறதுக்கு வந்து இந்த நாட்ட வந்து ரெடி பண்றது. இந்த நாட்ட வந்து ஒரு நிலைப்படுத்தி இவங்க நம்ம வந்து வந்து உட்காரணும். அப்படின்ற ஒரு நிலைக்காக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ரெடி பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து இத்தன விஷயமும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த அங்கெல்லாம் வந்து அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஆனா வந்து இங்க வந்து ஆரம்பத்திலே வந்து இங்க ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலா வந்து ஒரு கட்சி, ஒரு முற்போக்கு பேசிட்டு இருக்கிற ஒரு கட்சி வந்து இருக்குது. ஆனா அந்த கட்சி இன்னைக்கு வந்து என்ன மாரியான ஒரு நிலைமைய நோக்கி போயிட்டு இருக்குதுன்னா, இந்த மாரியான விஷயம் நோக்கி தான். இந்த இந்த பெரிய இந்த இடைநிலை இடைநிலை ஆண்ட சாதிக்காரர்கள் அவங்களுடைய வோட் பேங்க நோக்கி தான் போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள மட்டும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அவங்களுக்கு சௌகரியமான விஷயங்கள மட்டும் பண்ணி குடுக்குது. அவங்களுக்கு சௌகரியமான விஷயங்கள் பண்ணி குடுக்கும்போது, ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட சாதியின மக்கள வந்து பெருசா வந்து கண்டுக்கிறது கிடையாது. பெருசா வந்து இது பண்ணிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா, பெருசா வந்து இது பண்ணிக்கிறது. என்ன ஏன் வந்து இது பண்ணுறது இல்லைன்னா, அவன் யாரு? அவங்களுக்கு வேற யாரு இருக்க போறாங்க? அவங்களுக்கு வந்து நம்ம தான் வந்து ஆதாரம். நமக்கு வந்து அவங்க அவங்க வந்து மிஞ்சி மிஞ்சி போனா எந்த கட்சிக்கும் போய் போட மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு இதுன்னா, அது வந்து நம்ம தான். நம்ம நான் அந்த கட்சி வந்து நமக்காக தான் அவங்க அந்த மக்கள் வந்து குறிப்பிட்ட மக்கள் வந்து நமக்காக தான் வந்து ஓட்டு போடுன்ற அந்த ஒரு தைரியத்துல தான் வந்து இவங்க இத்தன விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்குது. அந்த இடைநிலை சாதி காது இடைநிலை சாதி மக்களுக்கும் வந்து இத்தன விஷயங்கள வந்து செஞ்சு குடுத்துட்டு இருக்கிறது வந்து இதனால தான். ஒரு நாள் அந்த வோட் பேங்க் போகும்போது தான் தெரியும், இந்த கட்சி ஒரு நாள் கூப்ல போய் உட்கார்ந்துக்கும். அன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு தெரியும். அன்னைக்கு டிஎம்கே வந்து கூப்ல போய் உட்காரும்போது தான் இவங்களுக்கு புத்தி வரும்னு நான் வந்து நெனைக்கிறேன். அன்னைக்கு இவங்க போய் கூப்ல உட்காரும்போது, இவங்க ஒரு விஷயத்த நோக்கி, இவங்க ஒரு விஷயத்த தேடலா வச்சு போயிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது இந்த இடைநிலை சாதி அவங்களுடைய வோட் பேங்க நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அவங்க வோட் பேங்க் அப்படியே பாஜக கட்சிக்கு வந்து ஜம்ப் அடிச்சு அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கும். அப்ப பார்க்கும்போது வந்து எல்லா சாதியினரும் வந்து இப்ப டிஎம்கே வந்து எப்படி வச்சிருந்ததோ, அதே மாரியான ஒரு மாடல் தான் வந்து பாஜகக்காரனும் அந்த சைடு வந்து ஒரு வோட் பேங்க்ல வந்து ஒரு மாடல் வச்சிருப்பான். வச்சிருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து அப்படியே வந்து டோட்டல் டாப் டூ பாட்டம் அப்படியே கம்ப்ளீட்டா வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு, இங்க வந்து அவனோட சனாதன வெறுப்புகள வந்து பரப்பி, இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போட்டு துன்புறுத்துவான். இதுதான் வந்து இறுதியா வந்து நடக்கப் போற ஒரு விஷயம். இந்த கட்சி வந்து இப்படி ஒரு விஷயத்த நோக்கி போகாம, அதோடைய கருவான அந்த திராவிட சித்தாந்தம். அந்த திராவிட சித்தாந்தம் மட்டும் இல்லாம, அது வந்து ஒரு ஒரு ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக இருக்கக்கூடிய அந்த கட்சி அந்த ஒரு விஷயத்த மட்டுமே வச்சு, அந்த ஒரு விஷயத்த வந்துமே இந்த காலத்துல வந்து நோக்கி பயணிச்சா, அந்த கட்சிக்கு வந்து நல்லது. இல்லைன்னா அந்த கட்சிக்கு தான் வந்து ரொம்ப 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 கெட்ட பேரு. இந்த இந்த மாரியான ஒரு விஷயத்த வச்சுட்டு திராவிடம்னு வந்து மூச்சுக்கு 300 தடவ சொல்லிட்டு, இந்த மாரியான விஷயத்தையெல்லாம் வந்து கேர்லெஸ்ஸா இருக்கிறத வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் வந்து இன்னும் வந்து அந்த ஆதி காலத்துல இருக்கிற மாரிலாம் வந்து இல்லவே இல்ல. மக்கள் வந்து இப்ப வரைக்குமே அத பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் தூக்கி போட்டுட்டு போற காலமும் வந்து வரும். திமுகவுக்கும் வரும். திமுக வந்து இன்னும் திராவிட கட்சி மக்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலா இருக்கும் கட்சின்னு வந்து என்ன சொல்றது? எதிர்காலத்துல வந்து பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. தூக்கி போட்டுட்டு போயிருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தூக்கி போட்டு போயிருவாங்க. அவனுக்கு தேவை சொல்யூஷன் தான். அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் தான். அந்த சொல்யூஷன் எங்க கிடைக்குதோ அத அங்க தேடிட்டு போயிருவான்.
நாளைக்கு திமுக வந்து குடுக்கலைன்னா, திமுக தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான் அவன். இதுதான் நான் இங்க சொல்ல வர்றது. அவ்வளவுதான். இந்த ரத்ன மீன் போட்டு அதை வந்து அடிச்சு விடுங்க சாத்தியம். டென்ஷனா இருக்கு அதிகமா நம்புறேன். இந்த ரத்னவேல் மீம் போட்டவனுங்க. இவனுங்களுக்கு தான் வந்து ஸ்பெஷலா வந்து ஒண்ணு சொல்லணும். என்னன்னா, அ இந்த இஷ்யூ வந்து நடந்துச்சு. இந்த நியூஸ்ல வந்து வெளியில தெரிய வந்துச்சு. தெரிய வந்ததுக்கப்புறம் நான் Facebook போறேன். அங்க வந்து என்ன மாரின்னா, இது வந்து ஸ்கூல் பசங்களுக்குள்ள நடந்த ஒரு விஷயம் தானே. அ இது வந்து அந்த வாத்தியார் சொல்லி இந்த ஸ்கூல் பசங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் தானே. இந்த விஷயத்தினால வந்து இதுக்குள்ள வந்து எதுக்கு ஜாதி அரசியல்லாம் வந்து பண்றீங்க? அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ரத்னவேல் எடிட் போட்டு கொண்டாடிட்டு இருந்த இந்த மக்கள் இவனுக்கு வந்து வேற யாருமே இல்ல. அந்த பையன போய் வெட்டுனானுங்கல்ல ஒரு 6 பேரு. அந்த 6 பேர் அந்த 6 பேர்த்தோடைய குணங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆட்கள் தான் இந்த ரத்னவேல் எடிட் போட்டு இந்த கிறுக்கு கூதியானுங்க இவனுங்க தான். இந்த மாரியான ஒரு மக்கள் தான் வந்து இப்பேற்பட்ட இப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் வந்து செய்யக்கூடும். இன்னைக்கு ரத்னவேல் எடிட் போட்டவன், நாளைக்கு அசால்ட்டா போய் என்ன பண்ணுவான்னா, இதுதான் பண்ணுவான். ஒரு சமூகத்துல இறங்கி இப்படித்தான் ஒரு கேவலமான ஒரு கொடூரமான ஒரு விஷயத்த போய் பண்ணுவான். இத வந்து எந்த ஒரு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அவன் அவன் அதத்தான் பண்ணுவான். நீ இத பண்ற, எத பண்ற. இதுல வந்து பெருமை வேற. இத என்ன சொல்றேன்னா, அவன் பொருள எடுத்து அவனையே போட்டுறது அப்படிங்கிறது. நீ வந்து எவன் பொருள எடுத்து எவனையுமே போடல. இங்க வந்து நீ வந்து ரத்தினவேல் நீ வந்து கொண்டாடுனீன்னா, அதுக்கு காரணம் ரத்தினவேல் கொண்டாடுனியா, அங்க வந்து வெற்றி வந்து என்ன சொல்றது? வெற்றி வந்து மாரி செல்வராஜ் தான். ஏன்னா, அது மாரி செல்வராஜோடைய கேரக்டர் அது. ஓகேவா? நீ வந்து மாரி செல்வராஜ் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறன்னு நெனைக்கிறேன். மாரி செல்வராஜ் வந்து நீ இது பண்ணல. நீ உன்னைய நீயே வந்து ஏமாத்திட்டு இருக்கிற. சரியா? இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்த உடனே இந்த ரத்தினவேலு எடிட் போட்டவனுங்க எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டானுங்க. எங்க இருக்கிறானுங்கன்னே தெரியல. 1, 2 சைக்கோங்க மட்டும் தான் வந்து இந்த விஷயமெல்லாம் வந்து நல்லதுதான். இந்த விஷயத்த எல்லாம் ஒழிக்க முடியாதுன்னு வந்து கிக்கி பிக்கி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்கலாம் வந்து ஏன்னா, இவனுங்க வந்து ஒரு பொது வெளியில வந்து இப்படி எல்லாம் பேசிற முடியாது. ஓகேவா? இப்போ நாம பாட்காஸ்ட்ல பேசிட்டு இருக்கிறோம். இந்த பாட்காஸ்ட்ல கூட இவனுங்கலாம் வந்து பேசிற முடியாது. அப்படித்தான்டா நாங்க பண்ணுவோம். அப்படிதான் வந்து நாங்க ஜாதி திமிரு காட்டுவோம். நாங்க அப்படிதான் வந்து ஜாதி திமிரு பண்ணுவோம்ன்னுலாம் வந்து எவனாலும் பேசிற முடியாது. பேசுனா அடுத்த நிமிஷம் போலீஸ் வந்து வீட்ல வந்து நிக்கும். வந்து தூக்கிட்டு போயிருவாய்ங்க. முட்டுக்கட்டை போட்டு தூக்கிட்டு போயிருவாய்ங்க வந்து இவனுங்கலாம் தூக்கிட்டு. தூக்கிட்டு போய் விட்டு வெளு வெளுன்னு வெளுத்து எடுத்துருவாய்ங்க. இவனுங்கலாம் வந்து இந்த Facebook கமெண்ட் செக்ஷனு, YouTube கமெண்ட் செக்ஷனு, Instagram கமெண்ட் செக்ஷனு இங்க மட்டும் தான் இவனுங்களோட வீரம் வந்து இதாயிட்டு இருக்கும். அவ்வளவுதான் நான் சொல்ல வர்றது. நீங்க ஏதாவது சொல்றீங்களாய்யா? அதான் அதான். படிக்க போறதா படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கடா. வேற எந்த வேலையும் பார்க்காதீங்க. சரிங்களா? உங்களுக்கும் சுயமா ஒரு புத்தி ம். இருக்கும். அதை வச்சு யோசிங்க. அவன் சொன்னான். இப்ப இந்த இந்த இஷ்யூலயே பாத்தீங்கன்னா, அவன் படிச்சு முன்னேற ட்ரை பண்றான் ம். ஓரளவுக்கு. இங்க இருந்தா நம்மளால பொழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி படிச்சு முன்னேற ட்ரை பண்றான். அதை சொல்லி இது பண்ணும்போது கூட நீலாம் ம். படிச்சு முன்னேறியா? உங்க அம்மா எங்க வீட்டுல 10 பார்த்தது தேய்ச்சி பொழைக்கிறவன் தானே அப்படின்னு சொல்லி தான் அங்க வந்தது. ம். பிரச்சனை ஆரம்பிக்குது. அது அவன் ம். படிச்சுட்டா நமக்கு சமமா வந்துருவானோ, படிச்சுட்டா நமக்கு சமமா நம்மள சரி சமப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு பொறாமையில அவனுக்கு படிக்க விட்டுறே கூடாது. அவன் வாழ்க்கையை இது பண்ணணும். இப்ப அவன் வாழ்க்கையை கெடுக்கணும். அவனை எப்படியாவது படிக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் அவனுக்கு பாக்குறானுங்க. ஒரு பொறாமை, ஒரு இன்செக்யூரிட்டி. உன் படிப்பு வரலையா? வேற ஏதாச்சும் விஷயத்துல யோசி. அந்த வாத்தியார்கிட்ட போய் கேளு. வாத்தியார்களும் வந்து யோக்கியம் கிடையாது. இன்னும் வந்து சாதிய சாதிய வெறி புடிச்ச வாத்தியார்களும் வந்து இருக்கத்தான் செய்யுது. அவனுங்கள பத்தி இல்லாம இந்த மாரி வாத்தியார்கள் இருந்தா ஸ்கூல்ல வந்து வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுபோக வந்து சரியான வந்து ஒரு கைடன்ஸ் குடுக்கக்கூடிய வந்து ஸ்கூலா இருக்கணும். அதே மாரி இந்த சம்பவம் எல்லாம் முன்னாடியே நடந்தா, கவர்மெண்ட்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கூலா இருக்கணும். ஸ்கூல்கள் வந்து மெத்தன போக்கா இருக்கிறங்காட்டி தான் வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து கன்டினியூஸா வந்து நடந்துட்டே இருக்குது. அதாவது சின்ன வயசுல அவன் இருக்கிறான். சின்ன வயசுல ஒரு பையன வந்து வெட்ட வரேன்னு சொன்னான். அவனுக்கு அது எவ்வளோ பெரிய ட்ராமாவா இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. அதுல பயந்துட்டான். அ இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மக்களுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பான ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து நடைமுறை வந்து படுத்தணும். ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து ஒரு திட்டத்த வந்து கொண்டு வந்து குடுக்கணும். அதுக்காக தான் வந்து இங்க அவங்க கேட்டது என்னன்னா, அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கூட போ முடியல எங்களால. எங்களுக்குன்னு எங்களுக்குன்னு இந்த மக்களுக்குன்னு இது பண்ற மாரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து எங்களுக்கு வந்து உருவாக்கி குடுக்கணும் கவர்மெண்ட். எங்களுக்காக வந்து இங்க இங்க வந்து ஒரு பேருந்து நிலையத்த வந்து எங்களுக்கு வந்து உருவாக்கி குடுக்கணும். அப்படின்னு தான் வந்து கேட்கறாங்க அவங்க பயந்துகிட்டு. எங்களால வந்து அவங்க ஊருக்குள்ள தாண்டி போய் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போ வேண்டியது இருக்குது. எங்களால வந்து அவ்ளோ சிக்கல வந்து நாங்க வந்து பார்க்க வேண்டியதா இருக்குது. அவங்க
என்ன சொல்றது? அவங்க கடகண்ணிக்கு போ முடியல. அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் குடுக்க முடியல. எங்களுக்கு வந்து 1008 சிக்கல் இங்க இருக்குது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க. இந்த மாரி இந்த மாரி இந்த மாரி சாதி வெறியர்கள் கிட்ட இருந்து எங்கள பாதுகாக்கறதுக்கு, உங்களுடைய ரிசர்வேஷனா இருக்கட்டும், உங்க உரிமைகள நீங்கலாம் வாங்கி குடுத்தீங்க. இதெல்லாம் வாங்கி குடுத்து இத அனுபவிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு உயிர் வேணும். அந்த உயிர வந்து பாதுகாக்கணுமா இல்லையா? அந்த உயிர பாதுகாக்கறதுக்காக எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பு குடுங்கன்னு கேட்கறாங்க. அந்த பாதுகாப்பை வந்து இந்த கவர்ன்மெண்ட் வந்து ஏற்படுத்தி குடுக்கணும். அதத்தான் வந்து நாங்க இங்க ஷினோபி பாட்காஸ்ட் மூலியமா வந்து எடுத்து உரைக்கிறது. எடுத்து முன்வைக்கிற விஷயமும் வந்து இதுதான். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம்.